Hi all. I welcome you all to KingMakers IAS Academy's Economic Survey 25-26 discussion session. So இது வந்து ஒரு 18 hours detailed discussion of economic survey. இந்த 18 hours detailed discussion நாங்கள் 8 parts-ஆ கட் பண்ணி 8 videos-ஆ KingMakers உடைய YouTube channel-ல upload பண்ணியிருக்கோம். See all the 8 videos so that you can make the fullest use of economic survey for prelims, mains and personality test point of view. இந்த economic survey-ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் வந்து posted in the description and economic survey-ல யூஸ் பண்ண PPT and notes is posted in the KingMakers IAS Academy's Telegram channel. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு டாபிக் வந்து எஜுகேஷன், ஹெல்த் 11th சாப்டர் அண்ட் இதோட அடுத்த சாப்டர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். இந்த நாலுமே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஆர் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ற எலிமெண்ட்ஸே வந்து இந்த 4 தான். ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த 4 விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சாப்டர் கொஞ்சம் லென்த்தி, அதனால தான் அதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சின்னது தான் ஓரளவுக்கு, ஸோ அது சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன்ல வந்து நம்ம இன்னைக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் வந்து they have launched the new education policy in order to improve the standard and quality of education in India. So India is a country with a small demographic dividend. So நம்ம இந்த human capital formationங்கிறது எந்த கான்டெக்ட்ல பேசுவோம் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் தான். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறப்போ இந்த டெமோகிராஃபி எல்லாம் பெஸ்டா யூஸ் பண்ணணும்னா அவங்க எல்லாருமே ஹியூமன் ரிசோர்ஸா மாற்றணும். அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ அதுல வந்து இன் 2004 nearly 27% of the population of India's population was in the school going group. நம்ம நாட்டில் 27% ஆஃப் பீப்புள் ஆர் இன் ஸ்கூல் கோயிங் ஏஜ், 3 to 18%. ஸோ தட் இஸ் தி நம்பர். இப்போ இவங்க எல்லாருமே யூத் ஆவாங்க, அப்புறம் அவங்களோட ஒரு மொமெண்டம் இருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு ஒரு ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வரும், அவங்க திரும்ப வருவாங்க. டு ஃபுல்லி கன்வெர்ட் தி வாஸ்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் இன்டு ஹை குவாலிட்டி ஹியூமன் கேபிட்டல், வி நீட் டு ரைஸ் தி நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஸ்கூல். அதாவது இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எஸ்டிமேட்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிதான் வந்து EYS. நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் மெஷர் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங்னு பார்ப்போம்ல. அதுல இந்த எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் தான் EYS. இதுல வந்து 15 இயர்ஸா இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம முன்னாடி 12 தான் நம்மளுடைய எஸ்டிமேட்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இருந்துச்சு. அதை வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 15 மாத்துது. எதனால இது 15 ஆகுதுன்னா, முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான் கணக்கு வச்சிருந்தோம். இப்போ நம்ம கிண்டர் கார்டனையும் சேர்த்துட்டோம். ஸோ அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு பிஃபோர் கம்மிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப் நீங்க 3 வருஷம் வந்து கிண்டர் கார்டன்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு வரும். ஸோ அப்போ 3 years ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 5+3+3+4 அப்படிங்கிற கணக்கு. முதல் 5 வந்து 3 years ஆஃப் கிண்டர் கார்டன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இது வந்து ப்ரீ பிரைமரி. ஸோ அடுத்தது வந்து 3 years வந்து 3rd, 4th, 5th. அப்புறமா இன்னொரு 3 years வந்து 6th, 7th, 8th அண்ட் கடைசியா வந்து செகண்டரி, ஹையர் செகண்டரி அப்படிங்கிறது 9th, 10th, 11th, 12th, அது 4. ஸோ இதுல வந்து நம்ம மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும். வெறும் வந்து இவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எஜுகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ஹோலிஸ்டிக். என்டையர் லைஃப் சைக்கிள்க்கும் அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை ஸ்கூல்லேயே நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ நம்ம வெறும் வந்து இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் மட்டுமாவும் ஸ்கூல் இருக்கக்கூடாது. ஸோ இதனால ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், ஃபவுண்டேஷனல் லேர்னிங், FLN நிபுன் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம்ல ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ மெயினா வந்து நம்ம இந்த முதல் 5 years ஃபோக்கஸ் பண்ண போறது எதுனா லிட்ரஸி அண்ட் நியூமரசி தான். ஸோ அவங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியணும், நம்பர்ஸ் தெரியணும். ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசியோட அடுத்த கோல் என்னதுன்னா 4 லெவல்லையுமே வந்து 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை கொண்டு வரது தான். So in school education, policy emphasizes early childhood care and education, ECCE and FLN to reduce the dropouts and ensuring universal access in all the 4 levels. அப்புறமா வந்து revamping the curriculum and pedagogy. New education policy அடுத்து என்ன பண்ணுதுன்னா சிலபஸ் மாத்துது to focus to create the children for Viksit Bharat. Pedagogy-னா டீச்சிங் ஸ்டைல் வந்து வெறும் வந்து பிளாக் போர்ட்ல டீச் பண்ணி லெக்சர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், அப்புறமா கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அது மூலமா வர லேர்னிங்ஸ், அப்புறமா வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அதுல இருந்து வர லேர்னிங், இந்த மாதிரி வந்து பெடகாகியை சேஞ்ச் பண்றாங்க. அண்ட் குவாலிட்டியை வந்து அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து பிரைமரியில. ஹையர் எஜுகேஷன்ல ஸோ அடுத்து வந்து டீச்சர்ஸ் கெப்பாசிட்டி அண்ட் குவாலிட்டியை பூஸ்ட் பண்றது நெக்ஸ்ட் வருது.
ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் we are planning to restructure the entire higher education institutions. ஸோ ஹையர் எஜுகேஷனை நம்ம வந்து ரெண்டா பிரிப்போம். ஒன்று வந்து ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்ஸ், இன்னொன்று வந்து மெடிக்கல் அப்படின்னு 2 டிகிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தோடைய ரெகுலேட்டரி பாடியா இருக்கக்கூடிய அந்த டாப் லெவல்ல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், ஆர் இங்க வந்து உங்களுக்கு வந்து யூஜிசி அண்ட் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் AICTE இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணி ரீவேம் பண்ண போறோம். அதான் வந்து இதோடைய கோலா இருக்க போது. மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. மல்டி டிசிப்ளினரி லேர்னிங்னா இப்போ ஒருத்தர் வந்து வெறும் வந்து ஒரு ஃபீல்டுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது இல்லாம பல ஃபீல்டுல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற ஒரு பர்சனா மாத்தணும் அப்படிங்கிறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசியோட கோல். ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப டைனாமிக்கா இருக்கு. ஸோ அப்போ எந்த எக்கானமில டெக்னாலஜி அப்கிரேடேஷன் நடந்துகிட்டே வரதுனால த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தி ஸ்கில், வாட் இஸ் த கரண்ட் ஸ்கில்ங்கிறது இட் இஸ் சேஞ்சிங். இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணாருன்னா அதை வச்சு ஒரு 20 வருஷம் வேலை பார்க்கலாம். ஏன்னா இப்போ அப்படி கிடையாது. ஸ்கில் மாறிக்கிட்டே இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுது, புது டெக்னாலஜி வருது. அப்போ எந்த இதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னா, நம்ம போன வருஷம் எக்கனாமிக்ஸ் சர்வேல அதை பார்த்தோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காம்பிடன்சி டு லேர்ன் ஸ்கில் குவிக்லி. எதை ஸ்கூல்ல அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கத்துக் கொடுக்கணும்னா, எதை கத்துக் கொடுத்தாலும் சீக்கிரமா கத்துக் கொடுக்குற அந்த காம்பிடன்சியை தான் கத்துக் கொடுக்கணும். ஏன்னா புதுசா அவன் கத்துக்கிட்டே தான் இருக்க போறான். ஸ்கூல் காலேஜ் முடிச்சோன்னா படிப்பு நிக்க போறது இல்லை. ஏன்னா ஸ்கில் வந்து மாறப்போகுது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் வந்து கொண்டு வரணும். பல செக்ஷன், பல ஃபீல்டு வந்து ஒன்னா இன்டெகிரேட் ஆகி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அதை வந்து இதுல ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஸோ strengthen the faculty, promote vocational education and equity. இது எல்லாமே வந்து இதுல they'll be doing. ஸோ இது கீழே வந்து இதுல இது எல்லாத்த பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கான லான்ச் பண்ண எல்லா ஸ்கீம்ஸோட லிஸ்ட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒன்னொன்னு என்னங்கிறது நம்ம பார்ப்போம் உள்ள. ஸோ இப்போதைக்கு அந்த லிஸ்ட் மட்டும் இங்க பாருங்க. ஓகே, சர்வ சிக்ஷா அபியான், உல்லாஸ், இது எல்லாமே இருக்கு. உல்லாஸ்ங்கிறது அடல்ட்ஸ்க்கு எஜுகேஷன், நியூ லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட் பீப்புளுக்கு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வில் கம். இந்தியா ஹேஸ் இப்போ அடுத்து வந்து இப்போ குட்டி டேட்டா பார்க்க போறோம். 23 crore ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்கன்னா 24 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. டோட்டலா இந்தியாவில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குன்னா 14.7 lakh ஸ்கூல்ஸ் இருக்கு. இது வந்து இட்ஸ் நம்பர் விச் யூ ஹேவ் டு ஹேவ் அன் அவேர்னஸ். இப்போ இந்த நம்பர்லாம் எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்கலனாலும் அந்த ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சுக்கணும். 14 லட்சம் ஸ்கூல்ஸ் இருக்கு, 2.6 lakh வில்லேஜஸ் இருக்கு, கிராம பஞ்சாயத்து இருக்கு. எத்தனை கிராம பஞ்சாயத்துனா 2.6 lakh, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா ஒரு 750 to 800 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. இந்த ரஃப் ரேஞ்ச் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து எலிமினேஷன்ல யூஸ் ஆகும். ஸோ இதுல வந்து சப்போர்ட்டட் பை ஓவர் 1 crore டீச்சர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. அப்போ ஒரு டீச்சருக்கு 24 ஸ்டூடெண்ட்ஸ், அதான் வந்து அந்த ரேஷியோ. 24 கோடி ஸ்டூடெண்ட்ஸ், 1 கோடி டீச்சர்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் கான்ஸ்டிடியூட் 69%. இது ஒரு முக்கியமான டேட்டா. அமாங் ஆல் ஸ்கூல் 69% ஆஃப் தி ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். அப்போ 31% ஆஃப் தி ஸ்கூல்ஸ் தான் பிரைவேட் ஸ்கூல்ஸ். அதே மாதிரி ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நம்பர் வந்து 69% இருந்தாலும் half ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அதிகம், ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்மியான பசங்க தான் இருக்காங்க. ஆனா பிரைவேட் ஸ்கூலோட ஷேர் 31% இருந்தாலும் இட் இஸ் ஹேவிங் ஹையர் ஷேர், 41% ஆஃப் என்ரோல்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த நம்பர் வந்து அதிகமா இருக்கு. நியூ எஜுகேஷன் பாலிசியோட கோல் வந்து இந்த 5+3+3+4 எல்லா லெவல்லையுமே 100% என்ரோல்மெண்ட்டை கொண்டு வருது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பீப்புள் ஸ்கூல்ல என்ரோல் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மெஷர் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து முன்னாடி 6 to 14 அப்படிங்கிறது தான் சர்வ சிக்ஷா அபியான் சொல்லியிருந்தது. 6th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தா நீங்க வந்து 14க்குள்ள 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியால வந்து அது வந்து செட் பண்ணும். இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த 4 years வந்து ஹையர் செகண்டரிக்கு போகணும். ஸோ அப்போ 6 to 17 or 18 ஏஜ். இப்போ வந்து அது 3க்கு மாறிடுச்சு. 6 வயசுல ஸ்கூல் வரக்கூடாது. நியூ எஜுகேஷன் பாலிசி 3 வயசுல ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதோட கோலா இருக்கு. நியூ அகாடமிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிரைமரியில வந்து நமக்கு வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ 41 பேர். எத்தனை பேர் வந்து கிண்டர் கார்டன் போறாங்கன்னா இந்தியாவில் 41% ஆஃப் தி கிட்ஸ் தான் கிண்டர் கார்டன் போறாங்க. அடுத்தது வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், பிரைமரி, செகண்டரி, சீனியர் செகண்டரி அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நியூ எஜுகேஷன் பாலிசி டேர்ம்ஸ் மாத்துது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிரைமரி, ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த முதல் 5 வருஷம் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். அப்புறம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனை கொடுக்குது, பேசிக் நியூமரசி அண்ட் நம்பரிங். நெக்ஸ்ட் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது, அதுல 95% வந்துருச்சு. அடுத்து மிடில் ஸ்டேஜ் தான் வந்து 6th to 8th. அப்புறம் தான் செகண்டரி ஸ்டேஜ். ஸோ இதுதான் வந்து வேர்ட்ஸ் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கிறது. பிரைமரி, செகண்டரி, சீனியர் செகண்டரிங்கிற வேர்டு இல்லை. ஃபவுண்டேஷனல், ப்ரிப்பரேட்டரி, மிடில் அண்ட் செகண்டரி.
அப்படிங்கிற இந்த வேர்டு தான் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ கிளியரா? ஸோ இந்த நேம் சேஞ்ச் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் இதான் வந்து 5+3+3+4. ஓகே. ஸோ இதுல என்ரோல்மெண்ட் ரேஷியோ பாருங்க. இதுல என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ல ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்க்கறாங்க. அதனால தான் அந்த கிண்டர் கார்டனுங்கிற கான்செப்ட் இன்னும் வந்து ரூரல் ஏரியாஸ்ல ஃபேமஸ் ஆகல. அர்பன் ஏரியால தான் இன்னும் ஒரு கான்செப்டா இருக்கு. அதே மாதிரி செகண்டரி ஸ்கூல் எல்லாரும் 8th ஸ்டாண்டர்ட்லேயே ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ ட்ராப் அவுட் லெவல் இஸ் ஹையர் ஆஃப்டர் 8th ஸ்டாண்டர்ட். அது வந்து ஒரு ரேட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் சைல்ட் லேபர். பாய்ஸ் ஆர் பிகமிங் சைல்ட் லேபர், கேர்ள்ஸ் ஆர் பீங் ஸ்டாப்டு ஃபார் கேர் ஒர்க் வித்தின் தர் ஹவுஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங். ஸோ இதுல வந்து மானிட்டரிங் தி ப்ராக்ரஸ் நியூ 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பை 2030. இந்த ப்ராசஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு தான் அப்ரார் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ரார் ஐடி உங்க எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. UDISC அப்படின்னு எல்லா ஸ்கூலையும் ரெஜிஸ்டர் பண்ணாங்களே. இப்போ நம்பர் கூட கேட்டாங்க, உங்க ஸ்கூலுக்கு UDISC. ஒருத்தர் கேட்டாரு, எங்க ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, UPSC லிஸ்ட்லயே எங்க ஸ்கூல் இல்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ ஒரு அப்ரார் ஐடி அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும். இப்போ எங்க காலத்துல எல்லாம் அது கிடையாது. இந்த காலத்துல வந்து அப்ரார் ஐடி அப்படின்னு ஒரு ஐடி இருக்கு. அப்பார் ஐடினா என்னதுன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஐடி நம்பர் இருக்கும். ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டில இருந்து தான் வருது. எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுத்து அவங்க டேட்டா உள்ள எடுத்துட்டு வரணும். அப்புறம் அவங்களோட எல்லா டேட்டாவும் இருக்கும். ஆக்சுவலி அப்பார் ஐடி போட்டீங்கன்னா அவங்களோட எல்லா டீடைல்ஸும் வரும். எந்த ஸ்கூல், என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க, எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க, மார்க் வரைக்கும் அதை அப்டேட் பண்ணும், அட்டனன்ஸ் வரைக்கும் அப்டேட் பண்ணும். ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் உங்களோட மார்க் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டூடெண்ட் மார்க் வேணாலும் பார்க்கலாம், அட்டனன்ஸ் பார்க்கலாம், ட்ராப் அவுட்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். இதெல்லாம் மானிட்டர் பண்றது தான் இந்த அப்பார் ஐடி, ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி ஐடி, which is use Aadhaar based authentication to digitally store academic records, track student enrollment progression across various levels. இப்போ நான் எஜுகேஷனுக்காக கவர்மெண்ட் போட்ட ஸ்கீம்ஸ் உடைய லிஸ்ட் வந்து இங்க நம்ம பார்க்க போறோம். நான் ஒன்னொன்னு அதோட அப்ஜெக்டிவ் சொல்லிடுறேன், நீங்க வீட்டுக்கு போய் படிங்க டீடைலா. ஃபர்ஸ்ட் வந்து PM ஸ்ரீல என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க எல்லாரோட ஸ்கூல்ஸுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மாடர்ன் ஸ்கூலா மாத்துறாங்க. அதாவது PM ஸ்ரீ ஸ்கூல்னு எந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்கன்னா, அது எதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கூலா இருக்கும். அந்த ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு PM ஸ்ரீல இருந்து ஒரு ஃபண்டிங் வரும். எதுக்கு அந்த ஃபண்டிங்னா, நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அதோட கோல். இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டி அதை ஒரு மாடல் ஸ்கூலா மாத்தி, அந்த ஒரு ஸ்கூலே மாடல் ஸ்கூலா மாத்தி அதை வந்து ரெப்ளிகேட் பண்றது தான். ஸோ இது வரைக்கும் வந்து 13,000 ஸ்கூல்ஸை PM ஸ்ரீ ஸ்கூல்ஸா நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். PM ஸ்ரீன்னு புதுசா ஒரு ஸ்கூலை கட்டல, ஆல்ரெடி இருக்கிற ஸ்கூலை PM ஸ்ரீ ஸ்கூல்னு பேரை மாத்தி அந்த ஸ்கூல்ஸ்ல நம்ம வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ புதுசா இதுக்காக தனி ஸ்கூல் கட்டுறாங்கிறது இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் வித் NAP அலைன்ட் ஃபீச்சர்ஸ். NAPயோட எல்லா ஃபீச்சர்ஸையும் கொண்டு வராங்க. ஸோ கோலொகேஷன் ஆஃப் அங்கன்வாடி சென்டர்ஸ். ஸோ இப்போ இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஸ்கூல்லேயே வந்து அங்கன்வாடி சென்டர்ஸும் வைக்கிறாங்க. ஸோ தட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஆஃப் தி சில்ட்ரனையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தே ஆர் கீப்பிங். ஸோ பால் வாட்டிகாஸ். ஸோ நான் வந்து பால் வாட்டிகாஸுங்கிற வார்த்தையே UPSC வந்தோம்னா கதை, நான் பால்வாடி ஸ்கூலு அப்படி, பால்வாடி ஸ்கூலு அது வந்து பால் வாட்டிகா. புரிஞ்சுச்சா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? சரி, ஓகே, டன், அவ்வளவுதான். பால் வாட்டிகாஸ்னா சிறு குழந்தைகளுக்கான ஸ்கூலு, வேற அங்க சாப்பாடும் போடுவாங்க. சரியா? அதுதான் அது. பால் வாட்டிகாஸ் ஆர் பிரசன்ட் இன் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 2.6 லேக் வில்லேஜஸ்லயுமே பால் வாட்டிகாஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து சரி வாங்க அந்த கதைக்குள்ள போகாது. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன்ஜாட்டி ஆதிவாசி நியாய மகா அபியான், PM ஜன்பன் ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து பர்டிகுலர்லி வல்லர்கள் PVTG ட்ரைபல் குரூப்ஸ்ல எல்லா ஸ்கீம்ஸும் கொண்டு வராங்க. அதுல ஸ்கூலிங்ஸும் கிரியேட் பண்றாங்க. கஸ்தூரிபா காந்தி பால்விகா வித்யாலயாஸ் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ். இது வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஸ்கூல். நீங்க அங்க போனா ஃபுல்லா ஹாஸ்டல்ல தான் தங்கணும். அங்க வந்து கேர்ள்ஸ்க்காகவே ஆரம்பிச்ச ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இது ஒரு மாடல்ல ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து டெக்ஸ்ட் புக் வந்து மல்டிலிங்குவல். இப்போ NCERT பாத்தீங்கன்னா புது NCERTs 22 லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மல்டிலிங்குவல் டெக்ஸ்ட் புக்ஸ். இதுல வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் கொடுக்கறதுக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு. இதெல்லாம் சும்மா வீட்டுல போய் படிச்சு பாருங்க எல்லாத்துலயும் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு. தர்த்தியாபாலையும் வந்து அந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த உல்லாஸ்னா என்னங்கிறத பாருங்க. உல்லாஸ்ங்கிறது வந்து இட்ஸ் ஃபார் தி அடல்ட் எஜுகேஷன். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இல்லிட்ரேட்ஸா இருப்பாங்கல்ல, இல்லிட்ரேட்ஸா வந்து இப்போ ஸ்கூல் சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டு இப்போ வந்து படிக்காம இருப்பாங்க. அப்படி படிக்காம இருக்கிற முதியோர் கல்வி, அதுதான் வந்து உல்லாஸ் ஸ்கீமுடைய கோல். நியோ லிட்ரேட்ஸ் அண்ட் இல்லிட்ரேட்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குது.
ஸோ இதோட மெயின் ஐடியா வந்து என்சிஆர்டி எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கணும், அது எல்லாமே பிடிஎஃப்ல ஆன்லைன்ல ஆக்சசபிளா இருக்கணும் ஃபார் ஆல். அதான் வந்து இதோடைய கோல். ஸோ அது வந்து நீங்க எடுத்து பாருங்க. இது வந்து அந்த டேட்டா அப்கிரேட். நான் வந்து உங்களுக்கு பாவர்டி கிளாஸ்ல ஒரு டேட்டா கொடுத்தல, அந்த போட்டோவை டெலிட் பண்ணிட்டு இந்த போட்டோ வச்சுக்கோங்க, சரியா? அதுதான் வந்து எல்லாத்தோட நம்பர்ஸ் அப்கிரேட் ஆயிருக்கு. இப்போ நான் பழைய டேட்டா படி தான் இன்டர்நெட்டோட இதை கூட நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சிம்பிளா எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கம்மியா இருந்துச்சு 2018-19. இப்போ லேட்டஸ்ட் டேட்டா நமக்கு வந்துருச்சு 2024-25 டேட்டா இருக்கு. நம்பர் ஆஃப் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா. நம்பர் ஆஃப் இதுல ரொம்ப முக்கியமான டேட்டா எதுனா நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வித் கம்ப்யூட்டர், அது வந்து 65%. இப்போ நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வித் இன்டர்நெட் வந்து 64% இருக்கு. ஸோ இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா இன்னும் லாங் வே டு கோ. ஏன்னா எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே ஃபியூச்சர்லாம் டிஜிட்டல்ல தான் இருக்க போகுது. அப்படின்னா ஃபியூச்சர் எஜுகேஷன், ஃபியூச்சர் எக்கானமி டிஜிட்டல் எக்கானமி தான். ஆனா ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இல்லைனா எப்படி டிஜிட்டல் லிட்ரஸி வந்து லேர்ன் பண்ணுவாங்க? ஸோ அதுதான் வந்து நம்ம இதுல நோட் பண்ணணும். அண்ட் இதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்கூல் பிளே கிரவுண்டே இல்லாம ஏமாத்துறாங்க, இருந்தாலும் விளையாட விட மாட்டாங்க. ஸோ இப்போ ட்ரிங்கிங் வாட்டர், கேர்ள்ஸ் டாய்லெட், பாய்ஸ் டாய்லெட்லாம் ஆல்மோஸ்ட் வந்து வி ஹவ் ரீச் 95+ போயிடாச்சு. ஸோ இது ஆனால் ஃபுல் பண்ணணும். இது வந்து 100ல இருக்கணும். 96 இருக்கிறது வந்து இட்ஸ் அச்சீவ்மெண்ட் தான், ஆனால் அது போதாது. அது 100 ஆக்கணுங்கிறதா இப்போ ரீசெண்டாக ஜட்மெண்ட்ல கூட பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆல்சோ தே ஹவ் செட். ஸோ இந்த CSWN டாய்லெட்ஸ்னா என்ன? இது வந்து நியூ டேட்டாவை சேர்த்திருக்காங்க. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன், அவங்களுக்காக தனியாக டிஃபரெண்ட்லி ஏபிள் டாய்லெட்ஸ் வந்து இன்னும் வந்து லோ லெவலில் தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லாட் ஆஃப் டாபிக்ஸ். பாவர்ட்டியாக இருக்கட்டும், ஆர் சோஷியல் செக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் எனி ஏரியா, கவர்னன்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிராஃப் வந்து நம்ம நோட்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிடுங்க. புக்கு பிரிண்ட்டுக்கு போயிடுச்சு, இல்லை நான் புக்லேயும் சேர்த்துருப்பேன், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்கனாமிக் சர்வே இப்போதான் வந்தது. ஸோ கீ இஷ்யூ இஸ் அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஸோ இப்போ ஸ்கூல்ஸ்குள்ள இந்தியாவில் இத்தனை ஸ்கூல்ஸ் இருந்தாலும் இது அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கு. 54. இப்போ இல்லை என்ன மெயின் பிரச்சனைனா, எல்லா ஸ்கூல்லையும் 15 வருஷத்துக்கு எஜுகேஷன் தரதில்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸாக தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இல்லைனா வந்து 8th வரைக்கும் கொடுக்குற ஸ்கூல்ஸாக தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கூல்ஸ் கிராமங்களில் இருக்கு. அப்போ அந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஊரில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குன்னா அப்போ 5ஆம் கிளாஸ் படிச்சு நிறுத்திடுறாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சு நிறுத்திடுறாங்க. இப்போ அவங்க இப்போ 9ஆம் கிளாஸ் சேரணும்னா பக்கத்து டவுனு போக வேண்டியதா இருக்கா? அந்த டிராவல் ஒரு இஷ்யூவா இருக்கிறதுனால தான் நிறைய டிராப் அவுட் ரேஷியோ இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனா இருக்கு. ஸோ அப்போ எதர் அந்த டிராவலை யூஸ் பண்ணணும், ஆர் எல்லா ஸ்கூல்லையுமே 15 இயர்ஸும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். 54% ஆஃப் தி ஸ்கூல்ஸ் ஆஃபர் ஒன்லி ஃபவுண்டேஷனல் அண்ட் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம பிரைமரி செகண்டரி இனிமேல் டாக்குமெண்ட்ல பேச மாட்டோம். ஃபவுண்டேஷனல் அண்ட் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னா அப் டு 5th ஸ்டாண்டர்ட். ஸோ வைல் 17% ப்ரொவைட் செகண்டரி எஜுகேஷன் இன் ரூரல் ஏரியா. ஸோ செகண்டரி எஜுகேஷன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்குற ஸ்கூல் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ரூரல் ஏரியாவில் 17% ஆஃப் தி ஸ்கூல்ஸ் தான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா விச் வி ஹவ் டு கரெக்ட். அர்பன் ஏரியாஸ்ல வந்து 38% ஆஃப் தி ஸ்கூல்ல தான் 12th வரைக்கும் இருக்கு. விச் அது எல்லாமே சின்ன ஸ்கூல்ஸ் தான். இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேர்னிங் அவுட்கம்ஸ். இப்போ அடுத்து வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியோட மெயின் தீமே என்ன அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிட்டி, அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். வெறும் ஸ்கூலுக்கு போறது முக்கியம் இல்லை, ஸ்கூலுக்கு போய் படிச்சோமா அதுதான் வந்து முக்கியம். ஸோ அப்போ கத்துக்கணும், அதுதான் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்றதுக்கு பிரைவேட்டா வந்து ஏசர்னு ஒரு சர்வே இருக்கும். ஸோ ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு சர்வே இருக்கும். ரிசர்ச்னு சொன்னதான் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு லிங்க் வந்து போட்டிருப்பாங்களாம் குரூப்ல. அது என்னதுன்னா, மேம் வந்து சத்யஸ்ரீ மேம் வந்து ஒரு அவங்களோட ரிசர்ச் பர்பஸ்க்காக ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இட்ஸ் டோட்டலி உங்க பேர், இந்த டீடைல்ஸ், ஃபோன் நம்பர்லாம் கேட்காது. வெறும் வந்து இட்ஸ் அனானிமைஸ்டு டேட்டா தான். ஸோ அதனால அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஸோ எந்தெந்த குரூப்லலாம் வந்து அந்த ரிசர்ச்க்கான அந்த கூகுள் ஃபார்ம் போட்டாங்களோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் அவுட்கம்ஸை மெஷர் பண்றதுக்கு நேஷனல் அசஸ்மெண்ட் சர்வே, பிரைவேட் செக்டர்ல நம்ம ஏசர் அப்படிங்கிற சர்வே வந்து பிரதம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வந்து எடுப்பாங்க. எஜுகேஷன் அவுட்கம்ஸ் வந்து இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ ஏசர் பத்தி எப்பவுமே எக்கனாமிக் சர்வேல ஏசர் பத்தி தான் பேசுவாங்க. ஏசர்ல இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஏசர் பத்தி பேசல. ஸோ கவர்மெண்டோட சர்வேயோட டேட்டாவை தான் இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏசருங்கிறது இட்ஸ் வெரி ஃபேமஸ் ரெப்யூட்டட் சர்வே. ஏசர் சர்வே பை பிரதம் அப்படிங்கிற என்ஜிஓ. ஸோ 2001ல இருந்து என்சிஆர்டி என்ன பண்றாங்கன்னா, நேஷனல் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் சர்வே. ஆக்சுவலி ஸ்கூல்லலாம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, என்ஏஎஸ் டெஸ்ட்னே ஒன்று வைப்பாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம். இது என்னதுன்னா, சும்மா இந்த டெஸ்ட் வந்து எதுக்குன்னா, எஜுகேஷன் அவுட்கம்ஸ் எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்காக என்ஏஎஸ் டெஸ்ட்னு வைப்பாங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க.
செலக்டிவா கூட்டு தான் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அது மூலமா ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்க என்சிஆர்டி டு ஐடென்டிஃபை தி எஜுகேஷனல் அவுட்கம்ஸ். இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற இந்த சர்வேல ஒரு டெஸ்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெஸ்ட் கொடுத்து அதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களும் அப்படிங்கறத வச்சுட்டு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இருந்து பராக் அப்படிங்கிறதுக்கு மாறுறாங்க. ஸோ நாஸ் டு பராக் அப்படிங்கிறது போனோம். ஸோ பராக்குங்கிறது என்ன அப்படின்னா அது இன்னொரு சர்வே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல வேர்ட்ஸ் கிடைக்கல போல, அதனால இங்கிலீஷ்லயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ராஷ்டிரிய சர்வேக்ஷன் நெக்ஸ்ட்ல சேர்த்துக்கிட்டாங்க. ராஷ்டிரியனா நேஷனல், சர்வேக்ஷன்னா சர்வே. ஸோ நேஷனல் சர்வே ஃபார் ஸ்கூல் எஜுகேஷனோட அசஸ்மெண்ட், அதான் வந்து பராக்கு. ஸோ இது வந்து மாடர்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்வே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் எந்த அளவுக்கு எஜுகேஷன் அவுட்கம்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மெஷர் பண்றதா இந்த பராக்கோட கோல். இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எவாலுவேட் தி எஜுகேஷனல் லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் கம்பிடன்சி அண்ட் ஹோலிஸ்டிக் ப்ராக்ரஸ் அக்ராஸ் கிரேட்ஸ் அண்ட் பாலிசி கரிக்குலம். ஸோ இப்போ இதுல கண்டுபிடிக்கிறாங்க, ஓகே இதுல இந்த பிரச்சனை இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் அவனுக்கு வந்து மேக்ஸ் இன்னும் வரல, அவன் 5ஆம் கிளாஸ் படிச்சாலும் இன்னும் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்க தெரில, 8ஆம் கிளாஸ் வந்து டிவிஷன் வந்து இன்னும் சரியா பண்ண தெரில, 10 டேபிள்ஸ் 8 டேபிள்ஸ் சொல்ல தெரில, இந்த மாதிரி வரும்ல. உண்மையா சொல்றேன், உண்மையிலே ரிப்போர்ட்ல இப்படிதான் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிவிஷன் தெரில, அந்த மாதிரி தான் அதுல சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சானா அதை அடுத்து சரி பண்ணணும். எங்கெங்கெல்லாம் மார்க் குறைஞ்சிருக்கும் அந்த ஏரியாவெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்க வந்து இந்த கேந்திராவை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வித்யா சமீக்ஷா கேந்திரா. இந்த வித்யா சமீக்ஷா கேந்திரா அப்படிங்கிற இதை ஆரம்பிச்சு டு டிரான்ஸ்லேட் திஸ் அசஸ்மெண்ட் இன்சைட்ஸ் இன்டு சஸ்டெயின்ட் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் பேக்வர்டா இருக்கோ அந்த ஏரியால இந்த கேந்திராவை ஆரம்பிச்சு அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் அங்கே இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சென்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த கேந்திரா வந்து இட் வில் சப்போர்ட் தி ஸ்கூல்ஸ் இன் தட் ஏரியா டு இம்ப்ரூவ் தி எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ரெகுலேட்டட் மாடல் ஆஃப் எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்கூல். இதுக்குள்ள பராக்குள்ள அடுத்து என்ன பண்றாங்க, ஒன்னு வந்து டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன். ஸோ கவர்மெண்டோட இன்ஸ்பெக்டர்ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்ஸோ போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணாம தேர்ட் பார்ட்டியில நம்ம பிரைவேட் ஏஜென்சிஸ் மூலமா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போயிட்டு ஆடிட் பண்ண போறாங்க. ஆடிட் பண்ணி அசஸ் பண்ண போறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸரே போய் ஆடிட் பண்ண என்ன பண்ணுவாரு, சார் பாத்துக்கலாம் சார் நம்ம சார் சார் அவங்க வந்து ஒரு சமோசா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உண்மையா அப்படிதான் நடக்குது. ஸோ அப்போ வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் வந்து கொண்டு வராங்க. அப்போ அவங்க பணம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா கவர்மெண்டே போய் ஆடிட் பண்றதுனால பியூரோக்ராட்டிக் ஹசார்டு வந்து ஹேசில் வந்து இருக்கு, அது வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. ஸோ எம்பேனலிங் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸை வச்சு பெஞ்ச் மார்க்ஸை ரெடி பண்ணி அந்த பெஞ்ச் மார்க் இருக்கான்னு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ கவர்மெண்டே போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் பண்றதோட தேர்ட் பார்ட்டி அசஸ்மெண்ட் வந்து பராக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ அப்போதான் ஜென்யூனான அசஸ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஃபங்க்ஷன்ஸ் தான், ஃபீச்சர்ஸ் தான் பராக் அப்படிங்கிறது. ஸோ பராக்குங்கிறது பிலிம்ஸ்ல கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்வயம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எதுக்கு, இது ஒரு பிவைக்யூல இருக்கு. ஜஸ்ட் ஸ்கீம் நேம் கொடுத்துட்டு இது எதுக்குன்னு கேட்பாங்க. அப்போ பராக் அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது கேட்கலாம். பீல ஆரம்பிக்கிற மாதிரியே இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும், ஆனா வந்து இது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. ஸோ பராக் ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் இந்த போஸ்ட் பேண்டமிக் ஸ்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுல முக்கியமான ஒன்று ட்ரெண்ட் பார்க்குறோம். ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னா நம்ம இந்த முதல் 5 வருஷம், இந்த முதல் 5 வருஷத்துல 40% தான், 44% தான் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு இருக்கு. அந்த 44% யாரோட எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா வென் மதர் இஸ் எஜுகேட்டட். அந்த குழந்தைங்களோட அம்மாக்கள் எஜுகேட்டடா இருக்கிறப்போ அந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா வென் மதர் இஸ் நாட் எஜுகேட்டட். ஸோ உமன் எஜுகேஷனோட ரோல் பத்தி சொல்லுவாங்களா, வென் யூ எஜுகேட் உமன் எஜுகேட் ஜென்ரேஷன் அப்படின்னு அந்த கோர்ட்டுக்கு வந்து வர மாதிரி வந்து ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் என்ட்ரி. ஸோ ஏஜ் ஆஃப் என்ட்ரியில ஏகப்பட்ட மிஸ்மேட்ச் இருக்கான். இப்போ 3 வயசுல ப்ரீகேஜி சேரணும், அப்போதான் 6 வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர முடியும். அந்த கணக்குல சேர்க்காம முன்ன பின்ன மாத்தி மாத்தி சேர்த்துறாங்களாம். வயசை ஏற்றி வயசை குறைச்சி. இங்கே நிறைய பேர் இருப்பீங்க ஸ்கேம் டேட் ஆஃப் பர்த் சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி சேர்த்து விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா சின்ன வயசுல பெரிய ஸ்டாண்டர்ட் போறப்போ அவங்களுக்கு எஜுகேஷனை கிராஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. ஸோ ஆனா வந்து பெரிய வயசுல சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்தா நல்லா படிச்சிடுறாங்க. இப்போ 8 வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க, தே ஆர் பெட்டர். அந்த மாதிரி வந்து ஒரு மிஸ்மேட்ச் வந்து இதுல சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா. 43% ஆஃப் மதர்ஸ் வித் சில்ட்ரன் ஆஃப் தி ஏஜ் குரூப் 3 to 8 had no schooling. ஸோ 48% ஆஃப் தி மதர்ஸ்க்கு வந்து ஸ்கூலிங்கே இல்லை. இப்போ அது வந்து 24 குறைஞ்சிருக்கு. எஜுகேட்டட் மதர்ஸ் இருக்கிற பசங்க தான் அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கு போறாங்க, ப்ரீகேஜிக்கு போறாங்க. இல்லைன்னா ப்ரீகேஜிக்கு அனுப்புறது இல்லை. ப்ரீகேஜிக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் எல்லாம் எஜுகேட்டட் பேரண்ட்ஸா தான் இருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது.
நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்லிங். ஸோ இப்போ அடுத்தது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி பேசுறது என்ன அப்படின்னா ஒகேஷனல் எஜுகேஷன் அட் ஸ்கூல் லெவல். ஸோ ஸ்கூல்லேயே நம்ம ஸ்கில்லிங் வந்து ஆரம்பிக்கணும், காலேஜ் முடிச்சுட்டு ஆரம்பிக்கக்கூடாது. ஸ்கூல்லேயே ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. 12th 11th 12th அது ஒரு குரூப்பே இருக்கு, ஒகேஷனல் குரூப் அப்படின்னு. அது வந்து கேவலமா பார்ப்பாங்க. அது ஏதோ அதுவும் ஒரு ஸ்கில் தான், அதுவும் ஒரு ஸ்ட்ரீம் தான், எல்லாமே ஒரு படிப்பு தான். அந்த பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்லேயே இருக்குல்ல, அது எதையோ ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸே அப்படிதான் பார்ப்பாங்க. நான் மக்களை பத்தி பேசல, படிப்பு சொல்லி கொடுக்குற நீங்களே அந்த லட்சணத்துல தான் இருக்கீங்கன்னா அப்புறம் எங்க இருந்து இதெல்லாம் மாறுறது? அப்புறம் எங்க இருந்து ஸ்கில்லிங் ஆகுது? இப்போ சைனாவோட இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் ஒகேஷனல் எஜுகேஷன் தான். 6ஆம் கிளாஸ்லேயே ஆரம்பிக்கிறாங்க, நம்ம 11th தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது காரணம் என்னதுன்னா ஸ்கூல்ல இருந்து ஸ்கில்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்கில்லிங் வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து சொல்லும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து மெயினா வந்து இதுக்கு ஒரு டேட்டா வந்து சொல்றாங்க, அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் தி ரிஸ்க் ஆஃப் டிராப்பிங் அவுட். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒய் வந்து இந்த 14 to 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல 8th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் டிராப் ஆறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒன்று வந்து மேஜர் ரீசன் வந்து டு சப்ளிமெண்ட் தி ஹவுஸ் ஹோல்ட் இன்கம். சைல்ட் லேபரா அவங்க போயிடுறாங்க, சம்பாதிக்கணும்னு போயிடுறாங்க, அதான் மேஜர் ரீசன். அடுத்த ரீசன் வந்து டு அட்டன் டொமஸ்டிக் கோர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பாய்ஸ்க்கு அது ரீசனா இருக்கு, மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ்க்கு இது ரீசனா இருக்கு. வீட்டு வேலை அண்ட் வீட்டில் வந்து தம்பி தங்கச்சியை பார்த்துக்கணும், இல்லை வயசானவங்களை பார்த்துக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் ஏதாவது மேனுவல் ஒர்க்கில் இருப்பாங்க, அப்போ இவங்களை பார்த்துக்க சொல்லிடுறாங்க. ஸோ எஜுகேஷன் இட் நாட் நெசசரியா அப்படிங்கிறது எனக்கு படிக்கிறப்ப ஷாக்காக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அவேர்னஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அவேர்னஸ் வந்து இன்னும் வந்து கம்மியாக இருக்கு பல ஏரியாவில். ஸோ இதில் நம்ம நோட் பண்ணிக்கலாம், டு சப்ளிமெண்ட் தி இன்கம் அண்ட் டு அட்டெண்ட் தி டொமஸ்டிக் கோர்ஸ். இதுக்கு தான் வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ பிஎல் அண்ட் எஃப்எஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நியர்லி 2 crore adolescents. ஸோ 14 to 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல 24 கோடி பேர் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல. அதுல 2 கோடி பேர் வந்து தே ஆர் அவுட் ஆஃப் ஸ்கூல், ஒன்லி 0.97% ஆஃப் 14 to 18 ஹேவிங் தி இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கில்லிங். இதுல 2 கோடி பேர் வந்து ஸ்கூல் அவுட் வெளியே இருக்காங்களா? இப்படி இருக்கிற இந்த ஏஜ் குரூப்போட அவுட் ஆஃப் ஸ்கூல் ரேஷியோ 2 crore. இதுல எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஸ்கில்டா இருக்காங்க, சம் சார்ட் ஆஃப் ஸ்கில்லிங் இருக்கு அப்படின்னு பார்த்தா 0.97 தான் இருக்கு. ஸோ அப்போ 14 to 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கிற இந்தியன் சில்ட்ரன் இன் ஜென்ரல் ஒன்லி 0.97% தான் ஏதாவது ஒரு ஸ்கில்ல தெரிஞ்சிருக்காங்க. ஸோ ஐ மீன் எல்லாருமே சொல்றேன், ஆல் தி ஏஜ் குரூப். ஏன்னா ஸ்கூல்ல ஸ்கில்லிங் ஆக்டிவிட்டியே கிடையாது, வெறும் வந்து 4-5 சப்ஜெக்ட் தானே, ஸ்போர்ட்ஸ் கூட என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வெறும் 5 சப்ஜெக்ட் தான், அதுதான் வந்து ஒரே ஃபோக்கஸா இருக்கு. ஸோ இதுல வந்து இதுல வந்து என்னதுன்னா இவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கில்லிங் வந்து கிடைச்சிருக்கு, 92% எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ அப்போ இந்த கேப்பை தான் வந்து நம்ம ஒகேஷனல் எஜுகேஷன்ல ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒகேஷனல் எஜுகேஷன் இன் ஸ்கூல் பத்தி நம்ம ஸ்கில்லிங் நடத்துறப்போ நான் நடத்துறேன் இன்னைக்கு கடைசி சாப்டர். நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல்ல இருக்கிற இஷ்யூஸ் வந்து புரிஞ்சிச்சா? இப்போ நீங்க ஸ்கூலிங் பத்தி எழுதுறப்போ ஒகேஷனல் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல்லயும் வந்து நம்ம ஸ்கில்லிங் ஆக்டிவிட்டிஸை கொண்டு வரணும், மேனுஃபேக்சரிங்க்கு சர்வீசஸ்க்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் வந்து கொண்டு வரணும். இப்போ கம்ப்யூட்டர் குரூப் மட்டும்தான் கம்ப்யூட்டர் லேபுக்கு போறாங்க, கம்ப்யூட்டர் லேபுங்கிறது எல்லாரும் போகணும், அந்த ஒரு மைண்ட் செட்டை இன்னைக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த நம்பர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இன்னொன்று, கம்ப்யூட்டர் லேப்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்லி தரணும், பெயிண்ட் சொல்லி கொடுக்கூடாது, சரியா? அதுதான் வந்து எங்க ஸ்கூல்ல சின்ன 7th 8th தான் பெயிண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம், பட் சொல்றேன். ஸோ த நம்பர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா வந்து எத்தனை காலேஜ் இருக்குன்னா 70,000 காலேஜஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ 51,000ல இருந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 20,000 ஆட் ஆகி 70,000 வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரீமியர் காலேஜஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயே ப்ரீமியர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா ஐஐடி ஐஏஎம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 23 ஐஐடி, 21 ஐஏஎம்ஸ் அண்ட் 20 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், எய்ம்ஸ் காலேஜஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஐஐடி வந்து இப்போ 2 இன்டர்நேஷனல் கேம்பஸே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம ஊர் ஐஐடி ஃபாரின்ல பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜன்சிபார்லையும் அபுதாபிலையும் தே ஹவ் ஸ்டார்டட் அ பிரான்ச். ஸோ ஐஐடிஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஐஐடிஸ் ஹாஸ் இம்ப்ரூவ்டு. அதுதான் வந்து நம்ம இதில் வந்து நோட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 4.3 crore 4.4 crore. ஸோ 4.4 crore ஆல்மோஸ்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 29.5. 27 இருந்தது, இப்போ 29 ஆயிருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 27 இருந்தது, இப்போ 29 ஆயிருக்கு. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நம்ம முதல் 4 லெவலுக்கு பார்த்தோம்ல, அது வந்து 8th அப்புறமாவே குறைய ஆரம்பிக்குது. ஹையர் எஜுகேஷன் காலேஜுக்கு போறப்ப எத்தனை பேர் போறாங்க?
நமக்கு என்ன தோணுதுன்னா இந்தியாவில் எல்லாருமே இப்போ இந்த ரூம்ல இருக்க எல்லாரும் காலேஜ் போனவங்க தான், நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் காலேஜுக்கு தானே போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அர்பன் ஏரியாவில் இருக்கோம், ஆர் கொஞ்சம் எஜுகேஷன் அவுட்கம்ஸ் நல்லா இருக்க ஸ்டேட்ல இருக்கும். அதனால அந்த ஒரு ஃபீலிங்ல நமக்கு இருக்கு. நம்ம ஊர்ல 50%, ஆனா இந்தியாவோடது 29% தான். ஸோ அப்போ வந்து தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50. அப்போ அதனால நமக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. பட் இந்தியாவோடதுல 29% தான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜுக்கே சேர்றாங்க. அதுதான் வந்து நம்மளோட டேட்டா. தட்ஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நாட் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு காலேஜ். ஸோ இதை நம்ம அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு தான் அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இது எதுக்குன்னா ரிசர்ச்சை வந்து காலேஜில் கொண்டு வருது. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஹையர் எஜுகேஷன்ல ஒரு முக்கியமான கோலே என்னதுன்னா ரிசர்ச் தான். ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ டு பில்ட் தி R&D கெப்பாசிட்டி, இதை பத்தி நம்ம நேத்திக்கே பார்த்தோம் அனுசந்தன் பத்தி. அதுக்கப்புறமா வந்து மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அதை வந்து கொண்டு வராங்க. மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம்ல இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனையும் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன், இப்போ நிறைய காலேஜஸ் வந்து சிங்கிள் டிகிரிஸ் தான் கொடுக்குறாங்க, சிங்கிள் ஸ்பெஷலைசேஷன் தானே தராங்க. அது எல்லாத்தையும் மல்டி டிசிப்ளினரியா மாத்துறதுக்காக அவங்களால இமீடியட்டா மாத்தணும்னா ஒரு ஃபண்டிங் வேணும். அது இந்த ஸ்கீம் மூலமா தராங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிற காலேஜ் மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு ஸ்கீம்ஸ் கோர்சஸ் கொடுக்கறதுக்கு மாறணும்னா இந்த ஸ்கீம்ல இருந்து ஃபண்டிங் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் லேட்டஸ்டா கவர்மெண்ட் வந்து விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் பில் அப்படிங்கிற பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னதுன்னா எஜுகேஷன் கமிஷன். ஸோ இவங்க யாருன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனையுமே ரெகுலேட் பண்ற சீஃப் ரெகுலேட்டரை வந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ நமக்கு வந்து ஹியூமனிட்டிஸை பார்த்துக்கிறதுக்கு யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் இன்ஜினியரிங்கை பார்த்துக்கிறதுக்கு ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் AICTE இருக்கு. அப்புறமா டீச்சர்ஸ் எஜுகேஷன் பார்க்கறதுக்கு நேஷனல் கவுன்சில்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இருக்கு. இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வந்து மர்ஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு 8 மணிக்கு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், இப்பயே கொடுத்துட்டீங்க. சூடா இருக்கா? அப்படியா? சரி, 8 மணிக்கு எனக்கு இன்னொன்னு வேணும். இல்ல முடிச்ச உடனே குடிக்கிறதுக்கு மைக்ல இருக்கணும், மறந்துட்டேன். ஸோ இது என்னதுன்னா அதெல்லாம் இப்ப என்னதுன்னா மூணுமே தனித்தனியா இருக்குல்ல, மூணுத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு பாடி கீழே கொண்டு வராங்க. அதுதான் வந்து இந்த அதிஷ்டான். விக்சித் பாரத்கான தேவைப்படுற சிக்ஷாவை கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்தானம், அதுதான் வந்து அதிஷ்டான். ஸோ அபெக்ஸ் பாடி தட் வில் ஹேவ் 3 கவுன்சில்ஸ். இது கீழே வந்து 3 கவுன்சில்ஸ் இருக்கு. ரெகுலேட்டரி கவுன்சில்ஸ், அக்ரிடேஷன் கவுன்சில் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில். ஸோ ஒன்று வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டாண்டர்டை செட் பண்ணுது. ஒரு காலேஜ் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது அக்ரிடேஷன் கவுன்சில். இந்த காலேஜுக்குலாம் வந்து ஒரு அக்ரிடேஷன் கொடுப்பாங்கல்ல, NAC அப்படிங்கிறது அது. அடுத்து வந்து ரெகுலேட்டரி கவுன்சில். ரெகுலேட்டரி கவுன்சில்னா காலேஜஸ்க்கான ரூல்ஸ் ரெகுலேஷன், UGC இதனால பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ரெகுலேட்டரி கவுன்சிலுக்கு போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து 3 கவுன்சில்ஸை கொண்டு வந்து தே ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவைஸ் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இது இப்போதான் போன மான்சூன் செஷன், விண்டர் செஷன்ல தான் கொண்டு வந்தாங்க இந்த பில்ல. இட் வில் ரீப்ளேஸ் தி ஃபிராக்மெண்டட் ஓவர்லாப்பிங் ரெகுலேஷன்ஸ் அண்ட் யூனிஃபைட் டெக்னிக்கல் ட்ரிவன் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து இது வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன் தட் ஆஃபர்ஸ். இப்போ என்னதுன்னா இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமியாக்கும் வந்து நம்ம கொலாபரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் நம்ம வந்து ரிசர்ச் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிராஜுவேட்டுக்கும் வந்து ஸ்டெம்லாம் வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து டெக்னிக்கலான ஏரியா. இதுல வந்து விவரம் படிச்சிருக்கணும், சும்மா மனப்பாடம் பண்ணி எல்லாருக்கும் பாஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டியை நல்லா புரிஞ்சு படிச்சு எம்ப்ளாயபிலிட்டி அதிகப்படுத்துற மாதிரி நம்ம அதோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அதில் நிறைய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கு. ரீசன்ட் டேட்டா ஷோஸ் தேர் இஸ் a significant gap between the industry requirements and industry ready institutes in India. ஸோ இண்டஸ்ட்ரி என்ன கேட்குது, ஆனால் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ன ஸ்கில்ஸ் கொடுக்குதுங்கிறதுல ஏகப்பட்ட கேப்ஸ் இருக்கு. 75% ஆஃப் இந்தியாஸ் காலேஜஸ்ல வந்து இண்டஸ்ட்ரி ரெடினஸே இல்லை. தே லேக் இண்டஸ்ட்ரி ரெடினஸ். ஸோ இண்டஸ்ட்ரி கேட்குற மாதிரி விட்டு கொடுக்க மனசு வரல. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில்ஸை வந்து இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. இது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ரேட்டா வச்சு 100% பிளேஸ்மெண்ட், அதாவது 75 to 100% இதான் வந்து கிரைட்டீரியா எடுத்துக்கிறோம். இந்தியாவில் 75 to 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்கிற காலேஜஸ் வந்து 16% தான். ஆனால் எல்லாரும் பேனர்ல போட்டுப்பாங்க, அது வேற விஷயம், அது வேற டிபார்ட்மெண்ட், அது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு ஹேபிட் இந்த பேனர் அடிக்கிறது. ஆனா வந்து ரியாலிட்டி டேட்டா என்ன அப்படின்னா 76 to 100% வந்து
பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சிருக்கிற காலேஜஸ் இந்தியாவில் 16% தான். இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஏன்னா எம்ப்ளாயபிலிட்டியே இல்லை. அப்போ இதுதான் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இது சரிப்படுத்தினாதான் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், காலேஜஸ்ல இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷனோட குவாலிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அப்போ வந்து டெக்னிக்கலி எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில என்ன தேவைப்படுது, அந்த ஸ்கில்ஸ் காலேஜ் கொடுக்கணும்னு சொல்றோம். அப்போ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டீச் பண்றதுக்கு நம்ம இந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்றோம்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில என்ன இருக்கோ அந்த வேலை செய்யற அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ அக்ரிகல்ச்சர் பத்தி உங்களுக்கு நடக்கணும்னா MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல இருந்தே ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நாங்க கிளாஸ் எடுக்க வைக்கிறோம், அந்த மாதிரி. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ அக்ரிகல்ச்சர் பத்தின டெப்த் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டரா புரியும். நான் இது நல்ல விஷயமா தான் சொல்றேன். இட்ஸ் அ வெரி குட் திங் தட் அவர் வந்து நல்லா எடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். நான் இன்னும் வீடியோ பார்க்கல. அக்ரிகல்ச்சர் பத்தி சூப்பரா அவர் டிஸ்கஸ் பண்ணதா எல்லாரும் சொன்னாங்க. ஐ ஹேவ் டு சீ தட். ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இந்த POPங்கிற கான்செப்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் கேட்டகரி இவங்க யாருன்னா, இவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல், இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ். அவர் வந்து காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரா வந்து கிளாஸ் எடுப்பாரு. ஸோ அப்போ அவர் வந்து ஸ்கில் கொடுக்குறப்போ இண்டஸ்ட்ரியில என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து அவரால் டெலிவர் பண்ண முடியும். அவரை வச்சு ஸ்பெஷல் செஷன்ஸ் வந்து போட்டு வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இது மூலமா வந்து ஃபேக்கல்டி ரிசோர்சஸ், நிறைய காலேஜஸ்ல ஃபேக்கல்டி இல்லைல்ல, அதுவும் பிரிட்ஜ் ஆகும். பிளஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபேக்கல்டி வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. அதுக்கு பேர் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி நான் பேசுறப்போ ஒன்று சொல்லணும். தமிழ்நாட்டில் நம்ம இருக்கும்போது அது ஃபுல்லாவே கெட்டதுங்கிற மாதிரி ஒரு இமேஜிங்க உருவாக்கி இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அதுல 3 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிற ஒரு லைன்ல தான் பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த ஒரு லைன் அதுல இருக்கிற பிரச்சனைனால புது கல்விக் கொள்கையை வந்து புறக்கணிப்போம் அப்படிங்கிறது இட் ஷுட் நாட் பி அ ரைட் அப்ரோச், அட்லீஸ்ட் ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ நம்ம வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில எத்தனை ஹைலைட்டிங் குட் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அதுல ஹைலைட் பண்ற மாதிரியான நல்ல ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு NEPல. ஸோ அதுல வந்து இப்போ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் மேப் ஐஸ்டம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இது ஆரம்பிக்கணும்ட்டு 2017 எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது இந்தியாவில இப்போ இருக்கு. இதுதான் வந்து எக்கனாமிக் சர்வேயோட ஒரு கோல். இப்படிதான் வந்து நான் எழுதணும்னு சொல்றேன். என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறது. இது என்னதுன்னா, பெரிய பெரிய காலேஜஸ்ல IIT IIM எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கா ஒரு லேப் கட்டணும்னா கோடிக்கணக்கா செலவாகும். இப்போ எங்க காலேஜ்ல ஒரு லேப் இருந்தது, 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கட்டினாங்க. யாரும் பயன்படுத்திக்கல. ஃபைனல் இயர்ல நாங்க ஒரு 3 பேர் இருந்தோம். நாங்க 3 பேர் தான் அங்க போய் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி லேப் எல்லாம் எல்லாராலையும் 3 கோடி போட்டு லேப் எல்லாம் கட்ட முடியாது. எங்க காலேஜ்ல ஏதோ செலவு பண்ணி கட்டி வச்சிருந்தாங்க, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா எல்லா காலேஜஸாலையும் அப்படி போட முடியும். IIT எல்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி 300 கோடியிலலாம் லேட்டஸ்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த லேப் ஃபெசிலிட்டிஸை மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த ஐஸ்டம். நீங்க ஒரு ABP இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ்ல நீங்க இருக்கீங்க. அங்கிருந்து நீங்க வந்து உங்க காலேஜ்ல நிச்சயமா அது இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்க இருக்கிற உங்களுக்கு இந்த லேப் ஃபெசிலிட்டி வேணும்னா IIT கிட்ட இந்த லேப் இருக்குமா, அவங்க அந்த ஃப்ரீ டைம் அதில் போட்டிருப்பாங்க, ஸ்லாட் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரீ டைமை நீங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு நீங்க போய் ஒரு 2 மணி நேரம் அதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது ஷேரிங் தி லேட்டஸ்ட் இனோவேஷன் அண்ட் R&D ஃபெசிலிட்டிஸ் வித் அதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா IITல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் காசுல கட்டினது. ஸோ அப்போ அது பொது சொத்து. ஸோ அப்போ அந்த பொது சொத்து எல்லா மக்களுக்கும் தான், வெறும் வந்து IIT ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றது தான் இதோட இன்னொரு டைமென்ஷன். ஸோ அதை கொண்டு வரதுக்கு தான் ஐஸ்டம் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது மூலமா நீங்க ஒரு ஹையரிங்ல வாடகைக்கு எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து இதோடைய ஐடியா. The portal connects the researchers with the resources by enabling them to access the existing publicly funded facilities. Private SRMல போய் நீங்க கேட்க முடியாது. IIT IIM மாதிரியான பப்ளிக் காலேஜஸ் நம்ம கேட்க முடியும். Prestigious indigenous technology டெவலப்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் கொலாபரேஷன். இது கொண்டு வரணுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் எக்கனாமிக் சர்வேல படிச்சிருக்கோம். 17-18 தான் நான் நினைக்கிறேன். அதுல தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐஸ்டம்னா என்ன, இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த R&Dக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை நம்ம கவனிக்கணும். அடுத்து வந்து இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். நியூ எஜுகேஷன் பாலிசியில அடுத்து கொண்டு வந்த முக்கியமான ஃபீச்சர் வந்து ஃபாரின் எஜுகேஷன். ஸோ அப்போ இந்தியாவில் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை இறக்கணும் அண்ட் இந்தியன் யூனிவர்சிட்டிஸும் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸும் கொலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கோல் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கு.
இதை பற்றி எடிட்டோரியல்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆஸ் லேட்டஸ்ட்டாக 196ல் பண்ணியிருக்கோம். அதுவே நான் 3வது வாட்டி பண்ணது, பட் 196 தான் லேட்டஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் தான். ஒன்று வந்து பிரெயின் ட்ரெயினை கட்டுப்படுத்துறது. இவன் ஒன்று படிக்க ஃபாரின் போயிட்டா அப்படியே போயிடுறான், வரமாட்டான். இது ஒரு பிரச்சனை. அப்போ இந்தியாவோட பிரெயின் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கு. இது வந்து ஒரு டைமென்ஷன்ல நம்ம பார்க்குறோம். அடுத்த டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னா, இப்படி கொலாபரேஷன் வரும்போது அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிட்டியும் கல்ச்சரும் சிஸ்டம்ஸும் இந்தியாவுக்கு வரும். அது மூலமா நம்மளோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ பிரெயின் ட்ரெயினை கட் பண்றதும் நடந்துரும், அண்ட் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டும் அதிகமாகும். அண்ட் அஃபோர்டபிலிட்டி, நீங்க ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா 20 லட்சம் 30 லட்சம் மினிமம், பேர் மினிமம் ஆகும். அது நீங்க இந்தியாலே அது உங்களுக்கு அவைலபிளா இருந்தா இன்னும் கம்மி விலையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இங்க கேபிடேஷன் ஃபீஸே அவ்வளவுதான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம், பட் நான் சொல்றேன், நான் நார்மல் டியூஷன் ஃபீ வச்சு கம்பேர் பண்றேன். மெடிக்கல் எஜுகேஷன்லாம் கோடிகள்ல போகுது. ஸோ அதெல்லாம் யார் கட்டுப்படுத்த போறான்னு தெரியல. ஸோ யூஜிசி issued தி ரெகுலேஷன்ஸ் ஆன் அகாடமிக் கொலாபரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஃபாரின் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் 2022. அதுதான் வந்து எனேபிளிங் தி இந்தியன் ஹையர் எஜுகேஷன் டு ஆஃபர் ட்வின்னிங். ஸோ என்னதுன்னா, அவங்களோட ஒரு பிரான்ச் இங்கே, இவங்களோட பிரான்ச் அங்கே, அந்த மாதிரி. இல்லைனா வந்து ஜாயிண்ட் டியூவல் டிகிரி, ரெண்டு, ஒரு வருஷம் இங்கே படிப்பீங்க, ஒரு வருஷம் அங்கே படிப்பீங்க, திரும்ப ஒரு வருஷம் இங்கே படிப்போம். அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸும் கொண்டு வருவாங்க இதில். டியூவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனில் 100% FDI நம்ம ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. நேற்றுக்கு வந்து நம்ம ஸ்பேஸில் ஓப்பன் பண்ணதான் பார்த்தோம். 100% ஒரு செக்டர், 74% ஒரு செக்டர்னு. எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன்ல 100% FDI வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதான் சொல்றேன், இன்னைக்கு FDI வந்து பிளாக் பண்ண செக்டரே ஒன்று கிடையாதுல்ல. ஐ மீன் கவர்மெண்ட்டுக்கு ரிசர்வ் ஆயிருக்கிறதுங்கிறதே ஒன்று இல்லை. அண்டர் 15 ஃபாரின் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே ஹவ் ஆல்ரெடி செட் அப் தேர் கேம்பஸஸ் இன் இந்தியா. நேற்று கிஃப்ட் சிட்டிலே 2 இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆஸ்திரேலியால இருந்து ஃபாலோ பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து அடுத்து வந்து டேட்டா கொடுக்குறோம். இது வந்து ஆல்ரெடி எடிட்டோரியல் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தான், பட் எக்கனாமிக் சர்வே சார்பா அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும். 2001ல 22 லட்சம் இந்தியன்ஸ் வெளியே படிச்சாங்க. இப்போ 69 lakhs இந்தியன்ஸ். நம்பர் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் அப்ராட் வந்து 69 lakhs வெளியே படிச்சுட்டு இருக்காங்க. இதுல லார்ஜஸ்ட் எந்த நாட்டுக்கு போறாங்கன்னா USA, கனடா, UK. இவங்க தான் டாப் 3. இங்க 3 அட்மிஷன் கிடைக்கலன்னா அடுத்துக்கு வருவாங்க. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனிக்கு வருவாங்க. ஆனால் எல்லாரும் எய்ம் பண்றது USA, கனடா, UK தான். இந்தியா இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோர்ஸ் கண்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி வெளியில போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல வி ஆர் தி லார்ஜஸ்ட். ஸோ இது 1:28 ரேஷியோ என்ன அப்படின்னா, 28 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வெளியே போய் படிக்கிறாங்கன்னா ஒருத்தர் தான் வெளியே இருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கிறாங்க. இப்போ இந்தியாவை வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் டெஸ்டினேஷனாக பார்க்குறாங்களே, நிறைய ஆப்பிரிக்கன் நாடுகள், ஏஷியன் நாடுகள், சவுத் ஏஷியன் நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கிறாங்க. அதுதான் 1:28. 28 பேர் வெளியே போனால் ஒருத்தன் உள்ள வரான், இந்தியாவில் வந்து படிக்க வரான். ஸோ இது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாலையும் மெடிவல் இந்தியாலையும் ரிவர்ஸாக இருந்துச்சு. எல்லாரும் இந்தியாவுக்கு தான் வந்து படிச்சுட்டு போனாங்க. நலந்தா, விக்ரமசீலா, தக்ஷிலா, இந்த மாதிரி காஞ்சிபுரம், இங்கெல்லாம் வந்து வி ஹேட் தி கிரேட்டஸ்ட் எஜுகேஷன் சென்டர்ஸ். அண்ட் சங்கம் பீரியட்ல மதுரை. ஸோ இது வந்து நம்ம ரேஷியோ வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஆனுவல் அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸ், இது மூலமா வந்து 3.4 பில்லியன் ரெமிட்டன்சஸ் வந்து வெளியே வந்து நமக்கு போகுது. எஜுகேஷனுக்காக நமக்கு அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸா போகுது. ஸோ இன்பவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வெளிநாட்டுல இருந்து எத்தனை பேர் இந்தியாவுக்கு வராங்கன்னா 49,000. அதான் வந்து கரண்ட் டேட்டா. 49,000 ஃபாரினர்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் இந்தியா compared with 22 lakhs who are gone outside. So 69 lakhs. ஸோ அப்போ இந்தியா வந்து ஒரு குளோபல் எஜுகேஷன் ஹப்பா மாத்துறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும். ஆனால் இதில் எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, வெறும் வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி இந்தியாவில் வந்து ஒரு டிகிரி கொடுக்கறதுனால மட்டும் அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியாது. அதை தாண்டி இன்னும் நிறைய பண்ணணும். ஸோ எல்லா வேலையும் அந்த டிகிரி கூட அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு சம்மர் ஸ்கூல்ஸ், சம்மர் கேம்ப்ஸ் மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது, செமிஸ்டர் மட்டும் அப்ராட்ல படிக்கிற மாதிரியான மாடியூல்ஸ், ஒரு செமிஸ்டர் மட்டும் நீங்க 5வது செமிஸ்டர் மட்டும் லண்டன்ல படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணலாம். அது கவர்மெண்ட்டே எல்லா செலவும் எடுத்துக்கணும். அப்படி நல்லா இருக்கும். ஸோ யோகா அண்ட் ஆயுர்வேதிக் கோர்சஸ் வந்து இன்டகிரேட் பண்ணலாம். ஹெரிட்டேஜ் ஸ்டடிஸை வந்து கொண்டு வரலாம். இனோவேஷன் லேப்ஸ், ரூரல் இமர்ஷன்ஸ். ஸோ ரூரல் இமர்ஷன்ஸ்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரூரல் ஏரியாவுக்கு ஒரு எக்ஸ்போஷர். ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணாதான் அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. இதுல வந்து பிரிக்ஸ் நாடுகளையும் குளோபல் சவுத் நேஷன்ஸையும் வந்து நம்ம வந்து இதை வந்து லிங்க் பண்ணணும். அண்ட் இதுல வந்து டூரிசமையும் லிங்க் பண்ணணும். அந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபாரினர் வந்து படிக்கிறாருன்னா அவருக்கு இந்தியன் டூரிசமையும் இன்டகிரேட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து வேரியஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அதை வைடன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக் சர்வேல ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் நீங்க 196 போனீங்கன்னா கதையா பார்த்தோம்.
ஸோ அந்த கதையெல்லாம் போய் பாருங்க. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருதுன்னா அது எழுதுறதுக்கான கண்டென்ட் வந்து அந்த ஒரு எடிஷன்ல இருக்கு. அன்னைக்கு அதான் நம்ம பார்த்தோம். இது ஒன்று பார்த்துட்டாலே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை முடிச்சிடலாம். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா எழுதுறதுக்கு. ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டி இஸ் அன் அதர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இன் மெயின்ஸ் விச் இஸ் நாட் பீன் ஆஸ்ட் இன் தி லாஸ்ட் 3 years. 3 வருஷம் ஆகி இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கல. ஸோ அதனால அது வந்து இட்ஸ் பொட்டன்ஷியல் ஏரியா. ஸோ இதோட நம்ம ஹெல்த் செய்திகளை வந்து எஜுகேஷன் செய்திகளை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஹெல்த் செய்திகள். ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இப்போ எஜுகேஷன்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட் வந்து ஐ கிவன். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஃபுல் டீடைல்ஸும் நான் கொடுத்துட்றேன். சர்வ சிக்ஷா அபியான்ல இருந்து ஆரம்பிச்சு சமகர சிக்ஷா, பிஎம் ஸ்ரீ எல்லாமே அந்த பாக்ஸ்ல இருக்கும். அந்த லெவல்ல நீங்க வந்து படிச்சிருங்க. அண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசியும் பாருங்க. ஆக்சுவலி நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி தான் லாஸ்ட் 3 எக்கனாமிக் சர்வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு வராங்க. இந்த வருஷம் கொஞ்சம் இந்த மாதிரி பேசினாங்க, அவ்வளவுதான். போன வருஷம் பாத்தீங்கன்னா எமோஷனல் லேர்னிங், சோஷியல் அண்ட் எமோஷனல் லேர்னிங் பத்தி ஒரு மாடியூல் வந்து பார்த்தோம். அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஒரு ஃபீச்சர். அதை பத்தி ஒரு தனி அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து we saw about தி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதோடைய ரோலும் அதே மாதிரி இந்த பராக்கோடைய ஃபைண்டிங்ஸும் தான் இந்த வாட்டி வந்து இந்த வாட்டி ஒரு அனாலிசிஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒன்றும் கொடுப்பாங்க. பட் எல்லா வருஷம் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா வருஷம் படிக்க முடியாது. நீங்கள் உங்க படிக்கிறப்ப என்ன இருக்கோ அதுதான் பார்க்க முடியும். நான் வந்து 10 வருஷமா பார்க்கறதுனால பல கதைகள் வந்து தெரிஞ்சு வச்சு அது உங்கள்கிட்ட சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பேர் தான் டீச்சிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர்ல வந்து எம்எம்ஆர், நம்மளோட மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், it has reduced by 86% compared to 1991. So maternal mortality rate na number of mothers who die while delivering the child, அது வந்து maternal mortality rate. அப்புறம் infant mortality rate நம்ம வந்து மூணா பிரிப்போம். infant mortality, under 5 mortality, neonatal mortality அப்படின்னு. under 5 mortality வந்து 78% வந்து குறைஞ்சிருக்கு. neonatal mortality வந்து 54% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட் எத்தனை வருஷம்? 33 வருஷத்துல. அது 1990ங்கிறது 33. சரி, ஓகே, ஆமா, ஆப்வியஸ்லி. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து 37% வந்து குறைஞ்சிருக்கு இந்த பாஸ்ட் 1 decade. 2013ல 40 இருந்தது, இப்போ 25 ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி. இதுல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம 10ஸ்ல தான் இருக்கும், அதாவது 12 இதுல தான் இருக்கும். கேரளா வந்து they have got a single digit with respect to infant mortality. ஸோ பயங்கரமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது வந்து ஆயுஷ்மான் பாரத்தோடைய ஒரு முக்கியமான காம்போனன்ட். இதுல தான் வந்து பிஎம்ஜேல தான் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸோ இதனால வந்து we are able to provide the health insurance to all. அண்ட் இதுல முக்கியமான காம்போனன்ட் வந்து டிஜிட்டைசேஷன் தான். ஸோ நம்ம இதுல என்ன பண்ணோம், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ ஆயுஷ்மான் பாரத் இஸ் தி அம்ப்ரெல்லா ஸ்கீம் ஃபார் ஹெல்த். ஆயுஷ்மான் பாரத் கீழே என்னென்ன காம்போனன்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுல 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு தரும் ஃபார் எவ்ரி ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ்மான் பாரத். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, ஆரம்ப சுகாதார நிலையம், அது எல்லாத்தையுமே ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படிங்கிற பேர்ல ரீபிராண்ட் பண்றாங்க. ஸோ அது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரா மாத்தி அங்க வெறும் பேசிக் ஹெல்த் மட்டும் இல்லாம அங்க நம்ம வந்து வெல்னஸ் ஹெல்த் லைக் ஆயுஷோட ஹெல்த் இன்டகிரேட் பண்றோம். அண்ட் லேப்ஸ், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், வெறும் அங்க வந்து கிளினிக்கா மட்டும் அது செயல்படாம டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசமும் அங்க கொண்டு வரதான் பார்த்தோம். ஆக்சுவலி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து இப்ப பேர் மாத்திட்டாங்க திரும்ப. அதுக்கு பேர் வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், ஏஏஎம். பிரைமரி ஹெல்த் சென்டரை ஹெச்டபிள்யூசி அப்படின்னு பேர் மாத்தினாங்க, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரா. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை இப்போ வந்து ஏஏஎம் மாத்திட்டாங்க, ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், ஆரோக்கியத்தை கொடுக்குற கோயில் அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வந்து மாத்திருக்காங்க. மந்திர்னா கோயில், ஆரோக்கிய கோயில். ஸோ அதான் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர். ஸோ உங்களுக்கு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்னு ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா அது என்னன்னே தெரியாம போயிடும். இது ஏதோ ஒரு புது ஸ்கீமா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் சச் அஸ், இப்போ நம்ம டிஜிட்டைசேஷன்ல அடுத்த ஆயுஷ்மான் பாரத் காம்போனன்ட் வந்து அபிம், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் அப்படின்னு அடுத்த 2 காம்போனன்ட் இருக்கும். இந்த டிஜிட்டல் மிஷன்ல திரும்ப டிஜிட்டல் ஹெல்த் ஸ்டாக். ஆக்சுவலி ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இஸ் நத்திங் வித் ஹெல்த் ஸ்டாக். ஹெல்த்துக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்டாக்கை உருவாக்குறாங்க, வேர் எவ்ரி ஒன் இஸ் கிவன் அ ஹெல்த் ஐடி. இது வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் ஐடி வரப்போகுது.
ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஏதாவது அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஹெல்த் ஐடியில் உங்களோட டயக்னோசிஸ், டெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே டிஜிட்டலாக வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ப்ரைவசி என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி ஹெல்த் டேட்டா ஆஃப் இந்தியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸில் கிடைக்கும். அதில் ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸ் இருக்கும், டாக்டர்ஸோட டேட்டா பேஸ் இருக்கும், மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், நர்ஸு, இந்த மாதிரி என்னென்ன ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையுமே அந்த ஹெல்த் ஸ்டாக்ல கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து டிஜிட்டல் இந்தியாவோட அடுத்த பரிமாணம், ஸ்டாக்கா நம்ம வந்து போறது. ஃபர்ஸ்ட் வந்து இ கவர்னன்ஸ் வெப்சைட்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்போ ஸ்டாக் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு போறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுவும் அந்த ஹெல்த் ஸ்டாக்கோட ஒரு பார்ட். என்டையர் ஹாஸ்பிட்டல்ஸோட டேட்டா, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, எத்தனை பெட்ஸ் இருக்கு, இது எல்லாமே. இந்த ஹெல்த் ஸ்டாக்கை கிரியேட் பண்ணணுங்கிற நீட் எப்போ நம்ம உணர்ந்தோம்னா பேண்டமிக் அப்போ தான். பேண்டமிக்ல எத்தனை பெட் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியல, எங்க பெட் இருக்கு தெரியல. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸையே இன்னும் உருவாக்கல அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் வரும்போது தான் அது போறோம். அதே மாதிரி தான் ஹபிமும் வருது. ஆயுஷ்மான் பாரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி தான். இப்போ நம்ம கிட்ட வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இல்லை, வைரஸ் டெஸ்ட் பண்றது ஃபெசிலிட்டி இல்லை எல்லா ஊர்லயும். அப்புறமா வந்து யூ ஆர் நாட் ஹேவிங் தி ஐசோலேஷன் வார்டு. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வருதுன்னா அவன் பேஷண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்போ நிறைய வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் எபிடமிக்காவும் பேண்டமிக்காவும் மாறுறப்போ அதை ஹேண்டில் பண்றதை கத்துக்கிட்டோம் அந்த ஒரு 1.5 வருஷத்துல. அப்போ அதுல இருக்கிற டிஃபிஷியன்சிஸ் எல்லாம் சரி பண்ணதான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் ஸ்டாக் இருக்கு. அப்புறம் சஞ்சீவினி வந்து அப்பதான் பேண்டமிக் அப்பதான் லான்ச் பண்ணணும். டைரக்டா கிளினிக் வர முடியலையா, நீங்க ஜூம் கால்லயே, டெலிகாலிங்லயே, வீடியோ கான்ஃபரன்சிங்லயே நீங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்றதா சஞ்சீவினி. ஸோ ஹெல்த்தை வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ எல்லா சாப்டர்லையும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டிஜிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த தீம்ல வந்து நம்ம பார்த்துட்டே வரோம், எப்படி டிஜிட்டைஸ் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ ட்ரிவன் ரிஃபார்ம்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எய்ம்ஸ் அண்ட் சண்டிகர். நம்ம ஜிப்மர் மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி அங்கே வந்து சண்டிகர்ல ஒன்று இருக்கு, அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் மாதிரி, எய்ம்ஸ் ரிஷிகேஷ். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஐ வந்து ஹெல்த்ல இன்டகிரேட் பண்றாங்க. கிளினிக்கல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். இது என்னதுன்னா இப்போ வந்து நீங்க வந்து சாட் பாட் மாதிரியான ஒரு விஷயம். நீங்க கன்சல்டேஷனுக்கு டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த சாட் பாட் கிட்டையும் கதை பேசலாம். இது வந்து ஆக்சுவலி இப்போ என்னன்னா நீங்க ஹெல்த் கன்சல்டேஷன் ஏஐ கிட்ட போலாமா அப்படின்னா சாட் ஜிபிடி கிட்ட, ஜெமினி கிட்ட போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா அது இட்ஸ் நாட் டியூன்டு ஃபார் ஹெல்த். அதே ஹெல்த்துக்காக டியூன் பண்ண சாட் பாட்டா இருந்தா போலாம். அதுதான் வந்து இதோட ஐடியா. அதுதான் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இப்போ இது வந்து ஹெல்த்துக்காகவே டியூன் பண்ணப்பட்ட ஒரு சாட் ஜிபிடி. அப்போ அது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்கும். சாட் ஜிபிடி அடிச்சு விடும். அதுதான் நீங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது கூட நான் நிறைய பழகிறதுனால நான் கத்துக்கிறேன். அது நிறைய வளருது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அது வந்து தெளிவாகிறதுக்கு. சரியா? சாட் ஜிபிடி பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஜெமினி தான் அடுத்து நம்ம டார்கெட். அது கூட நல்லா பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கிளினிக்கல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து அதுல வந்து இது கிரியேட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிசீஸ் சர்வைலன்ஸ். இப்போ இந்த ஏஐ அடுத்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒன்று வந்து கன்சல்ட் சாட் பாட், அடுத்தது வந்து டிசீஸ் சர்வைலன்ஸ். இந்தியாவில் இருக்க இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு டேட்டா வந்துட்டே இருக்கா, ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் அட்மிட் ஆகிட்டே போறாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரெண்ட். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ஏரியால இந்த நோய் பரவுது, இங்க வந்து டிபி வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இங்க அப்போ இந்த டிசீஸ் இருக்கு, அப்போ அதுக்கு ஸ்டெப் எடுங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஹெல்த்துக்காக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆயுஷ்மான் பாரத்ல ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், ஏஏஎம், அந்த கணக்கில் கதையெல்லாம் இங்கே இருக்கும், எத்தனை ஏஎம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஜன் ஆரோக்கியால இந்த 5 லட்சம் ஸ்கீமு. ஹியூமன் ரிசோர்ஸ்ல எத்தனை டாக்டர் இருக்காங்க, எத்தனை நர்ஸ் இருக்காங்க, விஜயகாந்த் மாதிரி எல்லா டேட்டாவும் இருக்கு உங்களுக்கு இங்கே. நீங்க அதை சொல்லலாம். ரமணா படம் மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஓகே, சந்தோஷம். ஸோ அதனால வந்து அது பாருங்க, அதெல்லாம் நல்ல படம் பார்க்கணும். முருகதாஸ் எடுத்த 2-3 நல்ல படங்கள்ல அதுவும் ஒன்று. ஸோ துப்பாக்கி, ரமணா, அப்புறம் வேற என்ன? சரி, 3ஆவதா ஏதோ ஒன்று ஃபில்அப் பண்ணி, எனக்கு பிடிச்ச 2 படத்தை நான் சொல்லிட்டேன், 3ஆவதா நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து சரி வாங்க நம்ம முருகதாஸை விட்டுறலாம். ஸோ இதுதான் வந்து அந்த மெடிக்கல் டேட்டா, எத்தனை ஆயுஷ் டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஆக்சுவல் டாக்டர்ஸ் இருக்காங்கிற அந்த டேட்டா விச் யூ கேன் யூஸ் ஃபார் மெயின்ஸ் இஃப் யூ நீட். அப்புறமா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இது எதுக்கு அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி இந்த எக்கனாமிக் சர்வேல நம்ம வந்து டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் பார்த்துருக்கோம், அப்புறமா வந்து எக்கனாமிக் டிரான்சிஷன் தியரி,
அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நான் கூட நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. எக்கனாமிக் டிரான்சிஷன் தியரி, டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தியரி அப்படிங்கிறது லாஸ்டா ஒரு கிராஃப் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு எக்கானமி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சர்வீசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது ஏஜஸும் பாப்புலேஷனும் மாறுதுன்னு. இதுல ஹெல்த் டிரான்சிஷன் பத்தி எக்கனாமிக் சர்வேல ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ டிரான்சிஷன்ல பொதுவாக வந்து ஒரு அந்த அந்த ஹெல்த் டிரான்சிஷன் வரும்போது சொல்றேன், அதுல இப்போ நம்ம வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதனால இந்தியாவில் இப்போ வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாயிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் அதிகமாக நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாகும். ஸோ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். கேன்சர்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ அதுக்கான செட்டப் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். அதில் என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும்? நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம், பிரதான் மந்திரி நேஷனல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம்ல டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், இது வந்து நிச்சயமா படிக்கணும். யூஐபியும் அப்புறம் இந்த ரெயின்போ பேர் என்ன மிஷன் இந்திரதனுஷ், அது வந்து படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வஸ்த் நாரி ஷக்ஸ்த் பரிவார் அபியான். அதாவது ஆரோக்கியமான விமன் இருந்தாதான் ஆரோக்கியமான குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்வஸ்த் நாரி சக்த் பரிவார். அந்த ஸ்கீம்ல வந்து உமன் ஹெல்த்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து எல்லா ஸ்கீம்ஸோட லிஸ்ட் இருக்கு பாருங்க. நவ் வில் கோ இன்டு தி எபிடெமியோலாஜிக்கல் டிரான்சிஷன். எபிடெமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் என்னதுன்னா, இதுதான் வந்து அந்த ஹெல்த் டிரான்சிஷன். எபிடெமிக் அப்படின்னா நம்ம டிசீஸ் சொல்றோம்ல, அந்த டிசீஸோட டிரான்சிஷன்ல எப்படி வந்து இது வந்து நடக்குது அப்படின்னா, ஒரு நாடு வந்து அண்டர் டெவலப்டு நாடா இருக்கிறப்போ அங்க கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமா இருக்கும். நம்ம அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்குதுங்கிறத சொல்றேன். எல்லா ஆப்ஷனல் காரங்களும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிரான்சிஷன் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாடு வந்து அண்டர் டெவலப்டா இருக்கிறப்போ அங்க கம்யூனிகபிள் டிசீஸ் தான் அதிகமா இருக்கும். அது வந்து டெவலப்பிங் நாடா மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் குறைஞ்சு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆரம்பிச்சு அது பீக்ல இருக்கிறப்போ அவங்க டெவலப்பிங் நாடா இருப்பாங்க. அவங்க டெவலப்டு நாடா இருக்கிறப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்துடும். உங்களுக்கு புரியுதா? லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஒபிசிட்டி வர்றது, ஆர் வந்து அந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றது, இதுதான் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயம் வந்து டெவலப்டு நாடா மாறும்போது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள், லைஃப் ஸ்டைல் டிசார்டர், இதுதான் வந்து எபிடெமியாலஜிக்கல் டிரான்சிஷன் தியரி வந்து சொல்லுது. இது எல்லாத்தையும் நீங்க வந்து பல 3 கிராஃபும் இப்போ நமக்கு வந்து ஒன்னா எனக்கு இப்போ தெரியுது. இந்த மாதிரி எத்தனை கிராஃப் இருக்குன்னு போய் அடுத்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எஜுகேஷனுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைல் தி கிளாசிக்கல் மாடல் ஆஃப் டிரான்சிஷன்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு லீனியர் ஷிஃப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷியஸ் நான் டிசீசஸ்ல இருந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு மாறும். இந்தியா வந்து இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா நம்ம மிடில் இருக்கும். இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் குறைஞ்சு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாக இருக்குது. தட்ஸ் ட்ரூ தான். மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிகபிள் டிசீசஸை நம்ம வந்து எராடிகேட் பண்ணுறோம். போலியோ அந்த மாதிரிலாம் நிறைய போயிடுச்சு. ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் எராடிகேட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து நமக்கு இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பர்டன் லெவல் அதிகமாக இருக்கு. லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல என்சிடி பத்தி டீடைல்டு அனாலிசிஸ் பார்த்தோம். ஆனா இந்தியாவுக்கு வந்து இந்த தியரியில ஒரு டபுள் பர்டன் இருக்கான். என்னதுன்னா, கன்வென்ஷனல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனா இந்தியாவுக்கு யூனிக்கா ஒரு சில இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இன்னும் இருக்கு. லைக் டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ், மலேரியா, இந்த மாதிரியான டிசீசஸ் வந்து விச் இஸ் ஸ்டில் ப்ரிவலண்ட், விச் இஸ் கிரியேட்டிங் அ ப்ராப்ளம். ஸோ அப்போ ஒரு சைட்ல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஹையா இருக்கு, இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லயும் 1-2 டிசீசஸ் வந்து இன்னும் தொல்லை கொடுக்குது. அப்படிங்கிற இந்த ஒரு டபுள் பர்டனுக்குள்ள இந்தியா இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இந்த வேர்ட் கீவேர்ட்ஸ் போட்டு ஏதாவது ஆப்ஷனல்லையோ இல்லை ஜிஎஸ்லியோ எங்கேயாவது நீங்க இனோவேட்டிவா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கேயாவது கிராஃப் போட்டு எழுதுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சோஷியாலஜி ஆப்ஷனல்ல தேவைப்பட்டதுன்னா அங்கேயும் வந்து நீங்க அடிச்சு விடலாம். ஸோ அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே அப்படின்னு போடுங்க. 8 ஆள் தெரியாது எந்த ஆள் சொன்னாருன்னு. ஸோ அப்போ எக்கனாமிக் சர்வேன்னு போட்டு விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டபுள் பர்டன்ல வந்து பெர்சிஸ்டன்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்னென்ன இருக்குன்னா, டிபி அண்ட் வெக்டர் போன் இன்ஃபெக்ஷன் லைக் மலேரியா, அந்த மாதிரியான விஷயங்கள். கோஎக்ஸிஸ்ட் வித் ரேபிட்லி ரைசிங் என்சிடிஸ். லைக் என்சிடிஸ்னா எனக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் நோய், டயபெட்டிஸ் அண்ட் கேன்சர்ஸ். இதுதான் வந்து இந்தியாவில் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து 57% ஆஃப் தி டெத் இன் இந்தியாவுக்கு காரணமா இருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். இப்போ இந்த கிராஃப் கொடுக்குறேன், இதை வந்து ஃபுல்லாலாம் பார்க்க தேவையில்ல, சும்மா நான் சொல்ற ஏரியா மட்டும் பாருங்க. மேலுக்கு வாங்க. மேலுக்கு வந்து ரூரல் ஏரியால நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஷேரு அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிரீன் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அங்கே அர்பன் ஏரியாவில் வந்து, ஸோ இது ரூரல் ஏரியாவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அர்பன் ஏரியாவில் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் வந்து வி ஆர் சீயிங். ஸோ இதுல இருந்து பெரிய இன்டர்பிரேஷன் இல்லை. அந்த ஒரு போர்ஷன் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சும்மா ஒரு அனாலிசிஸ்க்கு பாருங்க. ஹையஸ்ட் ஷேர் வந்து நான் கம்யூனிகபிள், அடுத்தது வந்து கம்யூனிகபிள், அப்புறம் இன்ஜுரிஸ், அப்புறமா எதனால செத்தாங்கன்னே தெரில. அந்த மாதிரி 4 இல் டிஃபைன்னா வேற என்னது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேல் ஃபீமேல்னு கொடுத்து எந்த ஜெண்டருக்கு எந்த மாதிரியான டிசீசஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹார்ட் டிசீசஸ் ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஸோ இதுல ஸ்டீரியோடிபிக்கலா நான் எதுவும் சொல்லாம நம்ம வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணோம். டேட்டா தான் சொல்றேன், டேட்டாவை தான் நான் சொல்றேன். ஸ்டீரியோ டைப்பா நான் எதுவுமே சொல்ல. இவங்க பெண்களுக்கு எந்த டிசீஸ் அதிகம் வருதுன்னு பார்ப்போம். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ஆஸ்மா, கிச்சன்ல அதிகமா இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா வந்து அவங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபீவர் ஆஃப் அன்னோன் ஆரிஜின் அப்படிங்கிறது வந்து கடைசியா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு விமனுக்கு. மிச்சதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆண்களுக்கு தான் டைஜஸ்டிவ் டிசீசஸ் அதிகமா இருக்கும். அப்படிங்க வீட்டுக்கு உட்காந்து பாருங்க, வீட்டுக்கு போய் உட்காந்து கண்டுபிடிச்சு விளையாடுங்க என்னென்னலாம் இருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்த டாபிக் உள்ள போவோம். அடுத்ததா வந்து இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே வந்து 2 விதமான ஹெல்த் இஷ்யூ எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து ஒபிசிட்டி, இன்னொன்னு வந்து மென்டல் டிசார்டர்ஸ். மென்டல் ஹெல்த் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் அடிக்ஷன். மென்டல் ஹெல்த்ல எல்லா மென்டல் ஹெல்த்தும் இல்ல, மென்டல் ஹெல்த் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் அடிக்ஷன். இந்த 2 விஷயத்தை பத்தி எடுத்து டீடைல்டா அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இப்போ நம்ம நோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி வந்து இந்தியாவில் அதிகமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அன்ஹெல்தி டயட்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன்க்ளூடிங் செடென்டரி லைஃப் ஸ்டைல்ஸ், இன்க்ரீஸ் கன்சம்ஷன் ஆஃப் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். இதனால ஒபிசிட்டி வந்து அதிகமா இருக்கு. நீங்க இங்க இருக்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்காதீங்க, இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா வரப்போகுது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்கீம்ஸ் மாதிரி இருந்தால் டேட்டா இருந்தால் மட்டும் நோட் பண்ணுங்க, இல்லைனா வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அன்ஹெல்தி டயட்ஸ் வந்து நம்ம பயங்கரமா இப்போ டைமே தெரியாம டைம் கான்சியஸ் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு, அர்பன் லைஃப் ஸ்டைல், செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்துட்டே பார்க்குற வேலைகள் அதிகமா இருக்கு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடுச்சு, ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமாயிடுச்சு, ஜங்க் ஃபுட். இங்க இருக்கிற எல்லாரும் பேக்கெட்டும் இருக்கிறது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் தான். ஸோ அது வேற அதிகமாயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. இந்த கிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, கிரீன் லைன் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டோட கன்சம்ஷன் வந்து இந்தியாவில் வளர்ந்துருக்கு. 2005ல இருந்து 2019 கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டோடைய கன்சம்ஷன் வந்து க்ரோ ஆயிருக்கு. இது க்ரோ ஆன இதே டைம்ல தான் இந்தியாவில் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ ஒபிசிட்டினா வந்து அந்த பர்டிகுலர் ஹைட்டுக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸசிவ் வெயிட்டா இருக்கிறது தான் வந்து ஒபிசிட்டி. ஸோ இட் மெயின்லி ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் தி அன்பேலன்ஸ்டு டயட் அண்ட் ஹார்மோனல் ரீசன்ஸ் ஆல்சோ. அன்பேலன்ஸ் டயட் ஒரு ரீசன் இருந்தாலும் ஹார்மோனல் ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் ஒபிசிட்டியோட ப்ரிவலன்ஸ் வந்து இட் இஸ் ஹைலி ப்ரிவலன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு உமன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேலா உமன் பார்க்குறப்போ உமனுக்கு வந்து ப்ரிவலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டா பெஸ்ட் இதை வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு NFHS 24% ஆஃப் இந்தியன் உமன் அண்ட் 23% ஆஃப் இந்தியன் மென் ஆர் ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ். அமாங்ஸ்ட் உமன் வந்து ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஏஜ் குரூப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல 6.4 உமன் தான் வந்து இருக்காங்க. அண்டர் ஏஜ் 5 ஒபிசிட்டி வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற இன்னொரு ட்ரெண்ட் வந்து சொல்றாங்க. 5 வயசு ஆறதுக்குள்ளேயே அண்டர் ஏஜ்ல அண்டர் 5லயே ஒபிசிட்டி வந்து அதிகமாக. ஒரு சைட்ல ஸ்டண்டிங் பார்க்குறோம், வேஸ்டிங் பார்க்குறோம். வேற ஹைட் அண்ட் வெயிட் வந்து குழந்தைங்களுக்கு இல்ல மால் நியூட்ரிஷன்னால. இங்க வந்து அன்பேலன்ஸ் நியூட்ரிஷன்னால அண்டர் 5 ஒபிசிட்டி இந்தியாவில் வந்து 3.4%க்கு ஆயிருக்கு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்ஸ் ஃபார் UPF சேல்ஸ். UPFனா அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டோட சேல்ஸ்ல நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்ஸ். 10 வருஷத்துல 150% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஓட டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டோடைய கன்சம்ஷனுக்கும் ஒபிசிட்டிக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு இது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஆனால் ப்ராக்டிக்கல் நெசசிட்டினால தான் நம்ம அதை கன்சியூம் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். அதனால அது ஃபுல்லாவே நம்ம டிமனைஸ் பண்ணி கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அளவு தான், அளவு வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ அது இல்லாம வாழவும் முடியாது. ஆனா அதை மட்டுமே வாழ்க்கையா வச்சுக்க கூடாது, அவ்வளவுதான் வந்து லாஜிக். கரெக்டான அளவுல அப்பப்போ சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு வந்து ஹை ஃபுட்டு சால்ட் சுகர் ஃபுட்டு, HFSSனா வந்து ஹை ஃபேட்டு சுகர் அண்ட் சால்ட், அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுனால பிரச்சனை வருது. இதை சரி பண்ணணும்னா நம்ம வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ICMR, இதுக்கு ரெகுலேஷன்ஸ்க்கு ICMR ஹெல்த் கைட்லைன்ஸே கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் வார்ன்ஸ் தட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு வார்ன் பண்ணி இந்த HFSS இன்டேக்கர் லிமிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் வந்து ICMR வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் அதே மாதிரி கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி தான் வந்து
அன்எத்திக்கல் பிசினஸ் பண்றவங்க மேல ஃபைன் போடுறவங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா FSSI கூட கொலாபரேட் பண்ணி மிஸ்லீடிங் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேலலாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க எதுக்கு மேல என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, அதாவது அன்ப்ரூவன் கிளைம்ஸ் வந்து அவங்களோட ஃபுட்டில் அவங்க ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு மேல அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து வி கேன் கண்ட்ரோல் தி ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப் இருக்கு. என்னதுன்னா, இப்போ வந்து இந்த ஆட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ்லீடிங்கா இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய பெரிய கிளைம் இருந்தாதான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நியூட்ரிஷனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து இப்போ வந்து வாட் இஸ் தி ரைட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து கிளியரா கொடுக்கல. அப்போ வந்து என்னென்ன நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுல இல்லைன்னா அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாம இவங்க ஏதோ பெரிய கிளைம் பண்ணா தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ரூல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த நியூட்ரிஷன் பேஸ்டு டெஃபினிஷன்ஸ் வந்து கொண்டு வந்து அதை ரெகுலேட் பண்ணா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் கிளியர் த்ரெஷோல்ட்ஸ். ஸோ இது வந்து ஹை ஹெல்த்தி, ஹை எனர்ஜி அந்த மாதிரி வந்து நேச்சுரல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேச்சுரலுங்கிறது பாதி ப்ராடக்ட்ஸ்ல அந்த பொருளோட பேரை நேச்சுரல்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? உண்மையா கீழே ஸ்டார்ல இருக்கும், அது நேச்சுரல் கிடையாது, அந்த அந்த பொருளோட பேரே நேச்சுரல் தான். அதனால வந்து நேச்சுரல்னு அட்டையில இருக்கும். நம்ம என்ன பார்ப்போம், நேச்சுரல்னு பார்த்தோம்னா ஓகே அது நேச்சர் போல. அதோட பேரே ஆர்கானிக்னு வச்சிருப்பாங்க, கம்பெனி பேரே ஆர்கானிக் ஃபுட்டு தான். அப்போ அது பேன்ல பார்த்தோம்னா இது ஆர்கானிக் ஃபுட்டு போல அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கடைசியில பார்த்தா அவன் என்ன சொல்லுவான், நான் என் கம்பெனி பேரை தான் போட்டிருக்கேன் அப்படின்னுவான். நம்ம என்ன நினைச்சுப்போம், அது ஆர்கானிக் ஃபுட்டுன்னு நினைச்சுப்போம். இதுதான் அவங்க பண்ற அடுத்த ஸ்கேம். ஸோ அடுத்தது வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போ அந்த அண்டர் 5 ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபுட் கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து அது கொண்டு வரணும். ஸோ மார்க்கெட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். இதுக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில்ட்ரன் வந்து இதை கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குட்டியா எழுதுறாங்க. அதை வந்து சைஸை வந்து பெருசா நம்ம போடணும். நிறைய ஸ்நாக்ஸ்குள்ள 6 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் சாப்பிடணும், 12 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் சாப்பிடணும்னு எழுதி இருக்கு. ஆனா அது யாருமே பாக்குறது இல்லை, ஆனா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் பெருசா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சிகரெட்டோட ஆட் வந்து நம்ம பேன் பண்ணிருக்கோம். இந்தியாவில் சிகரெட்க்கு ஆட் போட முடியாது, ஆல்கஹாலுக்கு ஆட் போட முடியாது. அந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுக்கு ஆட் போடக்கூடாது. ஆனா நம்ம ஊர்ல அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டோட ஆட் தான் பயங்கரமா போகுது. ஆனா வெஸ்ட்ல எல்லாம் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைங்க டிவி பாக்குற டைம்லயும் குழந்தைங்க பாக்குற டிவி ப்ரோக்ராம்ஸ் வரும்போதும் ப்ராசஸ்டு ஃபுட்டோட ஆட் போடக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல இருக்கு. அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும். அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் 9 மணிக்கு அப்புறம் தான் கொண்டு வரணும், 11 மணிக்கு அப்புறமா தான் போடணும் நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப அடல்ட்ஸ் மட்டும் தான் டிவி பார்ப்பாங்க. அப்போ அவங்க அதை பார்த்துக்கலாம் 9 மணிக்கு அப்புறம். சில்ட்ரன் வந்து 9 o'clock தூங்க போயிடுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் இது வந்து சொல்றாங்க. ஸோ டைம் பவுண்ட் ஆட்ஸ். அதே மாதிரி வந்து டிஜிட்டல் மீடியால வந்து அதே மாதிரி வந்து ஸ்கூல் கேஃபட்டேரியா வந்து ரெகுலேட் பண்ணணும். ஒரு ஸ்கூல் கேஃபட்டேரியால என்ன விற்கணும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ் போடணும். இன்னும் அதை வந்து நம்ம ஃபுல்லா கொண்டு வரல. ஒரு ஸ்கூல் கேஃபட்டேரியால நோ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் ஷுட் பி அலவுட். இந்த கூல் ட்ரிங்க்ஸ், பெவரேஜஸ், பெப்சி, கோகோ கோலாவை நம்ம எப்படி வந்து ஸ்கூல் கேண்டீன்ல அலோவ் பண்ணலாம்? இதுதான் வந்து சிம்பிள் கொஸ்டின், விச் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. அதுல இருக்கிற சுகர் கண்டென்ட் படி, நான் இப்போ பூமர் மாதிரி பேசல, உண்மையா தான் பேசுறேன். இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதை 40% ஜிஎஸ்டியில் அதனால தான் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ அதை ஸ்கூல் கேண்டீன்ல எப்படி அலோவ் பண்ணலாம்? ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். யூகே, நார்வேலாம் 9 PM பேன் வரைக்கும் இருக்கு. 9 PM வரைக்கும் எந்த ஆடும் போடக்கூடாதுன்னு இருக்கு. அவங்களே போடுறாங்க, நம்ம போடலன்னா என்ன? ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் தி பேக் லேபிளிங்ல வந்து ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இப்போ சொல்றாங்க. அதாவது ஃபுட்டுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார் அப்படின்னு நம்மளோட மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு ஐடியா வந்து பிச் பண்ணாங்க FSSI. ஆனா வந்து அது வேணாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க ஸ்டார் கீர்லாம் வேணாம், அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, டைரக்டா இது கெட்டது அப்படின்னு மேல போடுங்க. இப்போ சிகரெட்ல ஒட்டுறாங்கல்ல, நீ எதுக்கு இப்ப ஸ்டார் கொடுக்குற? அவன் 2 ஸ்டாருக்கும் 4 ஸ்டாருக்குலாம் யாரும் பார்க்க போறது இல்லை. இது சாப்பிடாத, இது கெட்டதுன்னே மேல எழுதுங்க, எழுதி வித்துருங்க, சிகரெட்டை விற்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வார்னிங் லேபிள்ஸ், ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து வார்னிங் லேபிள்ஸ்க்கு வந்து நம்ம போகலாம். அதுதான் வந்து அடுத்த விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நியூட்ரியன்ட் அண்ட் ஹெல்த் கிளைம்ஸ் வந்து ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. பிஸ்கல் டூல்ல வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் ஸ்லாப் ஆன் ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க படிங்க, செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான், இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இது மூலமா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறோம். அதோட பணம் எடுத்து பப்ளிக் ஹெல்த்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்.
அதர் ஸ்டெப்ஸ் டேக்கன் வந்து போஷான் அபியான், போஷான் 2.0 இது மூலமா வந்து நியூட்ரிஷனை வந்து நம்ம அதிகப்படுத்துறோம். ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் அண்ட் அது மூலமா வந்து ஃபிட்னஸ் இந்தியாவில் கொண்டு வரணும்னு பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணார் ஒரு கேம்பெயின். நெக்ஸ்ட் கேலோ இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம். ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து எது ஹெல்தி ஃபுட்ஸுங்கிற அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான ஆத்சே தோடா கம் கேம்பெயின் ஒரு கேம்பெயின் இருக்கு. இன்னில இருந்து கொஞ்சம் கம்மி, அதுதான் அது ஆத்சே தோடா கம், இன்னில இருந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த கேம்பெயின். அந்த கேம்பெயின் வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். ஓகே. ஸோ நியூட்ரிஷன் இன்டேக். ஸோ இந்தியாவோட கேலரிஸ் இன்டேக் தான் நம்ம அடுத்த டேட்டா பார்க்க போறோம். கேலரிஸ் இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கேலரிஸ் வந்து இட் இஸ் அர்பன் ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 3000 கேலரிஸ் வந்து கன்சியூம் பண்றோம். ஆவரேஜா 2400 தான் கன்சியூம் பண்ணோம் ஒரு நாளைக்கு. ஆனால் அர்பன் ஏரியாவில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 3000 கேலரிஸ், ரூரல் ஏரியாவில் 2900 கேலரிஸ். ஸோ இந்தியன்ஸ் கன்சியூம் அபோவ் தி ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதான் வந்து ரூரல் அர்பனில். ஆல் இண்டியா லெவலில் நம்மளோட ஆவரேஜ் எடுத்து பார்க்குறப்போ ரூரல் அர்பனில் 2200 சம்திங் அப்படிங்கிற மாதிரி வருது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த இது பார்த்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து இது ஆக்சுவலி வந்து வேற மாதிரியான கிராஃப், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம லொரன்ஸ் கர்வ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அதாவது பர்சன்டைல் குரூப்ஸ். ஸோ புவரஸ்ட் 5% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து 1600 கேலரி தான் கன்சியூம் பண்றாங்க. ரிச்சஸ்ட் 5% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் அந்த 3000. ஸோ இந்தியாவோட ஆவரேஜ் 2200 தான் இருக்கு. நான் வந்து மாத்தி இன்டர்பிரேட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம மந்த்லி பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் படி பர்சன்டைல் குரூப்ஸாக வந்து நம்ம வந்து பீப்புளை கிளாஸிஃபை பண்ணும்போது ரிச்சஸ்ட் குரூப் வந்து 3000 இருக்கு, புவரஸ்ட் குரூப் 1600 தான். ஸோ இதை நோட் பண்ணுங்க. புவர் செக்ஷன்ஸ் வந்து இன்னும் 1600 தான் கன்சியூம் பண்றாங்க, ரிச் தான் அவ்வளோ கன்சியூம் பண்றாங்க. இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 2200. ஸோ இதுதான் வந்து நியூட்ரிஷனல் இன்டேக் இன் இந்தியா. ஸோ இதை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதும் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து நீங்க இந்த கிராஃப்ல இருந்து யூ கேன் டேக் திஸ் பர்டிகுலர் டேட்டா. ஸோ இந்தியாவில் இப்போ ரீஜன் வைஸ் சொல்றாங்க. அர்பன் ரீஜன் இன் நார்த் இந்தியா வந்து ஃபேட் இன்டேக் வந்து அர்பன் ரீஜன் இன் நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் தான் டோட்டல் கேலரி இன்டேக் வந்து அதிகமாக இருக்கான். புரோட்டீன் இன்டேக் வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்கான். ஸோ இதுதான் வந்து எந்தெந்த ரீஜன்ல என்ன கண்டென்ட் வந்து நார்த் இந்தியா அதிகமாக பட்டர், கீ, சீஸ் எல்லாம் அதிகமாக எதுக்கு எடுத்தாலும் பட்டர் போட்டு சீஸ் போட்டு கொடுக்குறாங்க எந்த வீடியோ பார்த்தாலும். ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து கேலரி இன்டேக் அதிகமாக இருக்கு, சவுத்தில் வந்து புரோட்டீன் இன்டேக் வந்து அதிகமாக இருக்கான். அப்புறம் 8.7% ஆஃப் பாப்புலேஷன் இன் ரூரல் ஏரியா அண்ட் 14% ஆஃப் தி பாப்புலேஷன் இன் அர்பன் ஏரியா தான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டட் லெவல்ஸ்ல கன்சியூம் பண்றாங்க, விச் இஸ் வெரி வெரி லெஸ். 14% ஆஃப் தி பீப்புள் தான் ரெக்கமெண்டட் லெவல்ஸ்ல மில்கை வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாஸ் நியூட்ரிஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து வி ஹவ் டு ஷிஃப்ட் ஃப்ரம் ஃபுட் ஆக்சஸ் டு டெலிவரி ஆஃப் குவாலிட்டி நியூட்ரிஷன் அக்ராஸ் தி லைஃப் சைக்கிள். ஸோ நம்ம வெறும் ஆக்சஸ்ல இருந்து குவாலிட்டி வந்து மூவ் பண்ணணும். அண்ட் இன்டர்வென்ஷன் வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், கைடட் பை ஹோல் ஆஃப் தி லைஃப் அப்ரோச். ஸோ இதான் வந்து இதுல வந்து சொல்றாங்க. இதுல வந்து ராஜஸ்தானுடைய 2 கேம்பெயின் வந்து எக்ஸாம்பிளா வந்து கேஸ் ஸ்டடியா கோட் பண்ணாங்க. ஒன்னு வந்து கேஷ் பிளஸ் மாடல், இன்னொன்னு பாகுபலி கேம்பெயின். இது என்ன அப்படின்னா நியூட்ரிஷனல் இன்டேக்ஸை அதிகப்படுத்துறதுக்கு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வந்ததுக்காக ஒரு மாடல், ராஜஸ்தான் மாடல் ஆஃப் கேஷ் பிளஸ். ஸோ இந்த கேஷ் பிளஸ் மாடல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கேஷ் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க இஃப் தே ஆர் ஹேவிங் குட் நியூட்ரிஷனல் அவுட்கம். ஸோ கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர் அந்த ஒரு மாடல். இந்த பாகுபலி கேம்பெயின்னா என்ன அப்படின்னா, ஸோ ரூரல் ஏரியாஸ்ல வந்து மெட்டர்னல் நியூட்ரிஷன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உமன் மெட்டர்னல், அதாவது பிரெக்னன்ட் உமனுக்கும் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் நியூட்ரிஷன் லெவல் கம்மியா இருக்கிற ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த கேஷ் மாடல். நீங்க நியூட்ரிஷன் லெவல்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணா கேஷ் வருது. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த நியூட்ரிஷன் கிட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கேஷ், அந்த மாடல்ல ஒன்று. பாகுபலி கேம்பெயினுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஜென்ஸ்க்காக, வெறும் லேடிஸ்க்கு மட்டும் கேம்பெயின் பண்ணாம ஒரு பாகுபலிங்கிறவன் அந்த படத்துல வந்த பாகுபலி கிடையாது, தான் பொண்டாட்டி நல்ல நியூட்ரிஷியஸா இருக்காங்களான்னு பாத்துக்கிறவன் தான் பாகுபலி அப்படின்னு ஒரு கேம்பெயின். அதுதான் பாகுபலி கேம்பெயின். அதாவது மேல் ஈகோ டச் பண்ண
ஸோ இதுதான் வந்து பிஹேவியரல் சேஞ்சை வந்து கொண்டு வரதுக்காக கேம்பெயின். ஸோ பிஹேவியரல் சேஞ்ச் பற்றி நீங்கள் எத்திக்ஸில் ஆன்சர் எழுதும்போது இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். இவங்க தான் வந்து பாகுபலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற கேம்பெயின். ஆக்சுவலி இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி நம்ம போன சாப்டரில் பார்த்தோம்ல, அதில் வந்து பிஹேவியரல் கேம்பெயின் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ஒரு ஒரு பஞ்சாயத்து வந்து ஐடியலாக எப்படி செயல்படணும், அதாவது என்னென்னலாம் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கணும், ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி என்ன பண்ணணும், பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் த வைரல் ஃபீவர் அப்படிங்கிற இவங்களும் சேர்ந்து ஒரு 4 எபிசோடு சீரீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்துன்னு ஆல்ரெடி கிளாசிக் ஹிட்டான ஒரு சீரீஸ் இருக்கு. ஆல்ரெடி 3 சீசன் போயிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் 3 சீசனும் பார்த்துட்டேன். தமிழ்ல கூட தலைவெட்டி பாளையம் அப்படின்னு ஒன்று ரீமேக் பண்ணாங்க. தலைவெட்டியான் பாளையம் அப்படிங்கிற மாதிரி பேர்ல ரீமேக் பண்ணி தமிழ்லயும் ஒரு சீசன் எடுத்தாங்க. பட் ஹிந்தியில 3 சீசன் வந்துருச்சு. செம்மையா இருந்தது. மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒரு பஞ்சாயத்துல நடக்கிற பிரச்சனைகள். ஸோ ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை தான் அந்த சீரீஸில் வந்து பேசியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அது ஹிந்தியில். ஸோ அந்த சீரீஸு அந்த நடிச்சவங்க அந்த கேரக்டர்ஸே வச்சு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின், ஒரு பஞ்சாயத்துனா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியலான ஒரு பஞ்சாயத்தில் எப்படி ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த சீரீஸை வந்து எல்லா பஞ்சாயத்து ஆஃபீஸர்ஸ்க்கும் போட்டு காட்டுறாங்க. பாருங்க இப்படிதான் பார்க்கணும் பஞ்சாயத்துனா. ஒரு சீரீஸை எடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் த வைரல் ஃபீவர் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் அந்த பஞ்சாயத்து சீரீஸ் பண்ணாங்க. அவங்கள வச்சு இது ஒரு அவேர்னஸா ஒரு 4 எபிசோட் மட்டும் எடுத்து பஞ்சாயத்து ஆஃபீஸர்ஸ்க்குலாம் தராங்க. இந்த பாகுபலி கேம்பெயின் மாதிரி அது ஒரு கேம்பெயின் வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருந்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது வந்து ஒரு கேம்பெயின். இதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். மக்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் வச்சு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். நார்த்ல அந்த சீரீஸ் வந்து நல்ல ஹிட். ஸோ இந்த அப்ரோச்ல வந்து கேஷ் சப்போர்ட் வந்து டார்கெட்டட் கவுன்சிலிங் கூடவும் அந்த பாகுபலி கேம்பெயின்ல அது வந்து பண்றாங்க. ஸோ அடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஆஃப் தி எக்கனாமிக் சர்வேல உங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, சரியா? டிஜிட்டல் அடிக்ஷன் அண்ட் சைக்கலாஜிக்கல் காக்னேட்டிவ் இம்பாக்ட், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி இது பேசுது. ஸோ இதுல வந்து ஆக்சுவலி வந்து மேஜரா வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் ஸ்மார்ட் போன் ரெவல்யூஷன்ஸும் பண்ணி ஒரு நல்லது நடந்தாலும் அதனால ஒரு கெட்டது நடக்குது. அதுதான் வந்து இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா நேற்றுக்கு பார்த்த டேட்டா தான், அதே தான் திரும்ப நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 85% ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இப்போ வச்சிருக்காங்க. அண்ட் 21 crore வந்து 96 crore பீப்புளுக்கு வந்து 5G டிப்ளாய்மெண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து பாரத் நெட் மூலமா கிடைச்சிருக்கு. ஜிபிலாம் அதிகமானதுனால இது வந்து நடந்திருக்கு. இந்தியாஸ் யூத்ஸ் ஆர் லிவிங் இன் அ இன்டென்ஸ்லி டிஜிட்டல் என்வாயரன்மெண்ட் வேர் ஆக்சஸ் ஃபியூவல்ஸ் லேர்னிங். ஸோ பொதுவாக வந்து டிஜிட்டல் என்வாயரன்மெண்ட்ல உங்களுக்கு டிஜிட்டல் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா என்ன உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, லேர்னிங், ஜாப்ஸ் அண்ட் சிவிக் பார்ட்டிசிபேஷன், இது மூணுத்தும் அதிகப்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம வந்து டிஜிட்டல் ஆக்சஸை கொண்டு வரோம். இன்டர்நெட் கனெக்ஷன்ல பார்த்து நல்லா படிப்பான், அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்புகளுக்கு கிடைக்கும், அதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிப்பாங்க, எடிட்டோரியல்ஸ் வீடியோ பார்ப்பாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். இல்லை சிவிக் பார்ட்டிசிபேஷன்னா இ கவர்னன்ஸ். ஸோ இ கவர்னன்ஸ் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ் மூலமா மக்களுக்கு வந்து நல்லது பண்றது அப்படின்னு நினைச்சா இது கூடவே வந்து என்ன சேர்ந்துச்சுன்னா கம்பல்சிவ் அண்ட் ஹை இன்டென்சிட்டி டிஜிட்டல் அடிக்ஷன் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கும்னு பார்த்தா இது நடந்துச்சு. ஸோ கம்பல்சிவ் ஹை இன்டென்சிட்டி. ஸோ கம்பல்சிவ்னா என்ன? அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு ஓசிடி சொல்லுவாங்க. அது ஓசிடி அளவுக்கு நம்ம சொல்லக்கூடாது, இட்ஸ் அ ஹை எண்ட் வேர்ட். பட் கம்பல்சிவ்ங்கிற வேர்ட் இங்க எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்கன்னா, உங்களுக்கே தெரியாம உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாம போன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது, இதுதான் வந்து கம்பல்சிவ் பிஹேவியர். ஸோ நம்ம அந்த வீடியோல கூட நான் பேசியிருந்தேன் அந்த பாட்காஸ்ட்ல. ஸோ நம்மளே தெரியாம தான் நம்ம ஒரு சில டைம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். எப்படா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். படிச்சுட்டே இருப்போம், ஒரு திடீர்னு பார்த்தா ரீல்ஸ்ல இருப்போம், எப்போ நம்ம ரீல்ஸுக்கு வந்தோம்? இந்த இது பாருங்க, இதான் கம்பல்சிவா உங்களே தெரியாம நீங்க அது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அது நிறுத்தவே முடியல. ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா நிறுத்த முடியுதா? அது வந்து ஒரு மைண்ட் டயர்ட் ஆகிற வரைக்கும் அது நிற்காது. அதுதான் வந்து கம்பல்சிவ் பிஹேவியர். யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாப் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பல்சிவ் பிஹேவியரா அது வந்து மாறிடுச்சு இந்த ரீல்ஸ் பார்க்கறது. அண்ட் கம்பல்சிவ் பிஹேவியர்ல ரீல்ஸுங்கிறது ஒரு எண்டு தான். இதுல கம்பல்சிவோட உச்சத்துக்கு போனது எதுனா கேமிங் தான், கேமிங் அடிக்ஷன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பப்ஜி ஆடி பப்ஜி அடிக்ஷனு, இந்த வேலை நிறைய கேம்ஸ் ஆடி கேம்ஸ் அடிக்ஷன் இருக்கு. அந்த கேம் விளையாடலன்னா அவங்களுக்கு விட்ராயல் சிம்டம்ஸ்லாம் வருது, கை நடுங்கிறது, அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். லேட்டஸ்டா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, 3 பெண்கள் தே சூசைட், ஏன்னா போனை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறோன்னு தே கமிட்டட் சூசைட். ஸோ அதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ டிஜிட்டல் அடிக்ஷன்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாங்க.
எல்லாம் நோட் பண்ணுங்க. டிஜிட்டல் அடிக்ஷன் இஸ் டிஃபைன்ட் as an addictive behavior linked to digital devices including smartphone, internet, gaming. இது என்னதுன்னா இட்ஸ் a type of a behavioral pattern of excessive or compulsive engagement with digital devices. ஏன்னா அந்த டிஜிட்டல் அடிக்ஷனை வச்சு நமக்கு பேப்பர் 4ல கூட கொஸ்டின் வந்து வரதுக்கான ஸ்கோப் இருக்கு. So it is typically framed as a behavioral pattern of excessive or compulsive engagement with digital devices. So தேவைக்கு அதிகமா excessive and compulsive உங்களே தெரியாம நீங்க திரும்ப திரும்ப போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது compulsive behavior. இதனால என்ன வருதுன்னா டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட். இதனால மென்டல் டிஸ்ட்ரெஸ் தான் ஆகுது. ரீல்ஸ் அதிகமா ஃபோன் அதிகமா பார்த்து நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து டிஸ்ட்ரெஸ்ல போயிடுது. ஏன்னா யூஆர் எக்ஸ்போஸ் டு ஸ்கிரீன் அண்ட் யுவர் பிரெயின் இஸ் கெட்டிங் டயர்ட். அதனால வந்து யூஆர் ஆல்வேஸ் இந்த டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட்னா என்ன? நீங்க வாழ்க்கையில பண்ண வேண்டிய முக்கியமான வேலையை பண்ணாம தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க 2 மணி நேரம். எல்லாருக்கும் ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீங் ஆப்ல வீட்டுக்கு போயிட்டு அப்கோர்ஸ் இந்த 4 நாள் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா 5 மணி நேரம் நான் வச்சு செய்யறேன். அடுத்த வாரம் எடுத்து பாருங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் காட்டுச்சுன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களே தெரியாம அந்த போன்ல 7 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ அப்போ ஒரு ஆப்லயே 2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த 2 மணி நேரம் எதுக்கு போயிருக்கலாம்? உங்க லைஃப்ல ப்ரொடக்டிவா நீங்க பண்ணிருக்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனை பண்ணாம இன்ஸ்டாகிராம்ல 2 மணி நேரம். இதுதான் வந்து அங்க இருக்கிற பிரச்சனை. ஆர் யூடியூப்ல 2 மணி நேரம். யூடியூப்ல நல்ல கண்டென்ட் பார்க்காம ரீல்ஸ் பார்க்க அந்த 2 மணி நேரம் தான் அதான் பிரச்சனை. இப்போ அதுலதான் பாட்காஸ்ட்லயும் இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருப்பாரு, இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அடிக்ஷனை குறைக்கணும்னு யூடியூப்ல 4 மணி நேரம் ஆகாஷ் சார் தான் சொல்லியிருந்தாரு. யூடியூப்ல போய் 4 மணி நான் இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு சொல்லி யூடியூப்ல போய் 4 மணி நேரம் பாக்குற கேஸுகளும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதான் எக்கனாமிக் சர்வேல ஒரு 4-5 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. இது அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. டிஜிட்டல் அடிக்ஷன் நெகட்டிவ்லி அஃபெக்ட்ஸ் தி அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒன்னு படிப்பு அடிஃபேக்ட் ஆகுது. ஒர்க் பிளேஸ் ப்ரொடக்டிவிட்டி, நீங்க வந்து ஆஃபீஸ்லயும் வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க. அண்ட் தூக்கம் போகுது. நிறைய பேர் வந்து 2-2:30 வரைக்கும் இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு 2:30 அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தூங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்குது. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா ஸ்லீப் டெட் வருது, தூக்கமின்மை வந்து அதிகமாகுது. ஸோ நான் ஜென்ரலா என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் தூங்குறது வந்து ஏன் நீங்க 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு தூங்குனீங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அதே ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தூக்கம் வந்து அஃபெக்ட் ஆகுதுல, ஸ்லீப் டெட் வந்து வருது. அண்ட் ஃபோக்கஸ் வந்து குறையுது எல்லாருக்கும். இப்போ நான் ஒன்னு சொல்றேன், ஜென்ரேஷன் அடுத்து போக போக வந்து அட்டென்ஷனும் ஃபோக்கஸும் குறையுது. ஏன் குறையுதுன்னா, நீங்க வந்து டோபமின் அடிக்ஷன்ல இருக்கீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு டோபமின் ஹிட் ஆயிட்டே இருக்கு. எவ்ரி 40 செகண்ட்ஸ் ஒரு ஹை வருது அந்த வீடியோ பார்த்த உடனே. அந்த ஹை வந்துகிட்டே இருக்கிறதுனால நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்ரி 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கலன்னா அது உங்களுக்கு போர் அடிக்குது. உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து யாராவது ஒருத்தர் 4 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி மூவி இண்டஸ்ட்ரியில இதை பத்தி பேசுறாங்க. படங்கள் இப்போ இந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை வந்து நீங்க வந்து இட்ஸ் நாட் அ வெரி குட் மூவி இஃப் யூ சேயின் ஃப்ரம் தி ஸ்கிரீன் பிளே ஆர் அதர் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. வெறும் வந்து ஹை சீன்ஸ் ஒரு 10 எடுத்து வச்சுக்கிட்டு, ஹை டயலாக்ஸ் ஒரு 10 வச்சுக்கிட்டு, ஹை மியூசிக் ஒரு 10 வச்சுக்கிட்டு படத்தை ஓட்டிட்டாங்க. ஆனா சம்மர் சூப்பர் டூப்பர் ஹிட், 1000 கோடி கலெக்ஷன்ஸ். ஆனா படத்துல வந்து எக்ஸாஜரேஷன்ஸும் அந்த ஹை மொமெண்ட்ஸ்க்காக தான் அந்த படமே இருக்கும். சரி, அந்த படத்தோட ஃபேன்ஸ் இருப்பீங்க. படம் நல்ல படம் தான். நான் எந்த ஆங்கிள் சொல்றேன்னா டெக்னிக்கல் அக்ளிமேஷன்ல வச்சு நான் சொல்றேன், ஒரு மூவில இருக்க வேண்டிய விஷயங்கள்ல. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியும் மியூசிக் டைரக்டர்ஸும் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த ஹை மொமெண்ட்ஸை வந்து சாங்ல நான் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா யாரும் 4 நிமிஷத்துக்கு பாட்டு கேட்கறது இல்லை. எல்லாரும் 1.5 நிமிஷத்துல பாட்டு கேட்டு அடுத்த பாட்டுக்கு போறாங்க. ஸோ அப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் 7 நிமிஷத்துக்கு பாட்டு போடுவார். ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லா இடத்துலயும் இது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. கிளாஸஸ்ல இங்க 3 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்டட் எவ்ரிவேர். ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருக்கு, ஃபோக்கஸ் குறையறதுனால. ஸோ இட் ஆல்சோ எரோட் தி சோஷியல் கேபிட்டல். இதனால அடுத்து எது எரோட் ஆகுதுன்னா சோஷியல் கேபிட்டல். வாட் இஸ் சோஷியல் கேபிட்டல்? மக்கள்லாம் குரூப்பா இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் தான் வந்து சோஷியல் கேபிட்டல், நெட்வொர்க்கிங் அமாங் தி பீப்புள். ஆனா டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்கிறதுனால எவ்ரி ஒன் ஆர் பிகமிங் இண்டிவிஜுவல். தனித்தனியா அவங்க வந்து போயிடுறாங்க. மத்தவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றது இல்ல. ரீல்ஸ்ல 2 மணி நேரம் போச்சுன்னா எப்போ ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம பேசுவோம், கூட அடுத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து சோஷியல் கேபிட்டல் வந்து அதனால குறையுது. ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல். ஸோ அப்போ சோஷியல் அனிமலா எவல்யூஷனரியா நம்ம டியூன் ஆன நம்ம இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுனால வி ஆர் அண்டர்கோயிங் திஸ் பர்டிகுலர் கிரைசிஸ். ஸோ இதனால வந்து ஹியூமனுக்கு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டும் கிரியேட் பண்ணி, எவல்யூஷனரியா வந்த ஒரு விஷயம் சோஷியலா வாழ்றது தான். ஆனா இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் வந்து நம்மளை இண்டிவிஜுவலிஸ்டிக்கா மாத்துது. ஸோ இதனால
இட் இஸ் கிரியேட்டிங் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஃபார் தி ஹியூமன். தனியா வந்து வாழ்றப்போ அதனால பியர் நெட்வொர்க்ஸ் பிரேக் ஆகுது, லோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் இல்ல. நீங்க ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை டெவலப் பண்ணணும்னு பாக்குற டைம்ல அன்ப்ரொடக்டிவா யூஸ்லெஸ்ஸான டிஜிட்டல் கன்சம்ஷன்ல இருக்கும், கேம் விளையாடுறதும் ரீல்ஸ் பார்க்கறதும். ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையும் ஹேம்பர் பண்ணுது அப்படிங்கிற சொல்றாங்க. நம்மளோட ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனே ஹேம்பர் பண்ற ஒரு விஷயமா இந்த வந்தது. இது முக்கியமான காரணம் டிக்டாக் தான். டிக்டாக்னு ஒரு கம்பெனி தான், அதை பேன் பண்ணாங்க. அவனை பார்த்துட்டு எல்லாருமே இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து இங்க இருக்கு. ஸோ பியாண்ட் டைரக்ட் எக்கனாமிக் காஸ்ட், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சைக்கலாஜிக்கல் டைம் போகுது அப்படிங்கறத வச்சுதான். ஸோ எக்கனாமிக் காஸ்ட் ஃப்ரம் ஆன்லைன் பர்ச்சேசஸ். அடுத்தது என்ன நடக்குதுன்னா, ஆன்லைன்ல பர்ச்சேசிங் ஹேபிட்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்கு. நம்ம ஜென்ரலா வந்து வாங்கியிருக்க மாட்டோம், ஆனா அது ஆன்லைன்ல ஒரு ஆப்ல பார்த்ததுனால நம்ம வாங்குறோம். ஸோ அதுதான் வந்து ஆன்லைன் பர்ச்சேசஸ் வந்து தேவைக்கும் அதிகமான கன்சம்ஷன் வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டாமார்ட் அண்ட் ஜெப்டோ மாதிரியான விஷயங்கள் வர்றதுனால அவன் என்ன சொல்றான்னா, நீ எக்ஸ்ட்ராவா ஒன்னு வாங்கினா உனக்கு ஆஃபர், 100 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஆஃபருங்கிறதுனால தேவையே இல்லாதது ஒன்று வாங்க வைக்கிறாங்க. இதனால அன்வான்ட் கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி பணமே பத்தல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில இருக்கிறப்போ தேவையில்லாத கன்சம்ஷனை அதிகப்படுத்தி இருக்கு ஆன்லைன் பர்ச்சேசஸ். அதுவும் டிஜிட்டல் மூலமா தான் வருது. ஸோ இன்னொருத்தருக்கு என்னன்னா, வெறும் இன்ஸ்டாகிராமும் டிக்டாக் தான் வந்து ஆன்லைன் அடிக்ஷனா கிடையாது. ஷாப்பிங் வெப்சைட்ஸும் வந்து ஒரு சிலருக்கு ஆன்லைன் அடிக்ஷனா இருக்கு. ஸோ இ காமர்ஸ் வெப்சைட்டும் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் திறந்து வச்சுக்கிட்டு புதுசா என்ன ட்ரெஸ் வந்திருக்கு, இல்ல புதுசா வந்து என்ன டிசைன் வந்திருக்கு, அதுல 1 மணி நேரம் போறதையும் நம்ம நோட் பண்ணணும். நான் வெறும் ரீல்ஸ் பத்தி தான் பேசுறேன். அதுதான் வந்து இருங்க, இதெல்லாம் நான் சொல்றது இல்லை, எல்லாமே எக்கனாமிக் சர்வேல இருக்கு. ஸோ அதான் வந்து இதனால வந்து எக்கனாமிக் லாஸும் வருது. அதை தாண்டி வந்து சைபர் ஃப்ராடு, இப்போ டிஜிட்டலைசேஷன்ல எல்லாம் நடக்கிறதுனால ஈஸியா வந்து நம்ம சைபர் ஃப்ராடுக்கும் இது மூலமா வந்து நம்ம போயிடும். தேவையில்லாத லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணி ரெடியூஸ் எம்ப்ளாயபிலிட்டி, ப்ரொடக்டிபிலிட்டி அண்ட் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ். இதனால தேவையில்லாத பணங்கள் லாஸ் வருது. கம்பல்சிவ் டிஜிட்டல் யூஸ் இஸ் லிங்க் டு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இதனால வந்து ஆங்ஸைட்டி அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கு, டிப்ரெஷன் லெவல்ஸும் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் எஸ்பெஷலி அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேசிங் அகாடமிக் ப்ரெஷர்ஸ். ஸோ ஸ்லீப் டிப்ரைவேஷன் நடக்குது. இப்போ என்னதுன்னா, படிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தத்தில் இருக்கோம், அப்போ ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால இன்னும் 2 மணி நேரம் படிக்க முடியாம போகுது. ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் படிக்க வந்தா படிக்க முடியல. இதுதான் இங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கே காரணம். இதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸ்போஷர் டு சைபர் புல்லிங். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருந்தாலும் ஆன்லைன்ல புல்லிங் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அன்சாலிசிட்டேட்டட் மெசேஜஸ் வந்து நிறைய பேர் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு with multiple Indian and global studies confirming high prevalence of among the 15 to 24 years of ageல இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து கேமிங் டிசார்டர். கேமிங் டிசார்டர்ஸ் வந்து ஸ்லீப் டிப்ரெஷனையும் அக்ரஷனையும் காட்டுது. இந்த போன் வச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட இருந்து போனை போடுங்கன்னா அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியுதா? அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்துலயும் வந்து லவ் டுடே படத்துலயும் அந்த ஒரு பையன் வந்து போனை கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பையன் நல்ல விஷயத்துக்கு தான் கேட்பான், பட் சொல்றேன். ஸோ அக்ரெசிவ் பிஹேவியர் ஹஸ் இன்க்ரீஸ்டு. கேமிங் விளையாடிட்டு இருந்தவன வெளியே கூட்டு வந்தா வித்ரால் சிம்டம்ஸ் வருது. அந்த அளவுக்கு அந்த வித்ரால் சிம்டம்ஸ்னா என்னதுன்னா, ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தது திடீர்னு பண்ண முடியாத போது நம்மளால நார்மல்சியில இருந்து நம்ம கொண்டு போக முடியாம நமக்கு வேற பிரச்சனைகள் வருது. கை கால் நடுங்கிறது, ஆங்ஸைட்டி அதிகமாறது, அக்ரஷன் அதிகமாறது தான் வித்ரால் சிம்டம்ஸ். ஸோ அடலசன்ட் பாப்புலேஷன் வந்து போகுது. அதே மாதிரி ஆன்லைன் கேம்லிங் இஸ் another ஏரியா. நம்ம வெறும் ரீல்ஸ் மட்டும் இல்லை, இவ்வளோ மேட்டர் இருக்கு இதுல. ஸோ ஆன்லைன் கேம்லிங்லயும் ரியல் மணி கேம்னா உண்மையான பணம் வச்சு விளையாடுற இந்த கேம்லிங்னால அகைன் வந்து மணி இஸ் அஃபெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி ஸ்ட்ரீமிங் அண்ட் ஷார்ட் வீடியோ கம்பல்ஷன்ஸ் இது வந்து ஃபைனலி தான் இதுக்கு வருது. நான் போன ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன், பட் இதெல்லாம் தாண்டி தான் இந்த ரீல்ஸ் பார்க்கறது. பிஞ்ச் வாட்சிங் அண்ட் என்லெஸ் வீடியோ லூப்ஸ் டு புவர் ஸ்லீப் ஹைஜீன். நம்ம ரீசன்ட் ஜென்ரேஷன்ல ஸ்லீப் இஷ்யூஸ் வருது முக்கியமான காரணம் ரீல்ஸ் பார்க்கறது தான். எப்படின்னு சொல்றேன், நீங்க நைட் ரீல்ஸ் பார்க்கறது இல்லை, பகல்ல பார்க்கறது ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா அந்த டிஜிட்டல் கண்டென்ட்ல நீங்க பார்த்து ஐ ஸ்ட்ரெயின் ஒன்று பண்ணிட்டோம். டோபமைன் வந்து திரும்ப பிரெயின் வந்து ஜென்ரேட் பண்ணுதுல, ஹார்மோன் ஜென்ரேஷன் நடக்குதுங்க. அவ்வளோ ஹார்மோனல் ஜென்ரேஷனை பிரெயின் பண்ணி பிரெயின் வந்து டயர்ட் ஆயிடுது. ஸோ இது உங்களுக்கு ஹார்மோனலி டிஸ்ரப்ஷன்ஸும் கொடுக்குதுல. ரீல்ஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ கிவிங் ஹார்மோனல் டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால இதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இதனால வந்து சோஷியல் கனெக்டட்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேமஸ் கோட்.
we lived in farms, then we lived in cities, now we will be living on the internet அப்படின்னு சொல்றாங்க. அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சோஷியல் கனெக்டட்னஸ் வந்து குறைஞ்சதை பத்தி அரிஸ்டாட்டில் சொல்றத கோட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 3 ரீசன்ஸ்னால. வை வி நீட் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா, ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமா நமக்கு யூட்டிலிட்டி வரணும், பிளஷர் வரணும், வர்ச்சு வரணும். ஒருத்தவங்களோட நீங்க பழகுறீங்க, ஒரு சோஷியல் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அதனால உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும், அது மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு பிளஷர் இருக்கணும், உங்க நாலேஜை என்ரிச் பண்றதுக்கு வர்ச்சு வரணும், நாலேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும், ஏதோ ஒரு யூஸ் இருக்கணும், பிளஷர் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். இது மூணுமே தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் குரூப்போ உங்களுக்கு அது கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிங்க. ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு தேவை. ஸோ இதுல வெறும் வந்து இந்த நடுவில் இருக்க பிளஷர் கேட்டகரியில தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் சொல்றேன், ஸோ ஹியூமன்ஸ் ஆர் ஹைலி சோஷியல் அனிமல்ஸ். ஆனால் இந்த சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் வெல்பீங் வந்து இந்த சோஷியல் கனெக்டட்னஸோட லிங்க் ஆயிருக்கு. இது இப்போ டிஸ்டர்ப்ட் ஆகிறதுனால சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் எல்லாம் அதிகமாகி டிஜிட்டல் கன்சம்ஷன் அதிகமாக இருந்தனால இது டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அரிஸ்டாட்டிலோட கோட்டை நான் ஏன் எடுத்து தனியாக இங்கே போட்டேன் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னா, அந்த சோஷியல் கனெக்ஷன் குறையுதுன்னு சொல்லும்போது அது பெருசாக கதை எழுதிருந்தாங்க. ஆனா இந்த கோட் வந்து நமக்கு வந்து எத்திக்ஸ்ல எங்க வேணா யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எது நமக்கு முக்கியமா வேணும் அப்படின்னா யூட்டிலிட்டி, பிளஷர் அண்ட் வர்ச்சு அப்படிங்கறதா வேணும் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து எக்கனாமிக் சர்வேல தே ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி டிஜிட்டல் அடிக்ஷன். இப்போ நான் இங்க வந்து இந்த டாபிக் வந்து பாஸ் பண்ண போறேன். இதோட ரிமைனிங் பார்ட் வந்து ஐ கண்டினியூ இன் தி எடிட்டோரியல்ஸ் கிளாஸ். என்ன எடிட்டோரியல்ஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து இன்னும் வந்து குளோபலி டிஜிட்டல் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ண என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இந்தியாவில் டிஜிட்டல் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ண என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுல என்ன இன்னும் வந்து வே ஃபார்வர்டு, இன்னும் இத்தனை இருக்கு இதுக்குள்ள டிஜிட்டல் அடிக்ஷன்ல. நான் தான் சொல்றேன், அத்தனை பக்கத்துக்கு அனாலிசிஸ் கொடுத்துருக்காரு. இதை வந்து எக்கனாமிக் சர்வே கிளாஸ்ல இங்க நிறுத்திக்கலாம். எக்கனாமிக் சர்வே கிளாஸ்ல அனாலிசிஸ் சொல்லியாச்சு, கிரைசிஸை பேசியாச்சு. எடிட்டோரியல்ஸ்ல ஒரு நாள் போட்டு அதை நான் வந்து ஐ வில் டிஸ்கஸ். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம இதான் பண்ணேன். லாஸ்ட் இயர்லயே நான் வந்து 5 டாபிக் வந்து டிஸ்கஸ் இன் தி எடிட்டோரியல்ஸ் செஷன். ஞாபகம் இருக்கா? அந்த எக்கனாமிக் சர்வே முடிஞ்ச அந்த வீக்கெண்டே 5 டாபிக் இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேல இருந்து எடுத்து எடிட்டோரியல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் சாப்டர் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துடலாம். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் இது வந்து கம்பேரிட்டிவ்லி சின்ன சாப்டர் தான். லாஸ்ட் இயர் வந்து எத்தனாவது எடிஷன்? 174th எடிஷன் நினைக்கிறேன். நீங்க 174th எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற 5 டாபிக் எக்கனாமிக் சர்வே டாபிக் தான். எக்கனாமிக் சர்வேல நான் டிஸ்கஸ் பண்ணாத டாபிக்ஸ் அந்த மாதிரி எடிட்டோரியல் நடத்திட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து விடாத கருப்பா இது தொடரும். ஸோ விடாத கருப்புலாம் உங்களுக்கு தெரியாது, விடுங்க. தெரியுமா? பரவாயில்ல, அதெல்லாம் வேற லெவல் சீரீஸ், வேற லெவல் கேமியா அதெல்லாம்ங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங் அண்ட் டெவலப்மெண்ட், கெட்டிங் ஸ்கில்லிங் ரைட். இதான் வந்து அடுத்த டாபிக். இந்த எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் நடத்துறப்போ நம்ம முதல் டாபிக் என்ன பார்த்தோம்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே பத்தி பார்ப்போம். வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்த மூணுத்தோடைய இப்போ இருக்க டேட்டா என்ன, அதுதான் இதுல மெயினா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட்ஸ், ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன ஸ்கீம்ஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து வந்து ஸ்கில்லிங்காக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து அடுத்த ஹாஃப். அதுதான் வந்து இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியா கண்டினியூஸ் டு பி பெனிஃபிட் வித் லார்ஜ் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். திரும்ப அதே டேட்டா தான். இந்தியாவில் வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 15 to 59 கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவை இஸ் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸீட் 98 crore in the next 10 years. அடுத்த 10 வருஷத்துல வந்து இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனே 100 கோடி இருக்க போகுது கிட்டத்தட்ட. அதுதான் டெமோகிராபிக் டிவிடெண்ட் பொட்டன்ஷியல். இப்பயாவது இதை யூஸ் பண்ணிக்கோங்கடா பேர பசங்களா அப்படின்னு அப்துல் கலாம் வந்து சொல்றாரு மேல இருந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். India's demographic dividend is expected to peak around 2020. இதோட பீக் ரேட் எப்போ போகுதுன்னா 2030ல வந்து பீக் போகும். அப்புறமா அது குறைய ஆரம்பிச்சு 2050 to 55 முடிஞ்சிடும். அதான் வந்து நம்ம பாக்குறோம். எப்பவுமே ஒரு பீக் ஏறி தானே அது குறையும். அந்த பீக் வந்து 2030 தான். இப்போ நம்ம பாதி மிட் பாயிண்ட் பீக்குக்கு வரப்போறோம். ஸோ வித் நியர்லி 65% of the population will fall within the 15 to 59 years of age. ஸோ கிட்டத்தட்ட 65% பாப்புலேஷன் வந்து இந்த ஏஜ் குரூப்ல இருக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்கலாம் ஏஜிங் ஆயிடுவாங்க. ஸோ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணா இவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்தாதான் நம்ம வந்து டெமோகிராபிக் டிவிடெண்டே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து டேட்டா பார்க்க போறோம். வாட் இஸ் த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் தி கரண்ட் இயர் அப்படிங்கிறது தான் we are going to see.
ஸோ இங்க வந்து மந்த்லி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் கிட்டத்தட்ட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 55%. அதான் வந்து நம்ம இருந்து எடுக்கிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் 55 மீன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்? நியூமரேட்டர்ல டிவைடட் லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். லேபர் ஃபோர்ஸ்னா 15 to 59 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கிற பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க், அவங்க தான் வந்து லேபர் ஃபோர்ஸ்னு சொல்றோம். 15 இருந்து 59 வயசுக்குள்ள வேலைக்கு ரெடியா இருக்கிறவங்க. அதுல 2 டைப் இருக்கு, வேலை கிடைச்சவங்க வேலை கிடைக்காதவங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்ததா லேபர் ஃபோர்ஸ், அது 59%. ஸோ அதுல வேலை கிடைச்சவங்களாம் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. வேலை கிடைச்சவங்களா ஒர்க்கர் டிவைடட் பை பாப்புலேஷன், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. வேலை கிடைக்காதவங்க டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ், அதாவது எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல டிவைடட் பை 55. அதுதான் வந்து இங்க நம்ம போடுவோம். அது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இட் இஸ் ஆவரேஜிங் ஆல்மோஸ்ட் டு 5.2%. இது வந்து ஒரு டேட்டா தான் வந்து நம்ம எடுக்கிறோம். கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு ஸ்லைடு போடும்போது இது எல்லா டேட்டாவும் நீங்க பார்த்து யூஸ் இல்லை. எந்த டேட்டா இந்த 5.2ங்கிற அந்த ஒரு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் இதுல வந்து யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் மூணுத்தோட டேட்டாவையும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க வந்து பாருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் நம்ம வேரியஸ் செக்டர்ஸ்ல வந்து எப்படி வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஆல்மோஸ்ட் நேற்று கூட பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் ஒரு 45, இண்டஸ்ட்ரியில் ஒரு 25, சர்வீசஸில் ஒரு 30 அப்படிங்கிறது விசா. அது ரூரல் அர்பன் மேல் ஃபீமேலில் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட ஷேர் அதிகம், மிச்சம் 2 கம்மியாக இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு மேல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3மே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது ஃபீமேல் வந்து நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரூரல் ஏரியாவில் ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நடக்குது. மோர் நம்பர் ஆஃப் விமன் இன் ரூரல் ஏரியாஸ் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுனால அதான் ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஏன்னா அங்கே இருக்கிற மேல் பார்ட்ஸ் வந்து தேவோட மைக்ரேட்டட் அஸ் அ மைக்ரண்ட் ஒர்க்கர் சம்வேர். ஸோ அப்போ உமன் தே ஆர் கோயிங் இன் டு தி அக்ரிகல்ச்சர். இது வந்து ஒரு ட்ரெண்டு. அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸாக நிறைய உமன் இருக்காங்க. ஸோ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டாமினேட்டட் பை அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ். 57% ஆஃப் ரூரல் ஒர்க்கர்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 62. with women workers showing relatively higher participation. So self employment வந்து 62 self employment என்னதுன்னா they are not working under anyone, they are running their own work. business அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதுல வந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு டாக்ஸி ஓட்டுறதுல இருந்து இருக்கலாம், ஸ்விக்கி இருக்கலாம், எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். பிசினஸ் நடத்துறது அம்பானியும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ அப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பிராட் கேட்டகரி. ஸோ அதுல ஹை எண்ட்ல இருந்து லோ எண்ட் வரைக்கும் இன்கம் குரூப்ஸ் இருக்கு. In contrast, urban employment primarily is concentrated in the service sector. இது ஆல்ரெடி பார்த்தோம். 62% வந்து சர்வீஸ் செக்டர்ல தான் அர்பன் ஏரியாவில் இருக்கு. வித் ரெகுலர் வேஜ் அண்ட் சேலரிட் ஜாப்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ஷேர். ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சரும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஹையஸ்ட் ஷேர்ல இருக்கு. அர்பன் ஏரியாவில் சர்வீசஸும் சேலரிட் கிளாஸும் ஹையா இருக்கு. நம்ம வந்து லேபரை 3 பிரிப்போம்ல, ஒன்று வந்து சேலரிட் கிளாஸ், இன்னொன்று செல்ஃப் எம்ப்ளாய்டு, இன்னொன்று கேஷுவல் லேபர் அப்படின்னு 3 பிரிப்போம். என்சிஆர்டியில் பார்த்துருக்கீங்களா? இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பிரிப்போம். ஸோ ரூரல் ஏரியாவில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. அர்பன் ஏரியாவில் சேலரிட் கிளாஸ் தான் அதிக பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எக்கனாமிக் சர்வேல டைம் யூஸ் சர்வே உடைய டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதாவது NSO அவங்க வந்து டைம் யூஸ் சர்வே அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. டைம் யூஸ் சர்வேனா என்ன அப்படின்னா 24 மணி நேரத்தை ஒருத்தர் எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதோட டேட்டாவை கொடுக்கறது தான் டைம் யூஸ் சர்வே. ஸோ எவ்வளோ நேரம் தூங்குறாங்க, எவ்வளோ நேரம் வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் வீட்டு வேலைகளை செய்கிறாங்க, அந்த மாதிரி வந்து டேட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் பார்ட்டிசிபேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் மேல் அண்ட் 25% ஆஃப் ஃபீமேல் இந்த ஏஜ் குரூப், இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போஸ் 75% ஆஃப் தி மேலும் இன்க்ரீஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். ஆக்சுவலி அது இன்க்ரீஸ் நம்பர் தான். உமனுக்கு 25% தான் இருக்கு, அது கம்மி தான். ஆனால் it has increased compared to previous years. 75% of male and 25% of female are in the employment related activitiesல இருக்காங்க. ஏன்னா மிச்சவங்க எல்லாருமே விமன் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் வந்து பண்றாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ரூரல் ஏரியாலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். என்னதுன்னா அவங்க வந்து ஃபார்ம் லேபரெல்லாம் இருப்பாங்க, வீட்டு வேலையும் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க வேலைக்கெல்லாம் எதுவும் போல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதோட டெஃபினிஷன்ல இருக்கிறதுனால அந்த 21 காட்டுது. ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட்லி கேர் கிவர்ஸ். கேர் கிவிங் ஒர்க் இந்த டைமிங்ல வந்து யார் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 41% ஆஃப் தி ஃபீமேல் வந்து தே ஆர் எங்கேஜிங் இன் தி கேர் கிவிங் ஆக்டிவிட்டி கம்பேர்ட் டு 21% ஆஃப் மேல் பார்ட்டிசிபேஷன். ஸோ கேர் கிவிங்னா என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் பெரியவர்களையும் பார்த்துக்கிறது அண்ட் குக்கிங் இந்த மாதிரியான ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ்ல இருக்கிறது தான் கேர் கிவிங் ஒர்க், கேர் எக்கானமி. ஸோ இதுல விமன் தான் 41% இருக்காங்க, மென் வந்து 21% ஆஃப் தேர் டைம் வந்து தே ஆர் ஸ்பெண்டிங். இது வந்து
பர்சன்டேஜ் ஆஃப் டைம் விச் தே ஸ்பெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். மோர் ஆஃப் தி ஃபீமேல் ஆக்டிவிட்டி டைம் ரிமைன் அன்பெய்டு. ஸோ உமன் வந்து தன்னோட 41% ஆஃப் தி டைமை கேர் ஒர்க்கு கொடுக்குறாங்க. மென் வந்து 21% ஆஃப் தி டைமை கேர் ஒர்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஃபீமேல் ஆக்டிவிட்டி வந்து இப்போ அமாங் தி ஆக்டிவிட்டிஸ்ல இங்க ஒரு கிராஃப் உங்களுக்கு இருக்கும். இந்த கிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா அன்பெய்டு ஆக்டிவிட்டி, பெய்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுது. ஆவரேஜா வந்து எத்தனை மினிட்ஸ் எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கொடுக்குறோம். அன்பெய்டு, பெய்டு, அன்பெய்டு பிளஸ் பெய்டு அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ். மேலுக்கு பாத்தீங்கன்னா அன்பெய்டு ஆக்டிவிட்டிஸ் கம்மி. அவங்க தன்னோட டைம் அதிகமா பெய்டு ஆக்டிவிட்டிஸ்க்கு தான், பணம் வர மாதிரியான வேலை செய்யற மாதிரியான விஷயங்களை தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஈக்குவலா இருக்கு. அதான் டபுள் பேர்டன். வீட்டு வேலைக்கும் அவங்க வந்து ஒரு 360 மினிட்ஸ் கொடுக்கணும், பெய்டு ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஒரு 360 மினிட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அன்பெய்டு ஆக்டிவிட்டியில் அதிகமான டைம் வந்து உமன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒரு டியூவல் ஒர்க் பர்டன் உமனுக்கு இருக்கு அப்படிங்கிறத டேட்டா வைஸாக இந்த டைம் யூஸ் சர்வேல வி ஆர் சீயிங். ஸோ அதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே எத்தனை மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த அனாலிசிஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து எக்கனாமிக் சர்வேல என்ன தீம் போச்சு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்ல விமனோடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இப்போ தான் பார்க்குறோம் உமனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. 25 வந்து தே ஆர் ஒர்க்கிங், 25% ஆஃப் தி உமன் தான் தே ஆர் ஒர்க்கிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றது? ஏன்னா அதை அதிகப்படுத்தினாதான் விக்சித் பாரத்ல நம்ம டெவலப்மெண்ட்டை ரீட் பண்ண முடியும். உமன் ஒர்க்கர்ஸ் கண்டினியூஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ், லிமிடெட் மொபிலிட்டி, லேக் ஆஃப் அஃபோர்டபுள் ஹவுஸ் அண்ட் இன்ஃபிளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் கான்ஃபிளிக்ட் வித் தி கேர் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு வந்து கேர் கிவிங் ஒர்க்ல ப்ரிடாமினண்டா இருக்கிறதுனால கேர் கிவிங் ஒர்க்கை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு வேலை வந்துச்சுன்னா அவங்க அந்த வேலையை விட்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் நான் அதை வந்து நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கேர் கிவிங் ஒர்க்கையும் பண்ணிட்டு வேலை போற மாதிரி இருந்தால் தான் அந்த வேலை எடுக்கிறாங்க. இல்லை தூரம் அதிகமாக இருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து லாங்கா இருக்கு, ஒரு மேலாம் அந்த டிஸ்டன்ஸ் போயிடுறாங்க, உமன்னா டிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்றாங்க, அதனால ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்க வந்து இப்போ நான் வந்துட்டா இப்போ ஒரு மேல்னா வேலைக்கு போயிட்டு வந்துடுறாரு, ஒரு ஃபீமேல் அந்த வேலைக்கு போனோம்னா அப்போ வீடு அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்க அஃபோர்டபுள் ஹவுசிங் கிடைக்கலன்னா அப்போ அந்த வேலை வேணாம் அப்படிங்கிற அந்த முடிவு வந்துருது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபிளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ என்னதுன்னா நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ், உமனால நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸை எடுத்துக்க முடியல பிகாஸ் ஆஃப் தி ஃபேமிலியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பேட்ரியார்கிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா கரியர் ப்ரோக்ரஷன் அஃபெக்ட் ஆகுது. ஒரு மேல்னா ஈஸியாக அந்த ஜாப் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்றாரு. லேட் ஒர்க்கிங் டைம், நைட் 10 மணி 11 மணி ஆனாலும் ஒர்க் பண்ணிட்டு வர முடியுது. அதனால சம்டைம்ஸ் கரியர்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. பட் விமன் வந்து நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாததுனால 6 மணிக்கு வந்து நைட் டின்னர் சமைக்கணும். அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களால வந்து கரியர் ப்ரோக்ரஷன் பண்ண முடியல அப்படிங்கறது நம்ம பார்க்குறோம். இம்ப்ரூவிங் ஆக்சஸ் டு ஸ்டெம். ஸோ ஸ்டெம்ல வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதான் வந்து ஸ்டெம். ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ்ல உமன் பார்ட்டிசிபேஷன் வந்து 2.9% ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் தான் வந்து அட்வான்ஸ் டிகிரி வந்து வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற உமன் ஒர்க் ஃபோர்ஸ்ல 2.9% ஆஃப் தி உமன் ஒர்க் ஃபோர்ஸ் தான் அட்வான்ஸ்ட் டிகிரிஸ் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸ்டெம் டிகிரிஸ்ல. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணா வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டி ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கு. ஸோ சேஃப் மொபிலிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ மொபிலிட்டி ரிலேட்டட் பேரியர்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் மஸ்ட் பி ரிமூவ்டு. அண்ட் அந்த அர்பன் மொபிலிட்டிலையும் சேஃப்டி இருக்கணும். அண்ட் இன் ஜென்ரல் சேஃப்டி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் அர்பன் ஏரியாஸ் அண்ட் அதர் ஏரியாஸும் நம்ம பார்க்குறோம். ஒர்க் பிளேஸ்லையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் சில்ட்ரன் கேர், சைல்டு கேர் வந்து என்ஷோர் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஆஃபீஸ்ல இந்த கிரஷ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். 31% ஆஃப் தி உமன் சைட்டட் கம்யூட்டிங் ஆஸ் அ பேரியர் டு ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்க பார்க்குறோம். உமன் பாலிசியில உமன் போலீஸ். ஸோ 31% ஆஃப் தி உமன் வந்து கம்யூட்டிங்கை தான் வந்து பேரியரா வந்து சைட் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்யூட்டிங் ஆஃப் உமனை வந்து ஈஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீமோட இன்னொரு டைமென்ஷனும் நீங்க இதில் பார்க்கலாம். கம்யூட்டிங்கை ஈஸ் பண்ற அந்த டைமென்ஷன். ஏன்னா மேல் வந்து கம்யூட்டிங் ஒரு பேரியரா வந்து கிளைம் பண்ணல சர்வேல. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க நோட் பண்றோம். ஸோ அமாங் தி அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸ் அவங்கள தான் வந்து நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உமன் போலீஸ். இதை அப்போ வந்து சேஃப்டியையும் உமனுடைய பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அப்போ ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிற ஏரியா அண்ட் பீக் ஏரியா அர்பன் ஏரியாஸ்ல எல்லா இடத்துலையுமே உமன் போலீஸோடைய கான்ஸ்டன்ட் பீட் பேட்ரோல்ஸ் வந்து நம்ம என்ஷோர் பண்ணணும். பப்ளிக் ஏரியாஸஸ்ல அண்ட் பஸ்ஸஸ்ல உமன் சிசிடிவி ஆக்சஸ் வந்து அதிகப்படுத்தணும். அண்ட் உமன் ஒன்லி பஸ்ஸஸ் கொண்டு வரணும். மகளிர் சிறப்பு பேருந்துகள் இதெல்லாம் வந்து
இப்போ எல்லா ட்ரெயின்லயுமே வந்து ஒரு உமன் கோச்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான். இட்ஸ் தட் இஸ் தி மெயின் ரீசன். ஏன்னா சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு பர்பஸ். ஸோ அதே நெக்ஸ்ட் வந்து அடுத்த முக்கியமான தேவை என்னதுன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபார் ஒர்க்கிங் உமன். இப்போ ஒர்க்கிங் உமனுக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங் ஒரு பேரியரா இருக்கு. அப்போ ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் வந்து கட்டணும். எப்போ அர்பன் ஏரியாஸ்ல இப்போ எங்க பண்றப்பா அங்க போய் எங்கம்மா தங்குவ, அங்க சேஃப்டி இருக்கா, எங்க போவ அப்படிங்கறதா இருக்கு. நிறைய ஏரியால வந்து பக்கத்துல தங்கி ரூம் எடுத்து தங்கி வேலை பார்க்குற மாதிரியான ரூம்ஸ் இருக்காது. அப்போ எல்லா ஏரியாலையும் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் இருந்தா உமன் வில் பி கம்ஃபர்டபுள் லிவிங் தேர். ஏன்னா எல்லா உமன் இருக்கிற உமன் ஹாஸ்டல் இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். தனியா வந்து ஒரு உமன் வந்து ஒர்க் பண்ணணும்னா. ஸோ அப்போ ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலை கட்டுறது ஒரு ஸ்கீமா வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எஸ்பெஷலி தமிழ்நாடு அதுல வந்து ஒரு லீடிங் பிளேயர். ஹாஸ்டல்ஸ் அண்ட் ரெண்டல் ஹவுசிங் ஃபார் ஒர்க்கிங் உமன். இப்போ சாக்கி நிவாஸ் அப்படிங்கிற இந்த இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தே ஆர் ஃபண்டிங். அது நிர்பயா ஃபண்ட்ல சாக்கி நிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. தமிழ்நாடுல வந்து தோலி ஹாஸ்டல்ஸ், தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்கு, பிஎஸ்யூ. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பிஎஸ்யூவே ரன் பண்றாங்களாம். தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு பிஎஸ்யூ வந்து பிபிபி மோட்ல ஆரம்பிச்சு கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் ஃபார் இன் வேரியஸ் அர்பன் ஏரியாஸ். தோழி விடுதிகள். நெக்ஸ்ட் வந்து கேர் எக்கானமி. நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா உமனை வந்து நெக்ஸ்ட் வந்து கேர் எக்கானமி தடையா இருக்கிறதுனால ஆஃபீஸ்ல கிரஷ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். அண்ட் ப்ரொஃபஷனலைசிங் கேர் ஒர்க். இன்னொரு டைமென்ஷன் என்ன சொல்றாங்கன்னா கேர் ஒர்க் வந்து ப்ரொஃபஷனலைஸ் பண்ணலாமே. இப்போ குழந்தைய பாத்துக்கிறதுனால போக முடியல, அப்போ குழந்தைய பாத்துக்கிறது ஒரு ஆள் வைக்கிறது அது ஒரு கமர்ஷியல் எக்கானமியா மாத்தனால நானி கல்ச்சர், குழந்தைங்களை பாத்துக்கிற அந்த நானி அப்படிங்கிற கல்ச்சர் வெஸ்டர்ன் ஏரியா வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ல அது ரொம்ப கேஷுவல். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பேபி சிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாபாவே பண்ணுவாங்க. 5 to 8 வந்து குழந்தைய பார்த்துட்டு போவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் அடிஷனல் இன்கமாவும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆர் இதே ப்ரொஃபஷனலா பண்றதுக்கு நானி கோர்சஸ் அப்படிங்கிற கோர்சஸே இருக்கு. அதே மென் பண்ணா அதை மேனி அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டாங்க, அது ஒரு டிவி ஜோக்கு, பட் சொல்றேன். ஸோ மேனி கோர்சஸும் வந்து இப்போ வந்து வருது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நானி மேனிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அதான் ப்ரொஃபஷனலைசிங் தி கேர் ஒர்க். இப்போ ஹவுஸ் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அர்பன் கிளாப் நீங்க ஆர்டர் பண்ணா உங்க வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்திருக்கு. ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை இன்னும் ப்ரொஃபஷனலைஸ் பண்ணி எங்க வராங்க அந்த நம்பர் கொடு. நான் ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தேன். ஏஐ வில் டேக் ஓவர் மை ஜாப் அப்படின்னு சொல்ல உடனே ஒரு கேர்ள் வந்து போடுவா, பாத்திரம் கழுவிட்டு இருப்பா எப்போ, அப்புறம் வந்து துணி துவைச்சிட்டு இருப்பாங்க வென் அப்படின்னு சொல்லி துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, வீடு பெருக்கிட்டு இருப்பாங்க. ஏஐ வில் டேக் ஓவர் மை ஜாப்னு சொன்னீங்களே, என் ஜாப் என்ன ஏஐ டேக் ஓவரே பண்ணலையே அப்படின்னு வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா இந்த மாதிரி ஆப் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போதானே குக்கருங்கிற ஒரு ஆப் வந்து ஹவுஸ் குக்டு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனலைசிங் தி கேர் ஒர்க். ஸோ ஆன் டிமாண்ட்ல குக்கும் ஆன் டிமாண்ட்ல ஹவுஸ் ஹெல்ப்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறப்போ இப்போ உமன் வந்து தைரியமா வந்து குக்குக்கு ஒரு ஆளை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்து சமைக்கணுங்கிற ப்ரெஷர் இருக்காது. அவங்க ஆர்டர் பண்ணி அவங்கள சமையல்காரமா வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை மேல் குக்கா இருந்தாலும் அவரு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ அதான் வந்து ப்ரொஃபஷனலைசிங் தி கேர் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜிங் செக்டர்ஸ்ல உமனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். உமனுக்கு கொடுக்குற ஸ்கில் டெவலப்மெண்ட்ல எமர்ஜிங் செக்டர்ல கொடுத்தாதான் ஃபியூச்சர் ஒர்க் போர்ஸ்ல அவங்க இருக்க முடியும். அது ஒரு ஸ்டெப்பா சொல்றாங்க. அண்ட் மென்டார்ஷிப் இந்த ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ல கெரியருக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த மென்டார்ஷிப் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து இங்க வந்து பேசுறாங்க. ஸோ எந்த காலேஜ் படிச்சு முடிச்சு எந்த வேலைக்கு போகணும், ஒரு ஸ்கில் எடுத்துட்டாங்க, ஸ்கில் கோச்சிங் முடிச்சுட்டாங்க, ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு எப்படி போறது, அதுக்கெல்லாம் கைட் பண்ணி வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்குற மென்டார்ஷிப் சப்போர்ட்டும் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். ஃபிளெக்சிபிள் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பூஸ்ட் பண்ணணும். அதாவது ஹைபிரிட் மாடல்ஸ்னா வந்து என்னதுன்னா இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்ல அது ஃபாலோ பண்றாங்க. 3 நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும், 3 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். தேவைப்படும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மாடலா இப்போ நம்ம எமர்ஜ் ஆயிருக்கு. அது வந்து உமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஈக்குவல் பே அண்ட் சேஃப்டி இது மூணுத்தையும் என்ஷோர் பண்ணணும். அது இட்ஸ் ஜெனரல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி விஷயங்கள் தான். ஸோ பிபிபி மோட்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் குடும்பஸ்ரீ, மயிலிகா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது என்ன ஐடியானா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வச்சு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம், இப்போ வந்து இங்க தோழி ஹாஸ்டல்ஸ்னு ஒன்று சொல்றோம். அந்த தோழி ஹாஸ்டல் யார் எடுத்து நடத்தலாம்? ஒரு உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல ஒரு 20 உமன் சேர்ந்து பணம் போட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிச்சு ஒரு ஹாஸ்டல் கட்டி நடத்தலாம். அந்த 10 லட்ச ரூபா லோன் வாங்கினாங்க, நான் கிளாஸ் நடத்தினால அந்த லோனை வாங்கி ஒரு ஹாஸ்டல் கட்டிடலாம். ஹாஸ்டல் கட்டி அவங்க ஹாஸ்டல் பிசினஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பே பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வச்சு அது மூலமா அவங்களுக்கு லேபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொடுக்கறது. ஸோ இந்தியாவில் 2 சக்சஸ்ஃபுல்லான செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடல்ல வந்து குடும்பஸ்ரீ ஆஃப் கேரளா, இன்னொன்று வந்து மகிழா ஆர்த்திக் விகாஸ் மகாமண்டல் மகாராஷ்டிரால இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி ஒன் செட் ஆஃப் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து உமனுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்துறதுக்காக ஸ்டெப். அடுத்ததா வந்து அன்ஆர்கனைஸ் ஒர்க் ஃபோர்ஸ். இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அதை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த அனாலிசிஸ் வந்து அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதுல வந்து இந்த லேபர் கோட்ஸ், ஆக்சுவலி இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல அந்த 4 லேபர் கோட்ஸ் பத்தியும் ஒரு அனாலிசிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அதையும் பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அன்ஆர்கனைஸ்டு லேபர். இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்குதுங்கிறதா ஒரு கிரைசிஸா இருக்கு. அப்போ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர்கனைஸ்டா மாத்தி ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. 4 லேபர் கோட்ல ஒரு கோட் வந்து கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. இது என்ன பண்ணுது அப்படின்னா அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸை யாருங்கிற டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இதுல கிக் ஒர்க்கர்ஸையும் சேர்த்திருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸ்னா யாருன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க்ல இருக்கிறவங்க, அவங்கள தான் கிக் ஒர்க்கர்ஸ் சொல்றோம். ஹோம் பேஸ்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு வேஜ் ஒர்க்கர்ஸ் இன் தி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். So, அப்போ இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி டிஃபைன்ஸ் தி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் as ஹோம் பேஸ்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு வேஜ் ஒர்க்கர்ஸ் இன் தி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ். ஸோ அப்போ இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் கொண்டு போகிறது என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா ஈஸ்ராம் போர்ட்டல். ஈஸ்ராம் போர்ட்டலில் இந்த மாதிரியான அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுக்குறோம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஈஸ்ராம் போர்ட்டலில் ஒன்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். கவர்மெண்டோட கன்வென்ஷனலான இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் லைக் நம்ம இந்த ஆயுஷ்மான் பாரத்தோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம். ஆர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சுரக்ஷா பீமா ஜீவன் ஜோதி கொடுத்துருவாங்க. பென்ஷன் ஸ்கீம் லைக் அட்டல் பென்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்டோட என்னென்னலாம் கொடுத்து அவங்கள வந்து ஃபார்மல் ஆக்க முடியுமோ ஆக்கிடலாம். ஸோ ஆல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் விச் இஸ் ஃபார் லேபர் செக்டர் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இந்த போர்ட்டல் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கராக இருந்தால் இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்டோடைய ஃபார்மலைசேஷன் ஃபார் லேபர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிளா எல்லாம் கிடைக்கும். இதுல இது வரைக்கும் 31 crore. இது வந்து பேண்டமிக் அப்புறம் ஆரம்பிச்ச ஒரு போர்ட்டல். பேண்டமிக்ல நமக்கு பார்த்தது என்னதுன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நடந்து போயினாங்க. எந்த ஸ்டேட்ல எவ்வளவு மைக்ரண்ட் ஒர்க்கர் இருக்காங்க, எங்கேருந்து அவங்க வந்திருக்காங்க, அந்த டேட்டாவே இல்லை. அதனால அதை சரியா பிளான் பண்ண முடியல. லாக்டவுன் போட்டோன்னே டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு நடந்தே போற அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அப்போதான் நம்ம அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு போர்ட்டல் வேணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி ஈஸ்ராம் போர்ட்டல் வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஷ்ராம்னா ஒர்க், அவ்வளவுதான். So 31 crore unorganized workers இந்தியாவில் இருக்காங்க. 54% of the total registration is substantially strengthening. So இவங்களுக்கு என்னதுன்னா இதுல விமன் வந்து 54% ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க் ஃபோர்ஸ்ல. ஸோ இது மூலமா என்ன பண்ணலாம், ஜெண்டர் ஃபோக்கஸ்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நம்மளால கொடுக்க முடியும். இவங்களுக்கு ஒரு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க. ஸ்டாக் மாதிரியான மாடல் தான். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ஆதார் அண்ட் மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணி அந்த அவங்களுக்கு எலிஜிபிளான எல்லா ஸ்கீம்ஸோட பிளாட்ஃபார்மே லிங்க் பண்ணிடுறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அங்க அந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து வந்துடும். ஸோ அடுத்ததான் வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு கொண்டு வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக கொண்டு வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் ரேஷன் எடுத்துக்கலாம்னு இருக்கும். நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமில் இப்போ தான் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறோம், கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ். நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று வச்சிருக்காங்க. கரியர் சர்வீஸ் போர்ட்டலுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுக்கறதுக்கான அவேர்னஸ், ஐ மீன் அதுக்கான நௌக்கரி டாட் காம் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு சர்ச் பண்றீங்கன்னா நீங்க அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களோட டிகிரி டீடைல்ஸ், ரெஸ்யூம் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் இவங்க 2 பேருமே மீட் பண்ற ஒரு போர்ட்டல் தான். ஸோ ஜாப் சீக்கர்ஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, ஜாப் கிவர்ஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு அவங்க போட்ட உடனே அந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை கொடுக்கலாம். அப்புறம் அந்த ஜாபோட கால் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு naukri.com which is created by government. ஸோ இது வந்து வெறும் வந்து ஜாப் சீக்கர்ஸையும் எம்ப்ளாயர்ஸையும் லிங்க் பண்ற ஒரு போர்ட்டல் மட்டும் இல்லை, அதை தாண்டி இதுல ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கோர்சஸும் இருக்கு. அந்த கோர்சஸ்ல ஒரு கோர்ஸ் தான் தமிழ்நாடோட ஸ்கில் டெவலப்மெண்ட் போர்ட்டல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியோட நோட்ஸ் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. அதுதான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸா எதுவுமே கிடைக்கலன்னா அது பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலா அது இருக்கும். ஸோ கரியர் சர்வீஸ் போர்ட்டல்ல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோர்சஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு. அங்கே கோர்ஸ் அட்டன் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம். 3000 ரூபாய் பென்ஷன் ஃபார் அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக அம்ரல்லாவா கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். மான்தன் எது வந்தாலும் அது வந்து இட்ஸ் ஃபார் பென்ஷன் தான். அடுத்து வந்து மைக்ரேட் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா வெளிநாட்டில் வேலை தேடி போறாங்களே அவங்க எல்லாம் பாதி நேரம் ஏமாந்துடுறாங்க. நம்ம வடிவேல் போய் ஏமாறுற மாதிரி
அண்ட் நம்ம அந்த படத்துல வெற்றி கொடிகளை வடிவேல் ஏமாறல, அவர் போயிட்டு வந்துட்டாரு. ஏமாந்தது வந்து பார்த்திபன் முரளியும் தான். அந்த மாதிரி ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்ரேட், இல்லைன்னா நம்ம ஆட்டு ஜீவிதம்ல வர பிருத்விராஜ், அது அடுத்த லெவல் ஏமாற்றுறது. கூட்டுட்டு போய் அங்க வந்து ஏமாத்திடுவாங்க. கோட் லைஃப்னு ஒரு படம் வந்ததுல, தட்ஸ் வெரி குட் மூவி. ஸோ மைக்ரேட் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து எனேபிள்ஸ் தி சர்டிஃபைட் ரெக்ரூட்டர்ஸ். ஃபாரின்ல வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் வராங்கன்னா சர்டிஃபைடான ரெக்ரூட்டர்ஸும் வெரிஃபைட் இன்டர்நேஷனல் ஜாப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அங்கே கிடைக்கும். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலை வேணா இந்த போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த போர்ட்டல் உங்களுக்கு அபிஷியலான ஜாப் சீக்கர்ஸும் ஜாப் ப்ரொவைடர்ஸும் ஜாப் ஏஜென்ட்ஸும் இதுல இருப்பாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்டான ஆளுங்க. இங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னா சேஃபா போயிட்டு வந்துடலாம் கவர்மெண்டோட ப்ரொடெக்ஷனோட. ஸோ அதான் வந்து மைக்ரேட் போர்ட்டல். ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் அப்படிங்கிற இந்த ஹப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா இது வந்து இட்ஸ் அ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் டேக்கிங் ஸ்கில்ஸ் தான். ஸோ இதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல இருக்கு. அண்ட் இதுல நிறைய யூஸ் கேசஸும் இருக்கு. இதுல வந்து ஸ்கில்க்கு கோர்சஸும் இருக்கு. அண்ட் இதுல மெயினா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபியூச்சர் ஃப்ரான்டியர் ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த ஸ்கில்ஸ்க்கான கோச்சிங் வந்து தராங்க. டிஜிட்டல் ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு கோர்சஸ் வந்து ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்ல இப்போ லேட்டஸ்டா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரை ஃபார்மலைஸ் ஆகிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்டெப்ஸ். இதெல்லாம் மெயின்ஸ்ல அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் டேக்கன்ல கேட்டால் எழுதுறதுக்கான கண்டென்ட். அடுத்து வந்து ஆர்கனைஸ்டு மேனுஃபேக்சரிங். இப்போ அன்ஆர்கனைஸ் பார்த்தோம். இப்போ ஆர்கனைஸ் செக்டர் மேனுஃபேக்சரிங்ல எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு? இந்தியாவில் 7 ஸ்டேட்ஸ்ல தான் 60% ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் இருக்கான். ஸோ தமிழ்நாடு இஸ் தி லார்ஜஸ்ட் ஸ்டேட் வித் ஹேவிங் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் தி மேனுஃபேக்சரிங் செக்டர். எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்டரிஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க ஹையஸ்ட் ஷேர். நெக்ஸ்ட் வி ஹேவ் குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் யூபி. ஸோ நேற்றுக்கு நம்ம சர்வீசஸ்லையும் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம மேனுஃபேக்சரிங்லையும் பார்த்தோம். இது லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல இந்த ட்ரெண்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 60% ஆஃப் தி டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இன் மேனுஃபேக்சரிங் வந்து இந்த 7 ஸ்டேட்ல தான் இருக்கு. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, யூபி அண்ட் தி ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற இது வந்து ஃபேக்டரிஸ், நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் தி மேனுஃபேக்சரிங் உடைய ரேட்டு. டிபினா வந்து டோட்டல் பீப்புள் எம்ப்ளாய்டு இன் ஃபேக்டரிஸ். அதோடைய ரேட்ல வந்து கிரீன் வாங்கினது 3 ஸ்டேட் தான், ஹைலி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ். தட் இஸ் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். இவங்க தான் மேனுஃபேக்சரிங் ஹப்பா இந்தியாவில் செயல்படணும். ஸோ மிச்சதெல்லாம் வந்து யூ கேன் சி தி அதர் பெர்ஃபார்மன்ஸ். கேரளா வழக்கம் போல இதில் சிவப்பாக தான் இருக்கு. ஸோ ஏன்னா ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இஸ் வெரி லோ தர், அது வந்து ஒரு ரீசன். ஸோ லார்ஜ் ஃபேக்டரி. இது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இல்லை அடுத்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த டேட்டா வந்து சும்மா தான், நீங்கள் நோட் பண்ணாலும் தேவை, சும்மா பாருங்க. கீழே வந்து இங்கே எப்படி பிரித்து வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் தி ஃபேக்டரி. ஒரு ஃபேக்டரியில் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 15 பேர் வேலை செய்யற ஃபேக்டரி இருக்கு, 5000 பேர் வேலை செய்யற ஃபேக்டரிஸும் இருக்கு. இதுல லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை எம்ப்ளாய் பண்ண ஃபேக்டரியில தான் ஹையர் சேலரி கிடைக்குது. இங்க ஒய் ஆக்சிஸ்ல என்ன கிடைக்குதுன்னா வேஜஸ். நீங்க கம்மியான ஆளுங்க வேலை செய்யற ஃபேக்டரியில வேலை செஞ்சா கம்மியான சம்பளம் தான் கிடைக்குது. ஸோ அப்போ மோர் தி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் பெட்டர் தி சேலரி தே ஆர் கெட்டிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய் பண்ண இருக்கிற ஃபேக்டரிஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் வேஜஸும் நல்லா இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கு. ஸோ அதுதான் இந்த 2 கிராஃபும் சொல்லுது. ஸோ அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய் பண்ற ஃபேக்டரிஸை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்தியாவில் ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட், ஃபேக்டரிஸ்ல மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டோடைய ஷேர் வந்து கொடுக்குறாங்க. ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட்ல இந்தியாவில் மேக்ஸிமம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னா வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபுட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் மில்ஸ் அந்த மாதிரியான ஏரியா. அடுத்தது தான் வந்து பேசிக் மெட்டல்ஸ், அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் அந்த மாதிரியான ஃபேக்டரிஸ். அப்புறமா தான் நம்ம கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் செக்டரே வருது. ஸோ ஃபுட் ப்ராசஸிங்ல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரி ஜாப்ஸ் இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம், கன்வென்ஷனலான ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில தான் அதிக ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. ஃபுட் ப்ராசஸிங் இஸ் தி ஹையஸ்ட். அதனால ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சிலபஸ்ல ஒரு முக்கியமான ஏரியாவே கொடுக்குறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜென்ரேட் ஆகும், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே வளரும். ஸோ அதான் வந்து இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன் விச் செக்டர் அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் செக்டர், விச் கேன் பி அ ஸ்டேட்மெண்ட் இன் ப்ரிலிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 11.4% ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இன் மேனுஃபேக்சரிங் செக்டர். நம்ம அபவுட் அதில் வந்து 1.9 crores வந்து ஆர்கனைஸ் செக்டர்ல 1.9 crores தான் இருக்காங்க. 3.3 crore வந்து அன்ஆர்கனைஸ்ல இருக்காங்க. ஸோ அமாங் தி 4.5 crore பீப்புள் ஒர்க்கிங், 3.3 crore வந்து அன்ஆர்கனைஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் உடைய வெல்பீயிங், ஒர்க்கர் வெல்பீயிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஒரு ஒர்க்கருடைய 3 விஷயங்களை வந்து ஹெல்த்தை வந்து நம்ம வந்து சரியா வச்சாதான்
ஒர்க்கர் வெல்பீங். நம்ம இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அதிகமாக இருக்கிறதும் ஃபேக்டரி லேபர்ஸ் அதிகமாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. எக்கனாமிக் சர்வேல சொன்ன முக்கியமான விஷயம், எல்லா ஃபேக்டரிஸ்லையும் ஒர்க்கருக்கு இந்த 3 ஹெல்த்தையும் அதிக வச்சுக்கணும். ஃபினான்ஷியல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த். இது 3த்தையும் ஒழுங்காக வச்சுக்கிறது தான் நல்ல எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ நல்ல எம்ப்ளாய்மெண்டோட டெஃபினிஷன் என்ன? இட் ஷுட் இன்ஷோர் ஃபினான்ஷியல் ஹெல்த், நல்ல சேலரி இருக்கணும், டைமுக்கு சேலரி கிடைச்சிடணும். மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான 3 எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து 3 கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது மென்டல் ஹெல்த் நல்லா பண்ணுற ஒரு சிஸ்டம், பிசிக்கல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிற ஒரு ஃபேக்டரி சிஸ்டம், ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு பார்க்கலாம். கர்நாடகாவில் வந்து பட்டி அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, பட்டி சிஸ்டம் ஃபார் மென்டல் வெல்பீங். அதனால என்னதுன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து உமன் ஃபேக்டரியில் இருக்கிற உமன் எம்ப்ளாயர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேக்டரிக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து லோன்லி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு லேபர் ஃபோர்ஸில் வரும்போது சுற்றி யாருமே தெரியாத போது இந்த ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட்ல பார்க்குறோம். அப்போ இந்த படி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, அந்த ஃபேக்டரியிலே நல்ல ஒரு சீனியரான உமன் எம்ப்ளாயி, ஃபேக்டரி ஒர்க்கர், ஷூ இஸ் ஹேவிங் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ட்ரெயின்டு. கவுன்சிலிங்ல அவங்களை ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி அவங்கள பட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பட்டி ஒர்க்கரோட ரோல் என்ன அப்படின்னா, புதுசா வேலைக்கு சேர்ற ஒரு ஃபீமேல் ஃபேக்டரி ஒர்க்கர் கிட்ட போய் பேச்சு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, என்னமா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்குது. ஸோ லோன்லினஸை வந்து சரிப்படுத்தி சோஷியல் ஐசோலேஷன் இல்லாம மென்டல் ஹெல்த்தை வந்து ஒழுங்கா வச்சுக்கிறது இவங்க பாக்குறாங்க. ஸோ ஃபேக்டரி ஒர்க்கர்ஸோட மென்டல் ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு சீனியர் ஒர்க்கரை கவுன்சிலரா வச்சு அவங்கள வச்சு எல்லாருமே பாத்துக்கிறது தான் பட்டி சிஸ்டம். இது கர்நாடகால ட்ரை பண்றாங்க. ஸோ பேரிங் நியூ மைக்ரண்ட் உமன் ஒர்க்கர்ஸ் இன் தி ஃபேக்டரிஸ் இன் பெங்களூர் வித் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பியர்ஸ் ஆர் ட்ரெயின்டு பட்டிஸ் ஹூ ஹேவ் அ சிமிலர் லாங்குவேஜ். ஸோ அவங்க லாங்குவேஜ், அவங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒருத்தவங்களே நிறைய பட்டிஸ் வந்து போட்டுறாங்க. ஸோ அது மூலமா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் வெல்பீங். அதை சரிப்படுத்துறதுக்கு வந்து ஏர்ன்டு வேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பேசுறாங்க. ஏர்ன்டு வேஜ் ஆக்சஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இதுல வந்து நீங்க வந்து டெய்லி வேஜ் ஏர்னரா இருப்பீங்க. டெய்லி வேலை முடிச்சு ஈவினிங் உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி ஆர் 1 வீக் ஒரு வாட்டி தான் வரும். இப்போ நீங்க மாச சம்பளம் நல்ல சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி சேலரி வரும்போது அதை வச்சு மாசம் ஃபுல்லா ஓட்டலாம். டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ்க்கு டெய்லி வந்தாதான் அதை வச்சு ஓட்ட முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ற சைக்கிளை வந்து அதிகப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அதுதான் வந்து ஏர்ன்டு வேஜ் ஆக்சஸ் ஆர் ஆன் டிமாண்ட் பே. அவங்களுக்கு வந்து மாசம் 1ஆம் தேதி தான் சம்பளம் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு அந்த மாசத்துல எந்த தேதியில சம்பளம் தேவைப்படுதோ அப்போ ஒரு பார்ட் சம்பளத்தை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வசதி, அட்வான்ஸ் வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து 1ஆம் தேதி அடுத்த சம்பளம் ரிலீஸ் பண்ணாம 20ஆம் தேதி ஏதோ ஒரு நீடு வருது. அப்போ என்ன பண்ணலாம்னா 20ஆம் தேதியே ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரியை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு வசதி கொடுக்கறது. இட் அலோஸ் யூசர்ஸ் டு ஆக்சஸ் பார்ட் ஆஃப் தேர் வேஜஸ் பிஃபோர் த பேடே. இப்படி இருக்கிறப்போ ஃபினான்ஷியல் வெல்பீயிங் வந்து நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இது மூலமா மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதான், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதான். பணம் இல்லைங்கிறது தான் பாதி பேருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு நீங்க படிக்கிறப்போ மென்டல் ஹெல்த் கிரைசிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் நிறைய மென்டல் ஹெல்த் கிரைசிஸ்க்கு காரணம். ஏகப்பட்ட ரீசன்ஸ் பார்க்கணும், அதுல அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பும் வரும். ஆனா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் வந்து ஒரு மேஜரா, ரிலேஷன்ஷிப்னா பார்ட்னர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மூலம் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு. பணம் வந்தாலே எல்லாருக்கும் பலம் வந்துடும், அதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். பிசிக்கல் வெல்பீயிங், அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அவேர்னஸ் இதை வந்து கிரியேட் பண்றது மூலமா ஒரு இது வந்து என்னதுன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஃபேக்டரியில கேஸ் ஸ்டடியா எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் ஆஃபீஸ்ல சொல்லி தராங்க. அது ஒரு ஃபேக்டரியா தான் இருக்கும். அங்கே இது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட லைஃப்ல பிசிக்கல் வெல்பீயிங் வந்து நல்லா இருக்கு அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸும் இதனால குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஜெண்டர் சென்சிட்டிவ் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒர்க்ல இது 3மே இருக்கணும். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். இதுல ஏர்ன்டு வேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல், மென்டல், தென் பிசிக்கல் வெல்பீயிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த லேபர் கோட்ஸ் பத்தி நான் டீடைல்டா ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். அது வந்து ஜஸ்ட் வெயிட்டிங், ஏதோ ஒரு வாரத்துல போட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா என்னன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் டீடைல்டா 4 லேபர் கோட்ஸையும். அதை ரிலீஸ் பண்ணும்போதே 2020 பேண்டமிக் வருஷத்துலயே நான் வந்து வீடியோ போட்டேன். 5 வருஷம் பழைய வீடியோ ஒன்று இருக்கு, போய் பாருங்க. அது வந்த புதுசுலயே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டேன். அது கொண்டு வந்து 5 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் இப்பதான் நோட்டிஃபை பண்ணாங்க. ஸோ லேபர் கோட்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு சொல்லி 4 லேபர் கோட்ஸையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. அது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் வெப்சைட்ல இருக்கும், நாட் இன் KingMakers. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருடைய யூடியூப் சேனல்ல இருக்கும். ஸோ லேபர் கோட்ஸ் ஆதில்னு போடுங்க,
அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கலாம். பட் இருந்தாலும் அந்த லேபர் கோட்ஸோட ஒரு சிறப்பு சார அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது இப்ப பார்ப்போம். ஸோ இந்த லேபர் கோட்ஸ்ல மொத்தம் 4 கோடு இருக்கு. ஒன்னு வந்து கோட் ஆன் வேஜஸ், அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட். ஸோ கோட் ஆன் வேஜஸ் வந்து 2019 வந்துச்சு, மிச்சதெல்லாம் 2020 வந்துச்சு. அதனால நான் 2020 இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ கோட் ஆன் வேஜஸ்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எவ்வளோ வேஜஸ் கொடுக்கணும், மினிமம் வேஜஸ்னா என்ன, அந்த வேஜஸ் ஃப்ளோர் வேஜ்னா என்ன, அண்ட் அந்த வேஜஸ் வந்து எந்த டேட்ல கொடுக்கணும், என்ன டைம்ல கொடுக்கணும், எப்படி எப்படிலாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வேஜஸ் பத்தி பேசுறதும் மினிமம் வேஜஸ் பத்தி பேசுறது தான் கோட் ஆன் வேஜஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட்னா என்ன அப்படின்னா எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், ஆர் இந்த ஜாப்ல இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், ஆர் இந்த இதுல தான் ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ எப்போ வந்து லேபர்ஸ்னா ஸ்ட்ரைக்கு போகலாம், எப்போ வந்து அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், எப்போ வந்து லாக் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட்ல இருக்கும். கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில என்ன இருக்குன்னா எவ்ரி எம்ப்ளாயர் என்னென்னலாம் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், லீவ் எப்போ கொடுக்கணும், பெய்ட் லீவு, மெடிக்கல் லீவு, அப்புறம் இன்சூரன்ஸ், பென்ஷன், இதெல்லாம் கொடுக்கறது கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில மென்ஷன் பண்றோம். ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னா ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் சேஃபா இருக்கணும். அங்க வந்து அவங்களுக்கு பிசிக்கல் ஹெல்த்துக்கு சேலஞ்சிங்கான எதுவும் இருக்கக்கூடாது, ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒர்க்கிங் கண்டிஷன் என்வாயன்மெண்ட்ல ஏசி நல்லா இருக்கா, லைட்டிங் நல்லா இருக்கா, வசதிகள் நல்லா இருக்கா, இல்ல மிஷினரினால சம்டைம்ஸ் பிரச்சனை வரலாம், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்னால பிரச்சனை வரலாம், அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒர்க்கர் சேஃப்டிக்காக இருக்கிறது 4வது கோடு. இந்த 4மே என்ன பண்ணுதுன்னா இது ஐடியா என்னன்னா கவர்மெண்டோட பேட்டர்ன் தான். பழசா இருக்கிற நம்ம கடந்த 70 வருடங்கள்ல ஆக்சுவலி லேபர் கோட்லாம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்கு. 100 வருடங்களா இருந்தே பல லேபர் கோட்ஸ் ஒவ்வொரு வாட்டி ஒன்னு அப்டேட் ஆயிட்டே போயிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஸ்கிராப் பண்ணி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டகிரேட் பண்ணி ஒரு புது அப்டேட். ஸோ பழைய கோட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மாடர்ன் டேக்கு ஏற்ற அப்கிரேட் தான் இந்த 4மே. ஸோ தே ஹவ் ஜஸ்ட் இன்டகிரேட்டட் இட் ஆல். ஸ்ட்ரைக் இது வந்து இன்னொரு மெயின் ஃபோக்கஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு லேபர் கோடோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இது வந்து எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுது. அந்த ரிலேஷன்ஷிப்ல கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு 3வது ஒரு ஆள், கவர்மெண்ட், எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, ட்ரைபாட்ரேட் ரிலேஷன்ஸ், 3 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இந்த லேபர் கோட் வந்து பேசும். லேபர் ரைட்ஸ்ல லேபர் லாஸ் எல்லாம் யாருக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல லேபர் சாதகமா தான் இருக்கணும். ஏன்னா லேபர்ஸ் ஆர் தி எக்ஸ்பிளாய்டட் செக்டர் இன் தி போத். நீங்க லேபரரா இல்ல எம்ப்ளாயரான்னு பார்த்தா லேபரர் தான். அவங்க தான் வந்து வல்னரபிள், அவங்க தான் மார்ஜினலைஸ், அவங்க தான் எக்ஸ்பிளாய்டட். ஆனா டூ மச் லேபர் சென்ட்ரிக்கா போகும்போது சம்டைம்ஸ் எம்ப்ளாயர் இஸ் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அப்போ வி ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் போத் அப்படிங்கிறது அந்த லேபர் கோடோட ஐடியா. ஸோ எம்ப்ளாயரோட ரைட்ஸும் அஃபெக்ட் ஆகாம அதே மாதிரி லேபருக்கான எல்லா ப்ரொடெக்ஷன்ஸும் கொடுக்குற மாதிரியான ஒரு பேலன்ஸை வந்து என்ஷோர் பண்ணணும். ஸோ ஃபிளெக்சிபிள் லேபர் கோட்ஸ் இட்ஸ் நாட் பி ஸ்ட்ரிக்ட்லி லேபரர் சென்ட்ரிக் லேபர் கோடா இல்லாம ஃபிளெக்சிபிளா கொடுக்கணுங்கிறது தான் இதோடைய ஒரு கோலா இருந்துச்சு. The courts have attempted to strike a balance between the regulations and flexibility while protecting the worker rights and ensuring the social security of workers. ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுது. The courts have introduced the formal recognition of gig workers. So இதுல தான் gig workers பத்தி ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அதை அடுத்த டாபிக்ல பார்ப்போம். ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்னா என்ன, அவங்களுக்கு என்னென்னலாம் ரெகக்னிஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இதுல வந்து சொல்றாங்க. கிக் ஒர்க்கர்ஸ்னா இன்னைக்கு இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேண்டேட்டரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபார் ஆல். ஸோ கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி ரெகக்னைசஸ் தி கிக் ஒர்க்கர்ஸ். இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. மேண்டேட்டரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஆக்சுவலி இது ரிலேட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்தது, எவ்ரி கான்ட்ராக்டல் ஒர்க்கர் இஸ் என்டைட்டில் டு மினிமம் வேஜ் அப்படின்னு ஒரு பிவைக்யூல ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸே இருக்கு. ஸோ அதனால பாருங்க, எந்த ஒர்க்கா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கணும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லாம யாரும் வேலை செய்யக்கூடாது எந்த ஒரு ஆஃபீஸ்லயும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயும் அப்படிங்கிறது இதுல வந்து சொல்றாங்க. அது ஆர்கனைஸ்டா இருக்கட்டும், அன்ஆர்கனைஸ்டா இருக்கட்டும், ஃபார்மல் ஜாபோ, இன்ஃபார்மல் ஜாபோ, கான்ட்ராக்டோ, டெம்பரரியோ, அட்ஹாக்கோ, எதுவா இருந்தாலும் ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கணும். அதுல எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள் சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கணும். போர்ட்டபிள்னா என்ன, இன்னைக்கு நீங்க ஒரு ஒர்க்ல இருக்கீங்க, அங்க ஒரு இன்சூரன்ஸும் பிஎஃப் இருக்கும். அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸும் பென்ஷனும் இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ அப்போ இன்சூரன்ஸ் பென்ஷன் ஷுட் பி காமன் அண்ட் இட் ஷுட் பி போர்ட்டபிள் வேர் எவர் யூ கோ. இட் ஷுட் நாட் பி கம்பெனி ஸ்பெசிபிக். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஒரு கம்பெனிக்கு அது மாறுது. ஸோ அது வந்து போர்ட்டபிளா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஈக்குவல் பெனிஃபிட்ஸ். So equal benefits for all the genders and all the years. இந்த கிராஜுவிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் எந்த இயர்ல சேர்ந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுதில்ல. இன்னைக்கு இருக்கிற சேலரியில எனக்கு ஹாஃப் சேலரியில பென்ஷன் வரும். நான் இதுவே வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆயிருந்தா அன்னைக்கு இருக்கிற சேலரியோட ஹாஃப் சேலரி தான் இருக்கு. ஸோ அப்போ அதுல ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு. அந்த டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே லீவ் ரிலேட்டட் ரிலேஷன்ஸையும் ஈக்குவலைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேஜ் அண்ட் டைம்லி பேமெண்ட்ஸ் as well as நேஷனல் ஃப்ளோர் வேஜ். நேஷனல் ஃப்ளோர் வேஜ்னு ஒரு வேஜை செட் பண்ணி இதுக்கு கீழே எந்த வேலை வாய்ப்புகளையும் சேலரி இருக்கக்கூடாது. எனி ஜாப் யூ கோ இட் ஷுட் நாட் பி பிலோ தி ஃப்ளோர் வேஜ் அப்படின்னு ஒரு ஃப்ளோர் வேஜை செட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர் வேஜ் வேற, மினிமம் வேஜ் வேற. ஃப்ளோர் வேஜ்னா இதுதான் பாட்டம் மோஸ்ட். இதுக்கு கீழே 28 ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது. இது ஃப்ளோர் வேஜ். மினிமம் வேஜ்ங்கிறது அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அங்க இருக்கிற லிவிங் கண்டிஷன்ஸும் அங்க இருக்கிற ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட மினிமம் வேஜும் மாறும். ஆனா எந்த ஸ்டேட்டோட மினிமம் வேஜும் ஃப்ளோர் வேஜ் கீழே போகக்கூடாது. அதுதான் வந்து ஃப்ளோர் வேஜோட கான்செப்ட். அது வந்து இதுல வந்து சொல்றாங்க. இந்த ஃப்ளோர் வேஜ் எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லயே அதை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு. இந்த சிம்பிளிஃபைடு லிவிங் வேஜ் அப்படிங்கிறதா கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. the wage should be a living wage. the simplified compliance and single license. ஸோ இதை பத்திலாம் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் லேபர் கோடோட டீடைல்டு அனாலிசிஸ்ல இது வந்ததுனால வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறது இங்க நான் கொடுத்துருக்கேன். இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான், which you can see. இதோட அனாலிசிஸ் இங்க இருக்கு, which you can read through it and see the video. நான் சொன்ன அந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க, உங்களுக்கு வந்து டீடைல்டா முடிஞ்சிடும். ஸோ இந்த லேபர்ல வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான அனாலிசிஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிக் எக்கானமி. ஸோ கிக் எக்கானமி ஒரு குட்டி ஏரியா இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னொரு குட்டி ஏரியா இருக்கு, அவ்வளவுதான். ஸ்கில் டெவலப்மெண்ட் லாங் இல்லை, ஷார்ட் தான். ஸோ அது முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிக் எக்கானமி. இது முக்கியமான அனாலிசிஸே. இப்போ போன வாட்டி நம்ம வந்து மென்டல் ஹெல்த் பத்தி பார்த்த மாதிரி இங்க கிக் எக்கானமினா என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்றாங்க. ஏன்னா கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில கிக் எக்கானமி ரெகக்னைஸ் பண்ணதுனால இது நம்ம எடிட்டோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இதுல வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டு டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல கிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அதனாலதான் இது முக்கியமான டாபிக். ஸோ கிக் எக்கானமினா என்ன அப்படின்னா, ஸோ இதை சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குறப்போ மாசம் முடிஞ்சவொன்னு சம்பளம் தராங்க, இது சேலரிட் கிளாஸ். ஸோ கிக்ல எப்படி இருக்கும்னா ஒர்க் பேஸ்டா இருக்கும். இட் நாட் பி லைக் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபைன்டான ரோல் இல்லை. ஒரு டாஸ்க் பண்ணீங்கன்னா அதுக்கான சம்பளம், டாஸ்க் பேஸ்டு ஜாப், டாஸ்க் பேஸ்டு சேலரி அப்படிங்கிறது தான் வந்து கிக் ஜாப்ஸ்ல இருக்கும். நீங்க போயிட்டு அந்த கிக் பண்ணிட்டு வந்தா ஒரு பேமெண்ட். இதான் வந்து கிக் எக்கானமி. இந்த கிக் எக்கானமி வந்து நிறைய இதுல இருக்கு. இப்போ சிம்பிளா உங்களுக்கு ஹை லெவல் கிக் எக்கானமி சொல்லணும்னா லாயருங்கிறது எங்கேயும் போய் வேலை பார்க்கல, 8 to 5 9 to 5 ஜாபுக்கு ஒரு போல ஒரு கேஸ் வருது, அந்த கேஸ்ல வந்தாருன்னா அந்த கேஸை முடிச்சா ஒரு சேலரி. அதான் வந்து ஒரு ஹை அண்ட் கிக் எக்கானமி. லாயர் போய் எங்கேயும் 9 to 5 ஜாப்ல வேலை செய்யல. ஒரு கோர்ட்ல இருக்கிற ஒரு அட்வொகேட், அஃப்கோர்ஸ் லீகல் ஃபார்ம்ஸ்ல வேலை செய்யற டைப்பும் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி லாயர்ஸ் வந்து ஃப்ரீலான்சிங் தானே. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஸோ ஹை சேலரி கொடுக்குற லாயர்ஸ் ஹை சேலரியான ஒரு சில ஷாக் ஆகலாம். அதுல எல்லா ரேஞ்சும் இருக்கு, எல்லா சவையிலையும் எல்லா ரேஞ்சும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து ஒரு கிக்கு தான். அதே மாதிரி ஸ்விக்கியில இருக்கிறவங்க அவங்களும் கிக்கு தான். ஒரு டிரைவ் போய் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி. ஸ்விக்கி ஒர்க்கருக்கு மாச சம்பளம் கிடையாது. ஒரு ரைடு போனீங்கன்னா அந்த ரைடுக்கு ஒரு காசு. ஸோ அந்த மாதிரி டாஸ்க் பேஸ்டா சேலரி கொடுக்கறது ஒரு கிக்கு. இப்போ ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் எடுத்துக்கலாம், அவர் வந்து ஒரு ஷோ பண்ணாருன்னா ஒரு கிக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆறு ஃப்ரீலான்சிங். இப்போ இந்த ஐஏஎஸ் கல்ச்சர்ல நான் சொல்லணும்னா ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போனா 3 மணி நேரத்துக்கு ஒரு சேலரி அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து கிக் எக்கானமி. நான் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி தான், இங்க கிக் எல்லாம் கிடையாது. நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்ல நான் பண்ணது கிக்கு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் வந்து இதோட ஐடியா. ஸோ டெக்னாலஜி அண்ட் சேஞ்சிங் வேர்ல்டு. இன்னைக்கு இந்த கிக் எக்கானமியை எடுத்துக்கிட்டது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி தான். டெக்னாலஜி ட்ரிவன் பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் ஒர்க் தான் வந்து கிக் எக்கானமி எடுத்திருக்கு. டெக்னாலஜி அண்ட் சேஞ்சிங் வேர்ல்டுனால நியூ ஹைபிரிட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ சேஞ்சிங் டைனாமிக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்வென்ஷனலா எம்ப்ளாயருக்கு உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை இந்த கிக் எக்கானமி வந்து மாத்துது டோட்டலா. ஓலால இருக்கிற டிரைவர்ஸ்க்கும் ஓலா கம்பெனிக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, இன்ஸ்டாமார்ட்டோட டிரைவர்ஸ்க்கும் ஸ்விக்கி சொமேட்டோக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டைவர்ஸ் கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா விச் ரேஞ்ச் ஃப்ரம் பர்மனன்ட் டு ரெகுலர் எம்ப்ளாயிஸ், கேட்ரல். நம்ம எம்ப்ளாயிஸ் எப்படி சொல்றோம் அப்படின்னா கேஷுவல் எம்ப்ளாயிஸ், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இந்த 5 கேட்டகரிக்குள்ள இருக்க வித்தியாசம் என்னன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் வேஜ் கிளாஸ், சேலரி கிளாஸ். இவங்க வந்து கேஷுவல் ஒர்க்கர். அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, கிக் ஒர்க்கர், அவங்க தான் வந்து ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். எம்ப்ளாயர் ஒர்க், இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். இது நடத்துறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு லிசன். எம்ப்ளாயர் ஒர்க்கர் கனெக்ஷன் என்ன இருக்கு? இங்க டைரக்ட், அவர் கீழே டைரக்டா வேலை செய்யறாரு. இங்க கேஷுவல் லேபரா இருந்தாலும் டைரக்டா வேலை செய்யறாரு, உங்களுக்கு சேலரி தான் மாறும். ஆனா செல்ஃப் எம்ப்ளாய்டுல அவர் தான் வந்து எம்ப்ளாயர், அவர் நினைச்சா வேலை செய்யலாம், இல்ல. கிக்ல வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்க 3வதா வந்து இப்போ ஒரு ஜொமேட்டோக்கு யார் வந்து வேலை கொடுக்குறா அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் தான் கொடுக்குது. ஆனா இங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க பையரும் வந்து ஒரு ஹோட்டலு,
செல்லர் வந்து இங்க பையர் வந்து ஒரு நார்மல் பர்சன், செல்லர் வந்து ஒரு ஹோட்டல். அவங்க 2 பேருங்கிற ஒரு ட்ரைபார்ட்ரேட் லிங்க் வந்து அது கிரியேட் பண்ணுது. பிக்சட் டேர்ம் கான்ட்ராக்ட்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ஆன்கோயிங், மாசம் பூரா வேலை செய்யணும், அப்பதான் பணம் வரும். இங்க வந்து சீசனல் அண்ட் கேஷுவல் லேபர், அதான் வந்து அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து ஆன்கோயிங் தான், அவங்க எப்பவுமே வேலை பார்த்துட்டு இருக்கணும். இங்கே டாஸ்க் பேஸ்டா இருக்கும். பேமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு, மாசம் மாசமா வந்துடும். கேஷுவல் லேபர்னா டெய்லி வந்துடும். செல்ஃப் எம்ப்ளாய்னா ப்ராஃபிட் தான், லாபம் வந்தால் தான் சம்பளம். இங்கேயும் டாஸ்க் பேஸ்ட் தான் சேலரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் லொகேஷன். இங்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இங்கே ஒரு இடத்துல தான் வேலை பார்க்கணும். இங்கே அவர் முடிவு பண்ணுறது தான், எங்கே வேலை பண்ணுறாரு அங்கே தான். இங்கேயும் அதே மாதிரி தான், அவங்க முடிவு பண்ணுற இடத்துல தான் ஒர்க் வந்து இருக்கும், செல்ஃப் டிட்டர்மைன்டு. அவர்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ்டு, கேஷுவல் லேபருக்கு பேஸ்ட் ஆன் டிமாண்டு, அது எல்லாமே செல்ஃப் டிட்டர்மைன்டு. அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி இவர்கள் கவர் ஆயிருக்கு, பட் கேஷுவல் லேபருக்கு சோஷியல் செக்யூரிட்டிஸ் கவர் ஆகல, யாருக்குமே சோஷியல் செக்யூரிட்டி கவர் ஆகல. ஸோ இவங்களை இதை கவர் பண்ணது தான் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில எல்லா டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கருக்கும் ஒரு ஃபார்ம் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கும். லீவ் வந்து இவங்களுக்கு பெய்ட் லீவ் இருக்கும். இங்க ஆர்கனைஸ்டு சேலரிட் ஒர்க்கராக இருந்தால் பெய்ட் லீவ் இருக்கும், இவங்க யாருக்குமே பெய்ட் லீவ் இல்லை. இங்க கிக் ஒர்க்கருக்கு லீவுங்கிறதே ஒன்றும் இல்லை. அவருக்கு வேணும்னா ஆப் ஆன் பண்ணா வேலை, ஆப் ஆஃப் பண்ணா அவ்வளவுதான் லீவ். அந்த மாதிரி ஒரு லீவுங்கிற கான்செப்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி கன்வென்ஷனலான எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையுமே இது வந்து பிரேக் பண்ணுது. இது எல்லாமே வந்து இட் இஸ் பிரேக்கிங். அதான் வந்து கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க். ஸோ இந்த டேபிளர் காலமாக வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ஸ்டடி பண்ணி பாருங்க, உங்களுக்கே இது டிஃபரன்சஸ் வந்து புரியும். இது ஸ்டேட்மெண்ட்ஸா வைக்கலாம், அதனால அந்த ஆங்கிள் இதை பாருங்க. இந்தியாவில் இந்த கிக் ஒர்க்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ல இப்போ ரைஸ் ஆயிருக்குல்ல, அதுல எந்த செக்டர் வந்து லார்ஜஸ்ட் எம்ப்ளாயி? ஆப்வியஸ்லி இ காமர்ஸ். நமக்கு வந்து இந்த ஜெப்டோ, சொமேட்டோ, ஸ்விக்கி, ஓலா, இதெல்லாம், இது ஸ்விக்கி அதெல்லாம் பார்க்குறோம். அதனால இ காமர்ஸ் தான் ஹையஸ்டா இருக்கு. அதை தாண்டி இத்தனை செக்டர்ஸ் இருக்கு. கிக் ஒர்க்குங்கிறது வரும், இவங்க டெலிவரி பர்சனல்ஸ் மட்டும் இல்லை, லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கு. அப்புறமா வந்து யூ ஆர் ஹேவிங் இன் ஆல் தி செக்டர்ஸ், மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆரம்பிச்சு பவர் எனர்ஜி வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இதான் வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஸோ பேங்கிங், ஃபினான்ஷியல், பிஎஃப்எஸ்ஐனா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ், அதுலையுமே வந்து யூ ஹேவ். இன் ஜெனரல் பார்லன்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ் ரெஃபர்ஸ் டு ஷார்ட் டர்ம் task based project based work carried out on a freelance or independent basis mediated through digital platform. Digital platform இதுதான் அதோட definition which you have to write. Due to this task based and independent nature, gig workers offers flexibility by allowing workers to choose when, where and how much they work. அதுதான் வந்து இது ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சரா உங்களுக்கு இருக்கு. கிக் எக்கானமி என்காம்பசிங் டெலிவரிங், ரைட் ஷேரிங் அண்ட் ஃப்ரீலான்சிங். ஸோ டெலிவரி ஒர்க்ஸ் இருக்கு, ரைட் ஷேரிங் ஒர்க்ஸ் இருக்கு ரேபிடோல. ஃப்ரீலான்சிங்கா இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் 2021 77 லட்சம் தான் இருந்தாங்க, இப்போ 1.2 crore ஆயிட்டாங்க. நம்பர் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா இஸ் 1.2 crore. அண்ட் இதுக்கு வந்து டிஜிட்டல் பெனட்ரேஷன் அண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்ததுனால, டிஜிட்டைசேஷனால வந்து ஒரு முக்கியமான அவுட்கம். பிளாட்ஃபார்ம் அல்காரிதம்ஸ் கண்ட்ரோல் தி ஒர்க் அலோகேஷன். ஸோ இங்க இவங்களோட ஒர்க் அலோகேஷனை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் இல்லை, நார்மல் ஒர்க்ல ஒரு ஆளு தான் முடிவு பண்ணுவாரு. இங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அல்காரிதம் தான் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கானா இல்ல. கிக் ஒர்க்கர்ல இருக்க பிக்கஸ்ட் சேலஞ்சு அல்காரிதம் பேஸ்ட் டிட்டர்மினேஷன் இருக்கிறதுனால அல்காரிதம்ல பயாசஸ் இருக்கு. ஸோ அந்த அல்காரிதம் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல, சோர்ஸ் கோட் வந்து ஓப்பனா வைக்கணும். ஹவு அல்காரிதம் ஒர்க்ஸ்ங்கிறது ஒர்க்கருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கரெக்டா வந்து அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் அதுவும் வந்து யார் பண்றா? அல்காரிதம் தான் பண்ணுது. ஸோ அப்போ பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங்லயும் அங்க ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, கிளாரிட்டி இல்லைன்னா. ஸோ வேஜஸ் அடுத்து வந்து இட் இஸ் அகைன் டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் தி ஒர்க். வேஜஸ்ல வந்து கமிஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது இன்னைக்கு கரண்ட் கன்சர்னா இருக்கு. முன்னாடி டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு நிறைய கமிஷன் கொடுத்தாங்க, இப்போ கமிஷன் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்புறமா வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் மேட்சிங். ஸோ இது எல்லாமே வந்து அல்காரிதமிக் பயாசஸ் வந்து நம்ம வந்து இதுல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. அபவுட் 40% ஆஃப் தி கிக் ஒர்க்கர்ஸ் ரிப்போர்ட்டட் ஏர்னிங் பிலோ 15%. இந்தியாவில் இருக்க கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நம்ம சர்வே எடுத்து பார்த்தா எல்லாரும் நிறைய எல்லாம் சம்பாதிக்கல, 15,000 கம்மி தான். 40% ஆஃப் தி பீப்புள் ஆர் ஏர்னிங். ஸோ ஒரு நாளைக்கு நிறைய வருங்கிற மாதிரி காட்டலாம். அந்த மாதிரி ஒரு 15 மணி நேரம் ஓட்டினாதான் ஒரு நல்ல அமௌண்ட் வரும். 30 நாளும் 15 மணி நேரம் ஓட்ட முடியுமா? ஸோ அப்போ டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால நம்ம அந்த ஒரு நாள் 2 நாள் வேலை பார்த்து இந்த யூடியூப்ல ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒரு நாள்ல நான் பாத்தீங்கன்னா இத்தனை ரூபாய் சம்பாதிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அது உண்மையானே ஃபர்ஸ்ட் தெரியாது, சும்மா கூட இருக்கலாம் ரீல்ஸ் போடுறதுக்காக. பட் அப்படி எத்தனை நாள் ஓட்ட முடியும்? ஸோ அதான் வந்து நம்ம வந்து இதுல நோட் பண்ணணும். ஸோ இது ஒரு நல்ல டேட்டா. 40% ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஆர் ஏர்னிங் ஒன்லி லெஸ் தென் 15,000 அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த கிக் எக்கானமியை ரெகுலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாமே, கிக் ஒர்க்கர்ஸ்ல 4 ரகமும் இருக்கு. லோ ஸ்கில் இருக்கு, மிட் ஸ்கில் இருக்கு, ஹை ஸ்கில் இருக்கு. நம்ம இந்தியாவில் லோ ஸ்கில் கிக் ஒர்க்ஸ் தான் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. அவங்கள ஹை ஸ்கில்லா மாத்தணும்.
ஹை ஸ்கில் கிக் ஒர்க்கர்ஸாகவும் ஆக்கணும். ஸோ அப்போ ஸ்கில்லிங் அண்ட் அப்வர்ட் மொபிலிட்டி கிக் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஓலா ஊபர் ஆர் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த டெலிவரி பார்ட்னரா ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அதை ஒரு டெம்பரரி ஜாபா தான் பார்க்கணும். அது ஒரு பர்மனன்ட் ஜாபா பார்க்க முடியுமா? எத்தனை நாளைக்கு அதை வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும்? என்ன கரியர் growth இருக்கும், என்ன அப்வர்ட் மொபிலிட்டி இருக்கும், வாட் ஸ்கில் தே வுட் ஹவ் லேர்ன்ட், எதுவுமே அவங்களோட கரியரா அதை அவங்களால பார்க்க முடியாது. ஸோ டெம்பரரியா வேலை கிடைக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஆல்ரெடி ஒரு வேலை செய்யறவங்க எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல காலேஜ் படிக்கிறவங்க பாக்கெட் மணிக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ஒர்க்கை நம்ம பார்க்கணுமே தவிர பிளாட்ஃபார்ம் ஒர்க் கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் அ கரியர். ஸோ அப்போ அதுல இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உங்களுக்கு என்ன ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? ஸோ தட் யூ கேன் யூஸ் தட் இன் அப்ளை ஃபார் சம் அதர் ஜாப். ஸோ அதான் வந்து அதுல நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அது அப்வர்ட் மொபிலிட்டி நிச்சயமா கொடுக்கணும். ஸ்கில் அண்ட் அசெட் கேப்ஸ், இவங்க கிக் ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து லோன் ஆக்சசிபிலிட்டி என்ஷோர் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஏதாவது கொண்டு வரலாம். ஸோ ஒரு பைக் வாங்குற மாதிரி, கார் வாங்குற மாதிரி ஆர் சம்திங், அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த லோனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டேட்டரா இந்த கம்பெனியா இருக்கலாம். ஓலா ஊபர் மாதிரியான கம்பெனிஸே லோனை வாங்குறதுக்கு ஒரு கேரண்டரா நீங்க இருங்க, உங்க பிளாட்ஃபார்ம்ல அவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்களே அந்த மாதிரி. ஸோ என்கரேஜ் பிளாட்ஃபார்ம் கோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ட்ரைனிங். ஸோ அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸே அவங்களோட ட்ரைனிங்லையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஸ்டெபிலிட்டி. இன்கம் ஸ்டெபிலிட்டினா என்னதுன்னா அல்காரிதமை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும். அதான் வந்து அடுத்த முக்கியமான விஷயம். அல்காரிதம் எப்படி டிசைன் பண்ணணும்னா எல்லா ஒர்க்கரும் ஒரு டீசென்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், இவங்களும் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், இவங்க மட்டும் 20 மணி நேரம் வேலை செய்யணுமா? அப்போ ஏர்ன் பண்ணாதான் உனக்கு அவ்வளோ பணம் வரும்னா தட்ஸ் நாட் அ குட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஓட்டினாலே ஒரு டீசென்ட் சேலரி வரா மாதிரி அல்காரிதம் செட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஓட்டினாதான் சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி பண்றது இட்ஸ் நாட் குட். அதான் வந்து கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதில் அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி, எமர்ஜென்சி சேவிங்ஸ், இது எல்லாமே ஃபிளெக்சிபிள் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். பிளாட்ஃபார்மை கவர்மெண்ட்ஸ் அட்ரஸ் தி பவர் அசிமிலேட்டரி. இங்கே வந்து பவர் அசிமிலேட்டரி எல்லாமே பெரிய அந்த பிளாட்ஃபார்ம் ஜெயன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம காம்படிஷன் ரூல்ஸ் அண்ட் அல்காரிதமிக் டிரான்ஸ்பரன்சி, டேட்டா ஆக்சஸ், ஃபேர் ஏர்னிங் நார்ம்ஸ், இது எல்லாமே கொண்டு வரணும். மினிமம் பெர் ஹவர் பெர் டாஸ்க் பேவை முடிவு பண்ணணும். இப்போ இவங்க எல்லாம் வச்சிருக்கிற கம்ப்ளைண்டே வந்து இதுதான், எனக்கு வந்து கமிஷனை குறைக்கிறாங்க. நான் எல்லார்ட்டையும் பேசுவேன், அப்பப்போ கதை பேசுறப்போ எல்லாரும் சொல்றதே, நான் சேர்ந்தப்போ ஒரு கமிஷன் சொல்லி சேர்த்தாங்க, இப்போ குறைச்சிக்கிட்டே வராங்க, அப்போ நான் நிறைய ரைட்ஸ் பண்ணாதான் எனக்கு இந்த பணம் வருது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்டான பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுல வந்து கவர்மெண்ட் வந்து தலையிடணும். ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து ஸ்கில்லிங் பார்க்க போறோம். ஸ்கில்லிங்ல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்க தான் போறோம். இதுல வந்து பெருசா அனாலிசிஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஸ்கில்லிங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டா தான் மெயினா, டேட்டாவும் ஸ்கீம்ஸ் தான். ஸோ டேட்டா வந்து இப்போ உங்களுக்கு கிக் எக்கானமியோட அனாலிசிஸ் புரிஞ்சிச்சா? கிக் எக்கானமி பத்தி நானே 4 எடிட்டோல் நடத்திருப்பேன், நீங்க 4ம் பார்க்க தேவையில்ல. அந்த 4ல எது லேட்டஸ்டோ அதாவது பாருங்க. அந்த லேட்டஸ்ட் எடிட்டோல் பாத்தீங்கன்னா அதுல அந்த மிச்சம் 3 பத்தி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டைம் லூப், அதுக்குள்ள மாட்டாதீங்க. அட்லீஸ்ட் லேட்டஸ்டாவது போய் பாருங்க. நான் ஒரு டெலுலுல இருக்கேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க போய் கேட்டு போய் பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல நான் இருக்கேங்கிறதுனால எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது டெலுலு இல்லைங்கிறத நீங்க தான் நிரூபிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்லிங். ஸ்கில்லிங் வந்து லாஸ்ட் டாபிக். ஸோ நல்ல விஷயம் பாருங்க, 8-10 ஆகிய நீங்க கூட கோஆபரேட் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ சரி, ஸ்கில்லிங் வந்து என்ன அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இதோடைய டேட்டா வந்து சொல்றாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், இப்போ வந்து இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒகேஷனல் ஆர் டெக்னிக்கல் ட்ரைனிங், இந்த மாதிரி ஒகேஷனல் எஜுகேஷன் மூலமா இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் ட்ரைனிங்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 34% தான். அது 2017ல 8% இருந்தது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கவர்மெண்ட் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ், ஸ்கில் இந்தியா மிஷன், கௌஷல் விகாஸ் யோஜனா, அப்புறம் அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம், ஐடிஐயோட ரெஜுவினேஷன் ஸ்கீம் இதெல்லாம் போட்டதுனால ஒகேஷனல் எஜுகேஷன் மூலமா ஸ்கில்லிங் வந்து அட்டைன் பண்ணவங்க 34%. ஸோ இந்த 34%ல நம்ம ஆக்சுவலி ஸ்க்ரூட்டினி பண்ணி எடுத்து பார்க்கறாங்க. இது 34% வந்துருச்சு, ஓகே. இது 34%ல யார் வந்து ஃபார்மலா ஒரு சர்டிஃபைடு ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஸ்கில்ல லேர்ன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 4% தான். ஃபார்மல் ஸ்கில்லிங் வந்து 4.9% ஆஃப் தி யூத் தான் ஃபார்மலா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 21% வந்து இன்ஃபார்மலா. இப்போ ஒரு நீங்க ஒரு மெக்கானிக் ஷெட்ல போயிட்டு, நீங்க ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கீங்கன்னா மெக்கானிக் ஆகிறதுக்கு ஸ்கில் போனீங்களா? இல்ல, இன்னொரு மெக்கானிக் ஷெட்ல ஒர்க் பண்ணி அவர்கிட்ட இருந்து அப்படியே பார்த்து கத்துக்கிட்டது. ஸோ நீங்க ஒரு பிளம்பரா இருக்கீங்க, நீங்க பிளம்பிங் கோச்சிங் போனீங்களா? இல்ல, இன்னொரு பிளம்பர் கூட அசிஸ்டண்டா போயிட்டு பார்த்து கத்துக்கு, இதுதான் இன்ஃபார்மல் வே. ஸோ அப்போ ஃபார்மலா அதை ஒரு சர்டிஃபைட் கோர்ஸா வச்சு அட்டைன் பண்ணவங்க 4.9 தான், விச் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ இந்தியாவுடைய ஃபார்மல் ஸ்கில்லிங் ரேட் அப்படின்னு நீங்க ஒரு ஆன்சர்ல எங்கேயாவது கோட் பண்ணணும்னா PLFS டேட்டா படி 4.9% ஆஃப் இந்தியன்ஸ் தான் ஃபார்மல் ஸ்கில்லிங் கோர்சஸ் அட்டைன் பண்ணி ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டா சொல்லலாம், விச் இஸ் வெரி லெஸ். அதை தான் நம்ம அதிகப்படுத்தணும்.
ஸோ இன் திஸ் ரிகார்ட் இதுக்காக தான் வந்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இதை பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேஜர் கவர்னன்ஸ் ரிஃபார்ம் ப்ரொவைடிங் சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஹப் ஃபார் ஆல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ கவர்மெண்டோட எல்லா இனிஷியேட்டிவ்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கில்லிங், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் இது எல்லாமே சிங்கிள் போர்ட்டல்ல கொடுக்குறாங்க. என்னென்னலாம் கவர்மெண்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, அதுக்கு கவர்மெண்ட் எடுத்த மிச்ச எல்லா ஸ்டெப்பையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே இடத்துல கொடுக்கணும். அந்த ஒரு ஸ்டாக் மாதிரியான ஐடியால தான் இவங்களும் இதை இன்டெகிரேட் பண்றாங்க, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் அப்படிங்கிறது. ஸோ அதுல ஆல் தி அதர் ஸ்கில் ரிலேட்டட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் போர்ட்டல்ஸ் பி லிங்க்டு. அதான் வந்து இதோடைய ஐடியா. இதுல போனீங்கன்னா வழக்கம் போல அந்த ஒரு யூனிஃபார்ம் ஐடி கொடுத்துருவாங்க, அப்புறம் உங்களுக்கு அதுக்கு போட்டோ எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். SIDS இஸ் ஆஃபரிங் டிஜிட்டல் ஸ்கில் த்ரூ அ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், போர்ட்டபிள் வெரிஃபைட் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் மல்டிலிங்குவல் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இதுல அட்டென்ட் பண்ணி நீங்க சர்டிஃபிகேட் வாங்கினா அது வந்து ஆத்தென்டிகேட்டட் சர்டிஃபிகேட், கவர்மெண்டோட சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மல்டிலிங்குவல் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இட் பிரிங்ஸ் டுகெதர் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் அக்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அலோவிங் சிட்டிசன்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். நீங்க வந்து ஒன் சைஸ் ஃபிட்டாலாம் இல்லாம அதுல இருக்க ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க ஸ்கில்லிங் கொண்டு போகலாம். ஸோ SIDHல இது கிடைக்குது, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப். இட் ஸ்ட்ரீம்லைன் தி ப்ராசஸ் வச்சா ரெஜிஸ்ட்ரேஷன், கோர்ஸ் டெலிவரி, கிரெடென்ஷியலிங் இது எல்லாமே வந்து ஜாப் மேட்சிங் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப். இந்த ஸ்கீம் பத்தி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயபிள் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்தியாவில் 10 வருஷமா ஸ்கில் இந்தியா இஸ் அ வெரி குட் ஸ்கீம். ஆனா அந்த ஸ்கில்ஸ் எம்ப்ளாயபிளா இருக்கு. அப்ப நம்ம பாக்குறோம் யூனிவர்சிட்டிஸ்ல காலேஜ்ல வந்து காலேஜ் படிச்சு வரவன் எம்ப்ளாயபிளா இருக்கானா அப்படின்னா காலேஜ்ல மாடர்ன் டே ஸ்கில்ல கத்துக்கிட்டாங்களான்னு. அப்போ இந்த கவர்மெண்ட் நடத்துற இந்த கோர்சஸ் எல்லாம், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் அப்படிங்கிற கோர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம சிவில் சர்வீசஸோட நான் முதல்வன் இஸ் வெரி குட் கோர்ஸ், அதை நீங்க விட்டுருங்க, மிச்ச நான் முதல்வன் பத்தி யோசிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கில் இந்தியா மிஷன், கௌசல் விகாஸ் யோஜனா இதெல்லாம் நடத்துறாங்க. இவங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்ல உண்மையிலேயே நல்ல ஸ்கில் தான் சொல்லி தராங்களா இல்ல நேம் சேக்கு ஒரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து எம்ப்ளாயபிலிட்டி ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்கில்லிங் டெலிவர்ட் இந்த கோச்சிங் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவுட்கம் ஓரியன்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அது வந்து இப்போ இதை வந்து நம்ம வந்து குவாலிட்டியா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்றதுங்கிற வே ஃபார்வர்ட் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது சொல்லிட்டாரு, இது வந்து கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் எம்ப்ளாயபிலிட்டியே இல்லை. இதுதான் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல நல்ல விஷயங்கள். ஸோ கரெக்டான கிரிட்டிசிசம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது சொல்யூஷன் சொல்றாரு, இது என்ன பண்ணணும். அப்போ வேர்ல்டுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறாரு. அவுட்கம் ஓரியன்ட் இன்சென்டிவ்ஸ். அவுட்கம் ஓரியன்ட் இன்சென்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் ட்ரெயின்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இத்தனை லட்சம் பேரை ட்ரைனிங் பண்ணணும், இத்தனை ஆயிரம் பேரை ட்ரைனிங் பண்ணணும்னு நம்பர் தான் சொல்றாங்க. நம்பர் முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் ஆனாங்க, 6 அவங்க வேலைக்கு சேர்ந்து 6 மாசத்துல வெளியே வந்துட்டாங்களா, நல்லபடியா வேலை பார்த்தாங்களா, அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எந்த சேலரியில வேலைக்கு போனாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அவுட்கம் ஓரியன்டா ஸ்கீமை டிசைன் பண்ணி அப்படி அவுட்கம் ரீச் பண்ணாதான் அவனுக்கு சப்சிடி அப்படின்னு சொல்லுங்க. ஸ்கில்லுக்காக கவர்மெண்ட் ஒரு ஃபண்டிங் அலோகேட் பண்றாங்கன்னா எத்தனை 1000 பேரை ஸ்கில் பண்ணணுங்கிற நம்பர் டார்கெட் கொடுக்காம எத்தனை 1000 பேரை வேலைக்கு அனுப்பணும், அது எந்த சேலரி பேஸ்டு வேலையா இருக்கணும்னு அவுட்கம் ஓரியன்ட் இன்சென்டிவ்ஸா கொண்டு வாங்க அப்படிங்கிறது லிங்க் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு குளோபல் எக்ஸாம்பிள்லாம் கோட் பண்ணியிருப்பாரு, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போவாங்க. அப்புறம் எம்ப்ளாயர் லிங்கேஜ். அடுத்து எம்ப்ளாயர் லிங்கேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்கில் கோர்ஸை டிசைன் பண்ணும்போது அந்த ஸ்கில்லுடைய கரிக்குலம் என்ன, சிலபஸ் என்ன, அதே மாதிரி அதுல வந்து அவுட்புட்ஸ் என்னவா இருக்கும், டெஸ்டிங். இப்போ ஆக்சுவலி ஸ்கில்லிங் முடிச்ச பிறகு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் வைக்கணும். அந்த டெஸ்டிங்க்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது, எதெல்லாம் டெஸ்ட் பண்ண போறோம், மோஸ்ட்லி இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக தான் இருக்கும், கொஸ்டின் பேப்பர்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிசைன் பண்றது யார் பண்ணணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி பண்ணணும். எந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஸ்கில் பண்ணி வேலைக்கு அனுப்ப போறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை பண்ண வைக்கணும். மேக் இண்டஸ்ட்ரி இன்வால்வ்மெண்ட் இன் கரிக்குலம் டிசைன், அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஜாப் அசஸ்மெண்ட் டு என்ஷோர் தட் ஸ்கில் மேட்சஸ் தி ரியல் ஒர்க் பிளேஸ் டிமாண்ட். அடுத்து வந்து லோக்கல் லேபர் இன்டெலிஜென்ஸ். லோக்கலா எந்த செக்டர்ல வேகன்சி இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அந்த லோக்கல் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஆக்சுவலி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிதான் பிளான் பண்ணாங்க, பட் அது நிறைய வாட்டி நடக்கிறது இல்லையா. ஸோ லோக்கலா என்ன அந்த ஒரு பர்டிகுலர் டவுன்லயோ சிட்டிலயோ எந்த ஸ்கில்ஸுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ்க்கு கோச்சிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க. ரேண்டமா உங்களுக்கு நினைச்ச ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் வேற வேகன்சி இல்லைன்னா அவன் அந்த கோச்சிங் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறான், எதுக்கு வேகன்சி இருக்கோ அதுக்கு கோச்சிங் கொடுங்க. ஸோ தட் அவன் கோச்சிங் முடிச்சு வேலைக்கு போய் சேர்ந்துருவான். அப்படி கோச்சிங் முடிக்கும் போது பிளேஸ்மெண்டோட பிளான் பண்ணுங்க. அதாவது ஒரு கம்பெனியை லிங்க் பண்ணிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுங்க. இதுல ட்ரெயின் ஆகிறவன் எல்லாருமே இந்த கம்பெனிக்கு வேலை அப்படின்னா இன்னும் பெட்டரா வந்து அது நமக்கு வந்து நல்லா இருக்கும். நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இல்ல இங்க வந்து டிமாண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் 2 lakhs to 1000 அப்படின்னு இருக்கிறதுனால தான் இங்க இருக்கிற பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலைஸ்டு பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து அடுத்தது வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து
ஸ்கில்லை வந்து எம்ப்ளாயபிளா மாத்துறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி அசஸ்மெண்ட் வந்து இதுலயும் கிரியேட் பண்ண சொல்றாங்க. அண்ட் ஐடிஐஸை வந்து அப்கிரேட் பண்ண சொல்றாங்க. ஸோ எம்ப்ளாயர் லிங்கேஜும் பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸையும் கொண்டு வாங்க. ஸோ பாட்டம் லைன் வந்து ஸ்கில்லிங் ரிஃபார்ம் மஸ்ட் அலைன் வித் இன்சென்டிவ்ஸ் எம்ப்ளாயர்ஸ் கோர்ஸ் டிசைட். ஸோ அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக ஒகேஷனல் எஜுகேஷனில் வந்து எஜுகேஷனுக்கு எம்ப்ளாய்மெண்ட்குள்ள இருக்கிற அந்த கேப்பை வந்து நம்ம சொல்லணும். இந்த பராக் சர்வேல நம்ம பார்த்ததுல ஸ்கூல்ல ஒகேஷனல் எஜுகேஷனோட ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது it shows that 47% of the school offer skill-based courses at grade 9 and above. இந்தியாவில் 47% ஸ்கூல்ல தான் ஒகேஷனல் எஜுகேஷன் இருக்கான். நான் சொன்னால அந்த குரூப்லாம் எத்தனை ஸ்கூல்ல வந்து ஒகேஷனல் குரூப்ஸ் இருக்குன்னு 47% ஆஃப் தி ஸ்கூல்ல தான் இருக்கான். 47% ஸ்கூல்ல இருந்தாலும் 29% ஆஃப் ஸ்கூல்ல தான் அதுக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். நிறைய ஸ்கூல்ல அந்த கோர்ஸ் கொடுத்தாலும் யாரும் எடுக்கிறது இல்லை அந்த குரூப்பை. ஸோ அது அவங்களாம் சயின்ஸ் குரூப்ல இருந்து எடுத்தா நல்லதுதான், அது தப்பு நம்ம சொல்லல. எல்லாரும் சயின்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் இன்ஜினியர் ஆனா நல்ல விஷயம் தான், அதை வந்து நம்ம குறையா சொல்லக்கூடாது. ஆனா எல்லா விதமான கோர்ஸையும் வந்து என்கரேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லா விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. ஸோ அப்போ பராக் சர்வேயோட இந்த டேட்டா வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. 49% ஸ்கூல்ல கோர்ஸ் இருந்தாலும் 29% ஸ்கூல்ல தான் என்ரோல்மெண்ட் இருக்கு. அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கும் ஒகேஷனல் எஜுகேஷனுக்கும் உள்ள இருக்கிற லிங்க். இப்போ இந்த ஸ்கூல் லெவல்ல இந்த சிச்சுவேஷன் பார்க்குறோம், ஹையர் எஜுகேஷன்ல பார்க்குறோம். ஹையர் எஜுகேஷன்ல நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுல என்னன்னா நீங்க வந்து ஒரு செமஸ்டர்ல ஒரு பேப்பர் முடிச்சா உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும்ல, அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் டோட்டல் கிரெடிட்ஸ் வரும். அதுல இத்தனை கிரெடிட் எடுத்தா தான் உங்களுக்கு டிகிரி அப்படிங்கிறது தான் கண்டிஷன். கரெக்டா? அதை வச்சுதான் உங்களுக்கு டிகிரி எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வந்தாங்க. முன்னாடி எப்படின்னா நீங்க எந்த காலேஜ்ல சேர்ந்தீங்களோ அந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸோட கிரெடிட் சேர்த்தா தான் உங்களுக்கு டிகிரி. இப்போ அப்படி கிடையாது. நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. உங்க காலேஜ்ல படிச்சு உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சில கிரெடிட்டை சேர்த்துக்கலாம். நீங்களா இந்த மாதிரி ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஸ்கில் அட்டன் பண்ணி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோர்ஸ் ஆர் ப்ரொவைடிங் கிரெடிட்ஸ், அதை நீங்க அட்டன் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கில் ஆட் பண்ணாலும் அந்த கிரெடிட்டும் உங்களோட அகாடமிக் கிரெடிட்ல ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒன் சைஸ் ஃபிட் ஆலான இந்த நம்பர் எடுத்தாதான் டிகிரி அப்படிங்கிறது இல்லாம பிளெக்சிபிளா வந்து இந்த கிரெடிட்டிங் வந்து மாத்துறாங்க. ஸோ அப்போ வந்து ஒகேஷனல் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் நீங்க வாட்டிக்கு உங்க காலேஜையும் தாண்டி நீங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இப்போ இவ்வளவு பிளாட்ஃபார்ம்ஸ் பாக்குறோம்ல, இதுல எதையாவது ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏஐல ஒரு ஸ்கில் வேணும் ஆர் வந்து வேற எதுலையாவது ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்னா நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வரும். ஸோ அதுதான் வந்து இதுல ஹைலைட் பண்றாங்க, அகாடமிக் ஒகேஷனல் அண்ட் ஒர்க் பேஸ்டு லேர்னிங் ரூட்ஸ். ஸோ இது மூலமா வந்து நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் பொசிஷன், மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் ப்ரொவிஷனுங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கு. இப்போ என்ன பண்றோம், காலேஜ்ல சேர்ந்துட்டா 3 வருஷம் படிச்சுட்டு வெளியே வரணும். நீங்க நடுவில் 1 வருஷம் காலேஜ் போலன்னா நீங்க டிராப் அவுட் அப்படின்னு தானே வருது, அரியர், எல்லா பேப்பரும் அவுட்டு. இப்போ எப்படின்னா நீங்க காலேஜ் சேர்ந்து 2 வருஷம் படிச்சுட்டு நிறுத்திடலாம். நிறுத்திட்டு 2 இயர் ஒரு ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்க ஒரு வேலைக்கு கூட போகலாம், ஆர் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் போகலாம், ஏதாவது ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஜாப்ல இருந்துட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திரும்ப 3rd இயர் வந்து அப்புறம் படிச்சா 3rd இயர் முடிச்சா ஒரு டிகிரி, 4th இயரும் சேர்ந்து முடிச்சா இன்னொரு டிகிரி. ஸோ அப்போ 2nd இயர் மட்டும் முடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லெவல் டிகிரி, 3rd இயர் சேர்த்து முடிச்சா அதுக்கு ஒரு லெவல் டிகிரி, 4th இயர் முடிச்சிருந்தா அதுக்கு இன்னொரு லெவல் டிகிரி. அது மாதிரி டிகிரிஸ்லயே பல லெவல் டிகிரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதான் மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட். நீங்க முதல் 2 வருஷம் மட்டும் தான் காலேஜ்ல இருக்கணும், 3வது 4வது வருஷம் கொஞ்சம் டைம் எடுத்து கூட முடிச்சுக்கலாம். நடுவில் வேலை பார்த்துட்டு வந்து அப்புறமா கூட 3rd இயர் 4th இயரை கம்ப்ளீட் பண்ணலாம். இது மூலமா வந்து ஒகேஷனல் எஜுகேஷனும் ஸ்கில்லிங் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்புறமா வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் எம்பெடட் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ யூஜி டிகிரி ப்ரோக்ராம்ல அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்ரெண்டிஸ்னா என்ன, ஏபிபி ஆரி, நான் என்ன இப்போ வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் ஸோ அந்த மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப். அதுதான் நீங்க என்னன்னா எய்தர் வந்து உங்களுக்கு சேலரியே இருக்காது, இல்லைன்னா வந்து கம்மி சேலரியில ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்னா ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்கில்லிங் போறீங்க ஆர் ஒரு காலேஜ் டிகிரியில் இருக்கீங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கரிக்குலம் அங்கே தான் நடக்கும். நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில போய் அப்ரெண்டிஸா வேலை பார்ப்பீங்க. ஸோ அதுல ஒரு சில அப்ரெண்டிஸ்ஷிப்ல சேலரி இருக்காது, வெறும் வந்து ஸ்கில்லிங் தான். அந்த ஸ்கில்லிங் கத்துக்கிட்டு அங்கேயே பிளேஸ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில அப்ரெண்டிஸ்ஷிப்ல ஸ்டைஃபன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல அதை எம்பெட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்படி எம்பெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும், ஆன் ஜாப் ட்ரைனிங். அப்புறம் ஸ்வயம் பிளஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸ்வயம் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கில்ஸ்க்காகவே இருக்கிற ஒரு போர்ட்டல். ஸ்வயம் போர்ட்டல் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. ஸ்வயம் பிளஸ் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரி அலைன்டு டிஜிட்டல் கோர்சஸ் லைக் ஏஐ, டேட்டா அனாலிட்டிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், அந்த கோர்சஸ்லாம் அது இருக்கு.
நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் NATS அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் வந்து தே ஹவ் ஸ்கேல்ட் அப் அப்ரெண்டிஸ்ஷிப். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பூஸ்ட் பண்றதுக்காக தான் NATS வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 12 lakh பீப்புளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இட் வாஸ் லான்ச்டு by Ministry of Skill Development to promote apprenticeship training and providing financial incentive to employers. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அப்ரெண்டிஸை எடுத்து வேலை கொடுங்க அப்படின்னு சொல்றது எம்ப்ளாயருக்கும் சப்சிடி தராங்க. இதுல நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா சப்சிடிலையும் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. வேலை கொடுக்குறவனுக்கும் ஒரு இன்சென்டிவ் தராங்க, அவனுக்கு கொடுக்குற ஸ்டைஃபண்ட்லயும் ஒரு அமௌண்ட் வந்து ஷேரா கவர்மெண்ட் கொடுக்கும்போது அப்ரெண்டிஸை வந்து நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதனால ட்ரைனிங் காஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி குறையும். அவன் வந்து இப்போ வடிவேல் சொல்வார்ல, அப்புறம் எல்லாருமே நம்ம அப்ரெண்டிஸாக வச்சுக்கலாமே அப்படின்னு. அத்தனை பேருக்கு நான் எங்கே போக முடியும்? என்கிட்ட 2 பேர் தான் இருக்காங்கிற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் காஸ்ட் இல்லை. அதுதான் வந்து இதுல இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் சார் இன்னொரு 5 minutes இருக்கு. ஸோ அடுத்ததா 5 minutes 2 minutes கரெக்டா முடிக்கிறப்போ வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து மாடல் ஸ்கில் லோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் ஸ்கில் லோனுங்கிறது எது கீழே வரும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ELI ஸ்கீம். அதில் 5 எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு. 5 எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ல இந்த PF அண்ட் கிராஜுவிட்டி இதுல எல்லாம் வந்து ஷேரிங் வந்து வர மாதிரி பார்த்தோம். அதுல 2 ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பத்தியும் பார்த்தோம். இந்த ELI ஸ்கீம் பத்தி படிங்க. எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ல ஒரு காம்பனன்ட் தான் வந்து இந்த மாடல் ஸ்கில் லோன் அப்படிங்கிற இந்த ஸ்கீம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் லோ எண்ட் ஸ்கில்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்கறது ஹை எண்ட் ஸ்கில். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸே வந்து 10 லட்ச ரூபா இருக்கும் ஃபீஸ், 7.5 லட்ச ரூபாய் இருக்கும். ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில ஒரு ஃபாரின் கோர்ஸ், ஒரு சின்ன ஒரு மாடியூல், இந்த மாதிரி லேக்ஸ்ல ஃபீஸ் இருக்கிற ஹை எண்ட் ஸ்கில்ஸை நீங்க ரீச் பண்ணணும்னா அதுக்கு தேவைப்படுற ஃபண்டிங் வந்து இந்த மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம்ல உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய ஐடியா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம் ஆஃபர்ஸ் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ். இது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ எஜுகேஷன் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப் டு 7.5 lakhs வரைக்கும் ஃபார் இண்டிவிஜுவல் பர்சூவிங். இதுல வந்து ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்பையும் வந்து இதை வந்து இன்டகிரேட் பண்றாங்க. இது நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், அப் டு 7.5 lakhs வரைக்கும் லோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து MCLR + 1.5 மார்ஜினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். வாட் எவர் இஸ் பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், பேஸ் ரேட்டோட 1.5 தான் எக்ஸ்ட்ராவான ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட் லோன்ல உங்களுக்கு வந்து தே ஆர் கிவிங். ஸோ இதான் வந்து மாடல் ஸ்கில் லோன் அப்படிங்கிற ஹை எண்ட் ஸ்கில்லிங்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்கம் பேஸ்டு ஃபினான்சிங். இப்போ நான் சொன்னல நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்கில்டு, நாங்கள் 1000 பேரை ஸ்கில் பண்ணோம், 2000 பேரை ஸ்கில் பண்ணோன்னு நம்பர் சென்ட்ரிக்கா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணக்கூடாது, அவுட்கம் சென்ட்ரிக்கா மாத்துங்க. வி ஹவ் ஸ்கில்ட் திஸ் மச் நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் தே காட் பிளேஸ்ட் இன் திஸ் கம்பெனிஸ், திஸ் மெனி பீப்புள்ஸ் பிளேஸ். அப்போ 1000 பேரை பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அவுட்கம்ஸா இருக்கணும், 1000 பேரை ஸ்கில் பண்ணோம் அப்படிங்கிற அவுட்கம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கில்லிங் யூ ஹவ் டு கோ டு நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆர் சம் அவுட்கம். அந்த அவுட்கம் நீங்க ரீச் பண்ணாதான் யூ வில் கெட் தி பேமெண்ட் ஃபார் தட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரோக்ராம். அதான் வந்து ஸ்கில் இம்பாக்ட் பாண்ட். ஸோ பாண்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல இம்பாக்ட் பாண்டுங்கிறது ஒரு டைப் தான். இது வந்து ஸ்கில்ஸை வச்சு பண்ற ஒரு இம்பாக்ட் பாண்ட். இன் ஜென்ரல் இம்பாக்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு பர்பஸ்க்காக லோன் வந்து வாங்குறாரு. இப்போ வந்து இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த இம்பாக்ட் பாண்டோடைய மெக்கானிசம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து யூ ஆர் ஹேவிங் அ கிரெடிட்டர், ஓகே, யூ ஆர் ஹேவிங் அ பாரோவர் ஹூ இஸ் பாரோயிங் தி லோன். இப்போ இவர் கடன் வாங்குறாரு, இந்த கடனை வந்து இவர் அடைக்க போறது இல்ல. இப்போ இவர் வந்து ஏதோ ஒரு நல்ல பர்பஸ்க்காக, ஒரு சோஷியல் இம்பாக்ட் கொடுக்குற ஒரு ரீசனுக்காக கடன் வாங்கியிருக்காரு. இந்த லோனை வந்து யார் கட்ட ரெடியா இருக்காங்கன்னா, இப்போ வேர்ல்ட் பேங்க் வந்து கட்ட. இப்போ நான் வந்து ஐ எம் ரன்னிங் CSR ஆர்கனைசேஷன், நான் CSR ஃபண்ட்ஸ் என்னோட ஆதில் மோட்டர்ஸ்ல இருந்து நான் வந்து இந்த பாரோவர் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கில்ஸ் நல்லா பண்றவங்களுக்கு நான் வந்து அந்த பண்ணியிருந்தா நான் வந்து கொடுக்குறேன். அவர் வந்து இப்படி வச்சுக்கலாம், ஒரு கிரீன் ப்ராஜெக்ட், ஒரு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் இருக்கு. அப்போ அது என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்டா இருக்கு, நான் வந்து இத்தனை ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பாரோவருக்கு வந்து நான் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுப்பேன். இம்பாக்ட் நான் சொல்றேன், இந்த இம்பாக்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பாரோவர் வந்து சாங்ஷன் பண்ணிட்டாருன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி இந்த லோனை வந்து கட்ட போறது பாரோவர் கிடையாது, தேர்ட் பார்ட்டி வில் பே தி லோன். So third party will pay the loan on behalf of borrower if borrower is satisfying the conditions which are kept by the third party. நான் சொல்ற கண்டிஷன்ஸ்லாம் இந்த borrower வந்து fulfill பண்ணிட்டாருன்னா I will pay the loan on behalf of borrower. இதுதான் இம்பாக்ட் பாண்ட். ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா,
இந்த இம்பாக்டோட அவுட்கம்ஸ் என்னால் என்ஷோர் பண்ண முடியுது. ஸோ நல்ல அவுட்கம்ஸும் வருது. அட் தி சேம் டைம் ஐ எம் ஆல்சோ டூயிங் மை சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ அவர் லோன் வாங்கட்டும், அவர் அந்த இம்பாக்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஐ வில் பே ஹிஸ் லோன். அதான் வந்து இம்பாக்ட் பாண்ட். ஸோ இந்த மாதிரி சோஷியல் இம்பாக்ட் பாண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ மாடர்ன் டேஸ்ல இட் இஸ் கமிங். அதுல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சோஷியல் இம்பாக்ட் பாண்டை கொண்டு வாங்கிறது தான் இந்த ஸ்கில் இம்பாக்ட் பாண்ட். ஸோ என்னோட டிசைர்ட் அவுட்கம்ஸ் ஆஃப் தட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா ஐ வில் பே தி மணி அப்படிங்கிறதா இந்த இதுக்கு வந்து மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் எனி அதர் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் தே வில் பி ப்ரொவைடிங் தி மணி. ஸோ வில் ஸ்டார்ட் தி கிளாஸ். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சில் ஆரம்பிக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் பில்டிங் அ ரெசிலியன்ட் காம்படிட்டிவ் டெவலப்மெண்ட் ட்ரிவன் இந்தியா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட். இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச்னால வந்து வி ஆர் ஹேவிங் அ வெரி பிக் இஷ்யூ. அதனால நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல வந்திருக்கு. வி ஹாவ் டு சூஸ் பிட்வீன் த டூ அப்படிங்கிற இந்த மொமெண்ட்ல வந்து நம்ம இருக்கோம். ஏஐ ரிலேட்டடா ஒரு குட்டி ஒரு பார்வை. ஸோ இதில் நான் மெயினாக நோட் பண்ணது என்ன அப்படின்னா அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் தான். என்ன இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்? ரெனியூபிள் எனர்ஜி இப்போ அடுத்து எப்படி கொண்டு போகிறது, அதனால வந்திருக்கிற இஷ்யூஸ், கூடவே ஏஐனால வர பிரச்சனை.